நம்ம இந்த வீடியோல டாமினேட்டர் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற இந்த சீரிஸோட எபிசோட் 21ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்வாடசன்ஸ் டெக்னிக்ல நம்ம குயிமிங் இப்ப மாஸ்டர் ஆகிடுறாரு. நம்ம ஹீரோவும் அவரை பாராட்ட கொஞ்சம் இப்ப நான் என் பவர்ஸை பிரேக் த்ரூ பண்ணிருக்கேன்னா அதுக்கு காரணமே நீ தான். உனக்காக நான் எதையும் செய்வேன். அதெல்லாம் எது செய்யவேனா, ட்ரைனிங் எடுத்து ரொம்பவே டயர்டா இருக்கு, நம்ம போய் ஏதாவது சாப்பிடலாம். அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்ப நம்ம குயிமிங்கும் அப்படியே அவரை பத்தி யோசிக்கிறாரு. கொஞ்சம் ரொம்பவே நல்லவனா இருக்கான். அந்த ஃபெங்கால அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராம நம்ம தான் பாத்துக்கணும். அவரும் அப்படியே ஒரு பின்னாடியே போக பாதி வழியில அவரோட ஃப்ரெண்ட் அவரை தேடிட்டே அங்க வராரு. கொஞ்சம் எங்க உன்ன ஆளையே காணும், நான் ரொம்ப நேரமா உன்னை தேடிட்டு இருக்கேன். இங்க மரம் உழுகிற சோன்லாம் கேட்டுச்சு, கண்டிப்பா உன்னோட வேலையா இருக்குன்னு சொல்லிதான் நான் இங்க வந்தேன். ஆமா உனக்கு என்னாச்சு, மொட்டையும் கைமா நின்னுட்டு இருக்க, இங்க இருந்து தப்பிச்சு ஓட புரிய என்ன? அட அதெல்லாம் இல்லப்பா, உனக்காக கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். வீட்டுல இருந்து எடுத்தது, அப்புறம் கேம்பஸ்ல ஆட்டையை போட்டது, மரத்துல இருந்து பறிச்சது. குயிமிங் டென்ஷன் ஆகுறான். ஒரு நல்ல கல்டிவேட்டர் இந்த மாதிரி ஆட்டையை போட்டதெல்லாம் சாப்பிட மாட்டான். அப்ப நீ சாப்பிடாத, கொஞ்சம் நீ வா நம்ம போய் சாப்பிடலாம். நம்ம ஹீரோக்கு லைட்டா டவுட் வருது, நீ ஒன்னும் இவ்வளவு நல்லவன் இல்லையே. அது வந்து கொஞ்சம் பிளட் மிஸ் காம்படிஷன் ரொம்பவே கஷ்டமா இருக்கும்னு எல்லாரும் சொன்னாங்க. அதான் நீ எனக்கு 2-3 வித்தெல்லாம் கத்து கொடுத்தினா அதை வச்சு நம்ம எதிரிங்களை நான் சொத்தை ஆக்கிடுவானா. ஸ்நாக்ஸ் எல்லாம் அவங்க அப்படியே காலி பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோ, ஆமா இந்த காம்படிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் என்ன பண்ண போறீங்க? நம்ம குயிமிங் நான் வேல் டூர் போக போறேன், 5 கிங்டம்லயும் நான் தான் ஒரு சூப்பரான ஸ்வாட் மாஸ்டர் இருக்கணும்னு சொல்றாரு. அப்படின்னா நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? பாவம் உன் தலைமுறையே இதோட முடிய போகுது. அவர் லைட்டா டென்ஷன் ஆக அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட அவங்க கேக்குறாங்க. அவருக்கு அவரோட கால் லைஃப் தான் ஞாபகத்துக்கு வருது. அவரை ஏமாத்தின சோயு அவரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவங்கள அப்படியே நினைச்சு பார்க்கிறாரு. எங்க வேலை முடியணுங்கிறதுக்காக தான் நான் உன்னை பயன்படுத்திக்கிட்டேன். நாங்க 2 பேரும் மார்ஷியல் ஆர்ட் வேர்ல்டோட எம்பரர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நீ எங்களுக்கு தேவையே கிடையாது. அவர் அப்படியே பல்லெல்லாம் கடிக்கிறாரு. சரி என் கதையை விடுங்க, நீ என்ன பண்ண போற? நம்ம லேட்டை நான் சொல்ற அளவுக்கு எனக்கு எந்த பெரிய ஆம்பிஷன்ஸுமே கிடையாது. அதனால கொஞ்சம் நான் உன்னையே ஃபாலோ பண்ணலான் இருக்கேன். எனக்காக நீ நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க, ஒன்னுத்துக்கு உதவாம இருந்த என்ன இப்ப இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கீனா அதுக்கு காரணமே நீ தான். ஃபியூச்சர்ல உனக்கு என்ன ஹெல்ப் தேவைப்பட்டாலும் உன் கூட இருந்து நான் அதை பண்ணி தருவேன். அவரும் சரி எமோஷன் ஆகத பாத்துக்கலான்னு சொல்ல, இல்ல கொஞ்சம் உனக்கு தெரியாது, நான் உன் கூடயே வரணும்னு சொன்னாலும் நானே உனக்கு தொல்லையா மாறிடுவேன்னு எனக்கு பயமா இருக்கு. என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கூட தெரியல. நம்ம குயிமிங் ஓர வசிக்காத, அவன் போய் 10 நிமிஷம் ஆகுது. குயிச்சன் எங்க கிளம்பிட்ட? டைம் ஆயிடுச்சு, திரும்ப கேம்புக்கு போலான்னு ஒரு சொல்ல நம்ம குயிமிங்கும் கிளம்பிடுறாரு. மூட்டையை கட்டிட்டு நம்ம லேட்டினா ஒரு பின்னாடியே போயிட்ட மாதிரி தெரியுது. வழியில நம்ம மார்க் ஸ்லீப் ஆயிட்டு இருக்கான். ஆள் திருட்டு போய் மாதிரி போறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ அவன் கிட்ட ஏதோ தப்பா இருக்கு, நான் அவன் கூட சண்டை போடும் போதே அதை நோட் பண்ண அவரு ஏதோ ஒரு டிவைஸை வெளியெடுக்கிறாரு. மார்ஷியல் ஆர்ட் காம்படிஷன்ல எந்த தப்பு நடந்துடக்கூடாது, இது நீங்க வச்சுக்கோங்க. இவன் கிட்ட உண்மையிலே ஏதாவது சரியில்லைன்னா அதை கண்டுபிடிக்க இது நமக்கு ஹெல்ப் பண்ணும். இப்ப இன்னும் சில பேர் அங்க வந்திருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இவனுங்கெல்லாம் ஜோன் கிங்டமோட ஃபைட்டர்ஸா, பார்க்கவே இவ்வளவு பொடித்தனமா மொக்கையா இருக்கானுங்க. அங்க இருந்த நம்மளுங்களும் லைட்டா டென்ஷன் ஆயிட்ட மாதிரி தெரியுது. நீங்க தான் ஜோ கிங்டம் சேர்ந்தவங்களா? எங்க கிட்ட மரியாதையை பேசினா அது உங்களுக்கு நல்லது. என் கண்ணுக்கு என்ன தெரியுதோ அதுதான் நான் சொன்னேன். எல்லாருமே தொடர்நடுங்கி பசங்க மாதிரி இருக்கீங்க, 2 அடி தாங்க மாட்டீங்க போலயே. ஆள் டென்ஷன் ஆயிடுறான். மோதி 10 ரூபான்னு கேக்கு, அதையும் தான் பாப்போம். அவர் அப்படியே ஒரு பவுர்ஸை யூஸ் பண்ணி ஓவர்லாட் மிஸ்டர் அவன் மேல யூஸ் பண்றாரு. ஆனா அவது ஈஸியா அவன் பவுர்ஸை வச்சு தடுத்துடுறான். என்னடா இவ்வளவு வீக்கா இருக்க? அப்படியே அவர் அடிச்சு பறக்க கூட நம்ம லேட்டே டென்ஷன் ஆகுறாரு. நம்ம ஹீரோவரை தடுக்க நம்ம ஜன்னல் அங்க வந்துடுறாரு. ஃப்ரெண்ட்ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? இது காம்படிஷன் நடக்கிற இடம், பேட்டில் ஃபீல்டா நீங்க மாத்த பாக்குறீங்க. அப்ப இவன் தான் ஜோ கிங்டமோட பிரின்ஸ்னு சொல்லி அவங்க எல்லாரும் லைட்டா சாக்காக. நான் சும்மா பேசிட்டு தான் இருந்தேன், உங்க ஆளுங்க தான் இப்ப சண்டைக்கு வந்தாங்க. அதுவும் இல்லாம நம்ம ஜன்னல் முன்னாடியே வச்சு அவங்க எல்லாரையும் கலைக்க. ஃப்ரெண்ட்ஸோ நீங்க ரொம்பவே பேசிட்டீங்க. அவர் அப்படியே அவரோட பவர்ஸை யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ண போக ஒரு பெரிய கை அப்படியே அவனுக்கு நேரா போகுது. டக்குனு இன்னொரு ஒரு பிரம்மாண்டமான பவர் வந்து அதுல மோதி அதை காலி பண்ணிடுது. யாரான்னு பார்த்தா அவங்க கிங்டமோட நம்பர் 1 மார்ஷியல் ஆர்ட் மாஸ்டர். இது சின்ன பசங்க சண்டை, இதுல எதுக்காக சம்பந்தமே இல்லாம நீ தலையிடுற? மார்ஷியல் ஆர்ட் மாஸ்டர்ங்கிற எண்ணத்தோட பேசி இதே மாதிரி நீ தொடர்ந்து தொல்லை பண்ணிட்டு இருந்தீனா நானே உன் கூட பேட்டிலுக்கு வர மாதிரி இருக்கும். அந்த பிரெண்ட்ஸ் திரும்ப அவரை கலாய்க்க ஆரம்பிச்சிடறான். சுவான் உண்மையிலேயே பரிதாபமா தான் இருக்காங்க போல. ஒரு சாதாரண ஸ்பேருக்கு கூப்பிட்டா கூட அவங்க கிட்ட ஆள் இல்ல, ஜன்னல்ல விட்டு பேச வைக்கிறானுங்க. சரியான பொடி பசங்கன்னு சொல்ல நம்ம 4th பிரிட்ஸ் அங்க வந்துடுறாரு. சோ கிங்டம் சேர்ந்த எல்லாருமே காட்டு வசிங்கிறது உண்மைதான் போல. மத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறது கூட அவங்களுக்கு தெரியல. 4th பிரின்ஸ் உனக்கு அது தைரியம் இருக்கா? ஒரு பிரின்ஸா உன் பவர் என்னங்கிறத நானும் தெரிஞ்சுப்பல, வா நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லி பேட்டில் போடலாம். ஜெனரல் அவன் ட்ரிக் பண்றான், நீங்க ஒத்துக்காதீங்கன்னு சொல்றாரு. அங்க இருந்த மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நாங்க கூட சண்டைக்கு வரோம், முதல் எங்க கூட மோதுறான்னு சொல்ல நம்ம 4th பிரின்ஸ் இப்ப என்ன பேட்டில் தானே பண்ணோம், வா வச்சுக்கலாம். மேல இருந்து 2 பேர் அதை பார்த்துட்டு இருக்கானுங்க. ஒருத்த இமோட்டல் செக்டரோட மாஸ்டர், உன்னிட்டு அவனோட ஜூனியர் சுவான் பிரின்ஸ் சரியான சின்ன பையனா இருக்கான். லைட்டா உசு பித்தினதுக்கே அவன் சண்டைக்கு ஒத்துக்கிட்டான். அவன்
அவனுங்க கிட்ட இருந்து வேற என்ன எதிர்பார்க்கிற, நம்ம ஸ்டூடெண்ட் முன்னாடி அவனால நிக்க கூட முடியாதுன்னு அவன் சொல்ல, அவனுங்களும் நம்ம ஜோனை கலைச்சுதான் பேசிட்டு இருக்கானுங்க. இங்க ஒரு பக்கம் பேட்டிலுக்கு நம்ம ஆளுங்க ரெடி ஆயிட்ட மாதிரி தெரியுது. ஜோ பிரின்ஸ் மொதோடியிலேயே தூத்து போகாம இருந்தினா சரிதான், அவன் அப்படியே அவன் பவுர்ஸ் யூஸ் பண்ண நம்மளால அவரோட பவுர்ஸ் விட்டு அதை அப்படியே காலி பண்ணிடுறாரு. எல்லாருமே வாய பழக்கிறாங்க, நம்ம பிரின்ஸ் உண்மையிலேயே பவர்ஃபுல் தான், இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவனோட பிளட் லைன் ஆக்டிவேட் பண்ணிடுறான். டீமன் ஃபிளேம் பிளட் லைன். இந்த பக்கம் நம்ம ஃபோர்த் பிரின்ஸ் அவர் பவர்ஸ் யூஸ் பண்றாரு. அவன் அப்படியே அவர் அட்டாக் பண்ண திரும்பவும் அதே மூதான் அவரோட பவர்ஸ் எல்லாம் தூள் தூள் ஆயிடுது. அவன் லைட்டா பின்னாடி போயிடுறான், திரும்ப திரும்ப அவன் அட்டாக் பண்ண திரும்ப நம்மளும் அதை டிஃபெண்ட் பண்ண. இந்த மேட்ச் கண்டிப்பா டை தான். ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னோட பவரை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். ரெண்டு பேரோட பவர்ஸ் ஒன்னோட ஒன்னு அப்படியே இடிச்சிட்டு இருக்கு. அந்த மார்ஷியல் மாஸ்டர் ஒரு பக்கம் அவனோட பவரை திருட்டுத்தனமா யூஸ் பண்றான். அவங்க பவர்ஸ் பிளாஸ்ட் ஆக அந்த மாஸ்டரோட பவர் கிட்ட இருந்து நம்ம ஜெனரல் ஜஸ்டின்ஸ்ல அவரை காப்பாத்திடுறாரு. ஆனா அவன் அடங்குற மாதிரி தெரியல, உன்னை இங்கே முடிச்சிடுன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே திரும்ப அவனோட பவர்ஸை யூஸ் பண்ண ஒரு பிரம்மாண்டமான பவர் வந்து அதையும் காலி பண்ணிடுது. அது வேற யாரும் இல்ல, நம்ம லிங்வோ கிங் தான். ஃப்ரெண்ட்ஸ் கொதிக்க ஆரம்பிக்க அவன் அவர் அடங்க சொல்லிடுறான். என்னாலயே இவனை தூக்கடிக்க முடியல, நாங்க இங்க வெறும் ஃப்ரெண்ட்லி மேட்ச் தான் நடத்திட்டு இருக்கோம், உனக்கு தைரியம் நீ வந்து இதுல கலந்துக்கோ, தெரியும் நீ மாட்டேன்னு தான் சொல்லுவ பயந்தாங்குழி பசங்க, சரி நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு அவனுங்க அப்படியே வந்து கிளம்ப மேல இருந்து கோஸ்டி மோட்டல் ஆளுங்க அதை பார்த்துட்டு இருக்கானுங்க. இந்த லிங்கோ கிங்க்கு அவனை தூக்கடிக்க ஆள் இல்லைன்னு நினைப்பா, நான் அவனை இப்பவே முடிச்சிடுறான். ஆனா அந்த எல்லாரும் தடுத்துடுறாரு. சுவான் கிங்டமோட டாப் மார்ஷியல் ஆர்ட் ஃபைட்டர் அவனோட பவர் லெவல உன்னால நெருங்க கூட முடியாது. எல்லார் அப்ப உங்களால அவனை எதுவும் பண்ண முடியாது, நம்ம மாஸ்டர் மட்டும்தான் அவனுக்கு சரிக்கு சமமா இருப்பாருன்னு அவன் சொல்லு. அப்பனா சீக்கிரமாவே நான் உன்னை முடிச்சு காட்டுறேன். இங்க இருந்து நம்ம கிங்கோ ஜெனரல் அதை நோட் பண்றாங்க, இம்மோர்டல் செக்டர் ஆளுங்க. ஆனா அவங்களுக்கும் ஜோ கிங்டம்க்கும் என்ன சம்பந்தம், ஒருவேளை அவங்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா? இந்த காம்படிஷன்ல உங்களுக்கு நிறையவே பிரச்சனை வரப்போகுது, நீங்க ஜோ கிங்டம் கிட்ட மட்டும் இல்ல கோஸ்ட் செக்டர் கிட்டயும் ஜாக்கிரதையா இருக்கணும்னு அவங்க சொல்றாங்க. மாஸ்டர்ஸ் திரும்ப அவங்கள கூப்பிட்டுட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப. இப்ப காட்டுற இடமே ரொம்பவே வித்தியாசமா அங்கங்க எதோ மின்னிட்டுலாம் இருக்கு. நம்ம லீட்டே நம்ம ஹீரோ கையை பிடிச்சிட்டு குஞ்சன் அது என்ன குஞ்சன் இது என்ன, அங்கதான் ஜோ ஆளுங்க கோஸ்ட் இம்மோர்டல் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. பிளட் மிஸ்டுக்குள்ள போறவங்களோட பவர் லெவல் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அவங்க கல்டிவேஷனும் அந்த அளவுக்கு அதிகமாகும். ஆனா அவங்க சுவான்ல இருந்து வந்தவங்க எல்லாருமே இடத்துல உள்ளதானே இருக்கானுங்க, இவனுங்கெல்லாம் உள்ள போய் என்ன பண்ண போறானுங்க நம்ம கேட்க. நம்ம கிங் திரும்ப சவுண்ட் கொடுக்கிறாரு, அவங்களோட மார்ஷியல் ஆர்ட் ஹெட் லைட்டா டென்ஷன் ஆயிடுறான். எங்க சோ பிரின்ஸ் கிட்டயே குரல ஏத்து பேசுறியா, அந்த கோஸ்ட் எல்லர் வரைஞ்சு கட்டிட்டு வந்துடுறான். ஒரு நம்பர் 1 மார்ஷியல் ஆர்ட் ஃபைட்டா இருந்துட்டு இந்த மாதிரி சின்ன பையன் கிட்ட போய் சண்டை போடுறான். இது சுவானுக்கு சோக்கு இருக்கிற பிரச்சனை, நடுவுல நீங்க தேவையில்லாம தலையிடாதீங்க, நான் நியாயத்தை தான் கேட்டேன்னு அவன் சொல்லு. நம்ம கிங் அப்படியே அவர் பசங்களை பார்த்து பிளட் மிஸ்குள்ள போனதுக்கு அப்புறம் நீங்க அவங்களை ஃபேஸ் பண்ணும்போது ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். ஜோவோட நம்பர் 1 ஃபைட்டர் அவன் பசங்க கிட்ட உள்ள போற ஜுவானை சேர்ந்த ஒரு ஆள் கூட திரும்ப வெளியே வரக்கூடாது, பார்த்த இடத்துல அவங்கள கொள்ளுங்க, அதுக்கும் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்லாம் தருவான் அவன் சொல்றான். அவனுங்களும் கண்டிப்பா மாஸ்டர்னு சொல்ல. அந்த கோஸ்ட் எல்லர் நம்ம ரெண்டு பேரும் கை கூத்திருக்கும் போது கண்டிப்பா ஜுவான்ல இருந்து ஒருத்தன் கூட தப்பிக்க முடியாது. நம்ம ஹீரோ எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்காரு. சுவான் கிங்டம்க்கு உண்மையிலேயே நிறைய எதிரிங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஆனா இதுதான் உள்ளதுலயே ஸ்ட்ராங்கான ஒரு கிங்டம், அவங்களையும் ஒண்ணு காணும் ஸ்கை செக்டரையும் ஒண்ணு காணும்னு சொல்லி அவர் யோசிக்கும். அங்க பாருங்க குயிசி ஸ்கை செக்டர் மாஸ்டரோட பொண்ணு அவங்க தானே. ஸ்கை செக்டர் ஆளுங்களும் இப்ப அங்க வந்துட்ட மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணு அப்படியே பாக்கிறாரு, இவ்வளவு பவர்ஃபுல்லா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். பிளட் மிஸ்டிகேட் ஓபன் ஆயிடுது, பசங்களாம் தனியாவும் பொண்ணுங்களாம் தனியாவும் போகணும்னு அவங்க சொல்றாங்க. ஆனா இதுக்காக உள்ள போகும்போது அந்த அறை உங்க ட்ரெஸ் பாதிக்க வாய்ப்பு இருக்கு, அதனாலதான் நம்ம ஹீரோவும் அவர் ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே முன்னாடி போறாரு. 4th கிரேட் ஸ்பிரிட் அறையா, இங்க கண்டிப்பா இதை கண்ட்ரோல் பண்ற ஒரு அறை மாஸ்டர் இருக்கணும். அவர் உள்ள போயிடுறாரு. நம்ம லீட் அண்ட் லீலா அப்படியே அவங்க பின்னாடியே போக ஆரம்பிக்கும். ஒன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் 4th ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஒரு ஆளா அப்படியே அதுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இந்த இடம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு, இந்த சோல் டிராப்பிங் அறை நம்மள ஒருத்தவங்களை மீட் பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். பிளட் மிஸ்டோட பவரையும் ஆல் ஃபீல் பண்றாரு. நம்ம பாடியை நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங் ஆக்குற ஒரு பவர், அது அப்படியே அவருக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்க இப்ப இந்த இடத்துல ஒரு குரூப்பும் சுத்திட்டு இருக்கானுங்க. அவனுங்களால நடக்கவே முடியல, அந்த பவர்ஸ் எல்லாம் அவனுக்குள்ள புந்து ரொம்பவே கஷ்டப்படுத்துது. என்னால இதுக்கு மேலே இதை தாங்க முடியாது என்னாலையும் தான் சொல்லிட்டு அவனுங்க 3 பேரும் அதே இடத்துல உட்காந்து அவங்களோட கல்டிவேஷனை ஸ்டார்ட் பண்ணு. நம்ம ஹீரோ நம்ம அந்த மாதிரி பண்றது அந்த பவர்ஸ் நமக்குள்ள போறத தடுக்கும், அது நம்மளோட கோரை அதிகமாவே பாதிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டைத்துல நம்ம பாடியை முடிஞ்ச அளவுக்கு ரிலாக்ஸ் வச்சுட்டு இந்த பவர்ஸை அப்சர்வ் பண்ணிக்க அதுக்கு டைம் தரதான் நல்ல மூவ். ஒன்னொரு பக்கம் நம்ம குயினிங் சுத்திட்டு இருக்காரு, அவரும் இப்ப இந்த பவரை பார்த்துட்ட மாதிரி தெரியுது, அது அப்படியே அவருக்குள்ளேயும் போக ஆரம்பிக்கும். நம்ம லீட்டின் அங்க வந்துடுறாரு. குயினிங் நீ இங்கதான் இருக்கியா, சரி சரி வா நம்ம 2 பேரும் போய் குயிச்சன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். அவங்க 2 பேரும் அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்க நம்ம ஹீரோ ஒரு பக்கம் தனியா சுத்திட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. பிளட் மிஸ்டுக்குள்ள அப்படியே நடந்து போயிட்டு இருக்கு. ஒன்னொரு பக்கம் நம்ம லீட்டேனோ குயிமிங்கோ ரொம்ப போராடி அப்படியே அதுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அவரால் இதுக்கு மேலே அந்த பவர்ஸை தாக்கு பிடிக்க முடியல. குயிமிங்
பேசாம நம்ம இங்கேயே கல்டிவேஷனை ஸ்டார்ட் பண்ணலாமா? அவரும் சரின்னு சொல்ல அவங்க 2 பேரும் அப்படியே அங்கேயே குத்து வச்சு உட்காந்துடுறாங்க. நம்ம ஹீரோவும் பக்கத்து ஏரியால தான் இருக்காரு. யாரா இது நம்ம பழகலான்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவங்களுக்கு நேரம் வர ஆரம்பிக்கும். அவனுங்களும் அதை நோட் பண்றானுங்க. அங்க பாரு எல்லாரும் பிளட் மிஸ்டுக்குள்ள போகணும்னு ஆசைப்படுவாங்க. அங்க ஒருத்தர் வெளியே வந்துட்டு இருக்கான் பாரு. ஒருவேளை அவனால அதுக்கு மேலேயும் போக முடியல போல. நம்ம குயிமிங் அவன் நடக்கத்தை பார்த்தா அந்த மாதிரி ஒண்ணும் தெரியல. அவன் எடுத்து வைக்கிற ஒரு அடியும் அவ்வளவு ஸ்டெடியா இருக்கு. நம்ம லீட்டன் அப்பனா அவன் பிரின்ஸ் சோவா நம்மள போட்டதுலதான் நமக்கு நேரம் வந்துட்டு இருக்கானு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஃபைட்டுக்கு ரெடி ஆகு. அங்க பார்த்தா நம்ம ஹீரோ குஞ்சன் இது என்ன அதிசயம் போறேன், நம்ம 3 பேரும் ஒரே இடத்துல மீட் பண்ணிருக்கோம். நான் தாண்டா அவங்கள பார்த்துட்டு வந்தேன் அவரு சொல்ல. என்னது நீ பாத்தியா? இந்த அறை நம்ம ஸ்பிரிட் பவர் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிருமே, அதே மாதிரி நீ எப்படி எங்க ஆரோவை பார்த்த? அதுதாண்டா என் குயிச்சேன்னு சொல்லிட்டு நம்ம லேட்டேனும் சிரிப்ப போடுறாரு. சரி வாங்க நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ள போகலாம். நம்ம ஹீரோக்கு பிரச்சனை இல்ல, ஆனா அவங்க 2 பேரும் ரொம்பவே திணறாங்க. அவரும் அதை நோட் பண்றாரு. டக்குன்னு ஒரு நீடில் எடுத்து நம்ம குயின்மேக்குள்ளே அனுப்பி வச்சுட்டு ஒன்னு எடுத்து நம்ம லேட்டேனுக்குள்ளேயே அனுப்பு. ஒரு செகண்ட் அவங்க 2 பேரும் திருன்னு முழிக்கிறாங்க. இப்பதான்டா என் மனசே குலுகுலுன்னு இருக்கு, நிம்மதியா மூச்சு விட முடியுது. குயிச்சன் எங்களாலலாம் இதுக்கு மேலேயும் உன்னை ஃபாலோ பண்ண முடியாது, கொஞ்சம் கல்டிவேஷன் பண்ண மட்டும் கத்து கொடுத்துட்டு நீ கிளம்பு. அவரும் சரின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஸ்டார்ட் பண்ண அவங்களும் அவர் என்னெல்லாம் பண்றாருங்கிறத பார்த்துட்டு அதே மாதிரியே ரிப்பீட் பண்றாங்க. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ கொஞ்ச நேரத்துல திரும்பவும் நார்மல் ஆகிடுறாரு. இந்த இடம் தான் உங்களுக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க பாடியை ஒண்ணுமும் ஃபோர்ஸ் பண்ணி கஷ்டப்படுத்தினா அது உங்களுக்கு தான் பிரச்சனை ஆகும். நீங்க இதை கண்டினியூ பண்ணுங்க, நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போறேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்ப. நம்ம லிட்டனுக்கு லைட்டா உறுத்தலா இருக்கு. கொஞ்சம் ஜாக்கிரதை. ஆனா நம்மளுக்கு போட்டியா இங்க யார் இருக்கா? அவரும் அப்படியே உள்ள போக ஆரம்பிச்சிடுறாரு. டீப்பா போக போக அவருக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பின்னாடி ஏதோ சவுண்ட் கேட்க இங்க வேற யாரோ ஒருத்தன் இருக்கான்னு நினைக்கிறான். சரி இருந்துட்டு போட்டும். அவரு திரும்பவும் நடக்க ஆரம்பிக்க அங்க நம்ம ஃபெங் நின்னுட்டு இருக்கான். அவனோட பவர்ஸ் எல்லாம் ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த அளவுக்கு தூரத்துக்கு யாருமே வந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறான். இங்கேயே கல்டிவேஷனை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் அப்படி அங்க குத்து வைக்கும். அவன் பவர்ஸை யூஸ் பண்ணி அங்கிருந்து மொத்த ஸ்மோக்கையும் ஒத்தால அப்சர்வ் பண்ணிக்க ஆரம்பிச்சிடுறான். இது நல்லாவே வேலை செய்யுது. நான் என்னோட லெவலை பிரேக் பண்ணாம வச்சிருந்தோம். இது என்னோட பாடியை ரொம்பவே ஸ்ட்ராங் ஆக்கிடுச்சு. அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்க பின்னாடியே அந்த கோஸ்ட் இமோட்டலும் ஜோவோட பிரின்ஸும் வரானுங்க. அங்க பாரு இவ்வளவு தூரத்துலயும் ஒருத்தன் உட்காந்து கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கான். அது ஃபெங்க நம்ம சோறான். எனது ஃபெங்கா அப்படின்னா 4th பிரின்ஸ் பவர்ஃபுல்லான கல்டிவேட்டர் கிடையாது. அந்த வீணா போனவனா பேட்டில் நான் கொஞ்சம் கவனமா இருந்திருந்தா கூட அவன் கண்டிப்பா செத்துருப்பான். ஆனா இவன் அப்படி கிடையாது. இவனோட தாத்தா கிங் ஆஃப் மைட்டி ஜுவான் கிங்டமோட ஆர்மியே அவரை நம்பிதான் இருக்கு. இந்த வீணா போனவனும் சும்மா இல்ல, அவருக்கு போட்டியா பார்டர்ல எங்க ஜோ கிங்டம் கூட ரொம்பவே பயங்கரமா சண்டை போட்டிருக்கான். எங்களோட ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸ் இவன் கையால தான் செத்துருக்காங்க. இவனை காட் ஆஃப் வார்லாம் சொல்லிக்கிறான்னு சொல்லிட்டு அவன் அப்படியே டென்ஷன் ஆகு. காட் ஆஃப் வார் ஆகுது வெங்காயமாவது என்னோட டார்க் தண்டருக்கு இவன் என்ன பதில் சொல்றான்னு பாப்போம். அவன் அப்படியே அவன் பவர்ஸை யூஸ் பண்ணி பின்பக்கமா அவர் அட்டாக் பண்றான். இருந்தாலும் அவர் உட்காந்த மணிக்கு அந்த அசால்ட்டை தடுத்துறாரு. அவன் திரும்பவும் அவன் பவர்ஸை யூஸ் பண்ண அவரோட அட்டாக்கும் ரொம்பவே பலமா இருக்கு. வா திரும்பவும் ட்ரை பண்ணலாம். ஆனா அந்த ஜோ பிரின்ஸ் தடுத்துடுறான். நீ இதே மாதிரியே பண்ணினா அரை பிரேக்கை நம்மள வெளியே அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப சரி இந்த பொடி பையில இப்போதைக்கு விட்டுட்டு போறான். அவரு திரும்பவும் அவரை கல்டிவேஷனை ஸ்டார்ட் பண்ண நம்ம ஜோ பிரின்ஸ் கோஸ்ட் இமோட்டிவ் செக்டரை சேர்ந்தவங்களாம் பைத்தியக்காரங்குது கரெக்டா தான் இருக்கு. நம்ம ஹீரோ ஒரு பக்கம் ரொம்பவே டீப்பா போயிட்டாரு. அவராலையும் இதுக்கு மேல போக முடியல. இங்கே கொஞ்ச நேரம் கல்டிவேட் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கேயே உட்காந்துடுறாரு. அவர் அவரோட பவர்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அதே நேரத்துல இப்ப இன்னொருத்தனை காட்டுறாங்க. அவனும் அந்த ஏரியாக்குள்ளதான் சுத்திட்டு இருக்கான். அறையை விட்டு அவன் இப்ப வெளியே வந்துட்ட மாதிரி தெரியுது. பவர்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ண அவன் இப்ப மிட் லெவல் எர்த் ஸ்டேஜ்ல இருந்து லாஸ்ட் லெவலுக்கு போயிடுறான். அட 2 மணி நேரம் தான் நான் இங்க இருந்தேன், அதுக்கு இப்படி ஒரு எஃபெக்டா? இன்னும் 2 மணி நேரம் இருந்தா இதையும் தாண்டி நம்ம ஹெவன் லெவலுக்கு போயிடலாம் போலன்னு சொல்லிட்டு ஆசாசியா வந்து அறைக்குள்ள போக ட்ரை பண்ண அது தூக்கி அவனை வெளியே போட்டுருது. திரும்ப போறதுக்குள்ள அங்க இருந்த ஒரு மாஸ்டர் தடுத்துறாரு. ஒரு கல்டிவேட்டருக்கும் ஒரே ஒரு வாய்ப்பு தான் கிடைக்கும். இப்போ 1-2 பேர் அதே மாதிரியே அறை விட்டு வெளியே வராங்க. அவங்களோட பவர்ஸும் மிட் லெவல்ல இருந்து லாஸ்ட் ஸ்டேஜ் எர்த் லெவலுக்கு போயிடுது. ஆனா பேரசெல்லாம் படாம அவனுங்க 2 பேரும் ரொம்பவே சந்தோஷப்படுறானுங்க. அவங்களும் அங்கிருந்து வெளியே வந்துட்டு அந்த விஷயத்தை பத்தி எல்லாம் அவர்கிட்ட சொல்ல நம்ம லிங்கோ கிங் எந்த அளவுக்கு சீக்கிரம் வெளியே வராங்களோ அவங்க அந்த அளவுக்கு வீக்கா இருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு பவர்ஃபுல்லான கல்டிவேட்டர் கடைசியா தான் வருவான். கிட்டத்தட்ட அதுக்கு 1.5 நாள் ஆயிடும். பாப்போம் இந்த வாட்டி யார் அதை பண்றான்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அந்த என்ட்ரன்ஸையே பார்த்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் இப்ப அவரோட பவர்ஸ் பிரேக் த்ரூ பண்ணிடுறாரு. பிரம்மாண்டமான தண்டர்லாம் அவரை சுத்தி அப்படியே பிளாஸ்ட் ஆகுது. என்னோட பாடி பவர் இப்ப ரொம்பவே அதிகமா இருக்கு. அவரோட ஐசைட்டும் ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்ப ரொம்பவே ஷார்ப் ஆயிட்ட மாதிரி தெரியுது. சரி இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்னு சொல்லிட்டு அவர் திரும்பவும் நடக்க ஆரம்பிக்கும். அங்கிருந்த ஒரு வித்தியாசமான ஸ்டோன் அவர் கண்ணில் படுது. ஆளும் அதை கையில எடுத்து வச்சு செக் பண்றாரு. ஸ்பிரிட் கோர் ஸ்டோனா பிளட் மிஸ்ட்ல மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு ட்ரெஸரி. மார்ஷல் டொமைன்ல கூட இதுக்கு டிமாண்ட் ரொம்பவே அதிகம். ஆள் அதை பாக்கெட்ல போட்டுக்கிறாரு. இவ்வளவு பெரிய இடத்துல கண்டிப்பா இன்னும் நிறைய ஸ்டோன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அதை தேட ஆரம்பிக்கும். 2 அடிக்கு ஒரு ஸ்டோன் கிடைக்குது. கிடைக்கிற எல்லாத்தையும் தூக்கி அவரும் அப்படியே பாக்கெட்ல போட்டு போயிட்டே இருக்காரு. வழியில ஒரு பெரிய பேரியர் மாதிரி ஒண்ணு வருது.
என்னையே ஏமாத்த பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு அவரோட லைட்டிங் பவர்ஸ் யூஸ் பண்ணி அதை அப்படியே ரெண்டா ஓபன் பண்ணு. இந்த மாதிரி 4th கிரேட் பேரியராலாம் என்ன பண்ணிட முடியும்? அதையும் தாண்டி உள்ள போயிட்டாரு. அங்க ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருக்க. அங்க நம்ம ஸ்கை சைட்டர் சேர்ந்த அந்த லேடி ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வர தெரியாதனமா உங்களை இடிச்சிடுறாரு. பையனா இது லேடி சரியா? இங்க எப்படி நீ உள்ள வந்த? தெரியாம வந்துட்டேன்னு சொன்னா நீ நம்புவியா? நீ வேணும்னு தாண்டா வந்திருக்க. பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் இங்க தனித்தனி இடம் கொடுத்துருக்காங்க. பேரியரை பிரேக் பண்ணா மட்டும்தான் உன்னால இந்த பக்கம் வர முடியும். கண்டிப்பா நீ ஒரு மட்டமான ஆள் தான் சொல்லிட்டு அவங்க அப்படியே உங்க ஸ்வாட வெளியெடுக்க நம்ம ஹீரோ அங்கிருந்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்றாரு. ஆனா அந்த ஸ்வாட ஒரு போட்டு தள்ளுற மாதிரி வந்துடுது. டக்குன்னு அதை டிஃபெண்ட் பண்ணிட்டு இவ்வளவு ஸ்பீடா நீ என்ன கொல்ல நினைச்சியா என்ன? ஆமாண்டா பொறுக்கி, நான் ஏற்கனவே தெளிவா சொல்லிட்டேன், நான் பொறுக்கி இல்ல. அதே மாதிரி நம்ம இங்க சண்டை போட்டோம்னா நம்ம 2 பேரும் வெளியே போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அவங்க கிட்ட இருந்த ஒரு டிவைஸை வெளியே எடுத்துடுறாங்க. அரை சீலிங் டிஸ்கா, அதை வச்சு அவங்கள மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவையும் சேர்த்து ஒரு ஃபார்மேஷனுக்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டு அவங்க அப்படியே அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ண ஸ்வாட் எசன்ஸ் டெக்னிக்கா. உனக்கு இதெல்லாம் கூட தெரியுமா? ஒரு பெரிய ஸ்வாட் வந்து அவர் அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோவும் அதை தடுத்து நிறுத்துறாரு. அந்த ஸ்கை செக்டர் லேடி நீ ரொம்பவே பவர்ஃபுல்லா தான் இருக்க, இருந்தும் இப்படி ஒரு மட்டமான காரியத்தை செய்ய வந்த? இத பாருமா, நீ இதே மாதிரியே தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மேல ஒட்டிட்டு இருக்கிற மிச்ச மீதி ட்ரெஸ்ஸும் காணாம போயிடும். அவர் சொன்னதை கேட்டு அவங்க அப்படியே அவங்கள கவர் பண்ணிக்க அவரும் அந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவங்களை லைட்டா அட்டாக் பண்ணிட்டு அப்படியே அங்க வந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. பொறுக்கி பாயிலே, நீ எங்க போனாலும் நான் உன்னை விட மாட்டேன்டா. அவங்களோட ஸ்வாட் அனுப்பி வைக்க நம்ம ஹீரோ ஒரு பக்கம் துள்ளி குச்சி ஓடிட்டு இருக்காரு. அத்தடி இவ எங்க போனாலும் நம்மளை விட மாட்டா போலயே. பக்கத்துலதான் நம்ம ஹீரோயினும் நின்னுட்டு இருக்காங்க. சவுண்ட கேட்டு யாருன்னு அவங்க பதற ஆரம்பிக்க நம்ம ஹீரோ லிங்சன் நீயா கொஞ்சம்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்கள அப்படியே கவர் பண்ணிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு லைட்டா குசியா தான் இருக்கு. ஆமா நீங்க என்ன பண்ற? சத்தம் போடாத. அவங்க ஃப்ரெண்டு பிரின்சஸ் ஜியும் சவுண்ட் கொடுக்குறாங்க. லிங்சன் அங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நம்ம ஹீரோ நான் எல்லாத்தையும் உனக்கு அப்புறமா புரிய வைக்கிறேன், இப்போதைக்கு தயவு செஞ்சு என்ன மாட்டி மட்டும் விட்டுறாது. அவர் அவங்க பின்னாடி போய் ஒளிஞ்சுக்க போயிடுறாரு. அவங்க ஃப்ரெண்டு அங்க வந்துடுறாங்க. உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? அவங்களும் இல்லைன்னு சொல்ல லிங்சன் நம்ம இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீ இதுக்கு மேலேயும் ஒன்னு ஃபோர்ஸ் பண்ணிக்க வேணாம். ஆனா நம்ம ஹீரோயின் நான் நல்லா தான் இருக்கேன், கஷ்டமா இருந்தா கண்டிப்பா நானே வெளியே போயிடுவான்னு சொல்றாங்க. ஒன்னும் சரி இங்க வேற யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அச்சோ கொஞ்சம் ஒளிஞ்சிருக்கத இவ கண்டுபிடிச்சிட்டா போலயே. இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்க அந்த இடத்துக்கு நம்ம ஸ்கை செக்டரை சேர்ந்த அந்த லேடி வந்துடுறாங்க. இங்க வெளியாளுங்க யாராவது வந்தாங்களா? நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். இங்க வெளியாள்னா அது நீ தான் போடி அரமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க திரும்பவும் நம்ம குஞ்சனை தேடிட்டு அங்கிருந்து கிளம்ப. சரி லிங்சன் நீ ட்ரைனிங் கண்டினியூ பண்ணு, நான் போய் அவ யாரை தேடிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுறான். நம்ம ஹீரோவும் வெளியே வந்துடுறாரு. நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட நீ என்ன பிரச்சனை பண்ண, அப்புறம் இங்க இப்படி வந்த, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அது ஒரு பெரிய கதை. நான் பட்டுக்கும் கல்டிவேட் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா ஒரு சின்ன குழப்பம், நான் தெரியாதனமா இந்த இடத்துக்கு வந்துட்டேன். அந்த பொண்ணை என்ன பார்க்க மட்டும் தான் செஞ்சா, நான் என்ன சொல்ல வரேன்னு கூட கேட்காம அவனை கொல்ற அளவுக்கு போயிட்டான். நல்ல வேலை தப்பிச்சு வர வழியில நான் ஒன்னு பார்த்தேன். அவங்க 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டே இருக்க. நம்ம ஹீரோ நீ எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பே பண்ணி இருக்கு, அதுக்கு பதிலா நான் ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவரோட பவர்ஸை யூஸ் பண்ண நம்ம ஹீரோயினும் அவங்களை கவர் பண்ணிட்டு அப்படியே முழிச்சிட்டு இருக்காங்க. சரி நல்லா கல்டிவேட் பண்ண, நான் போய் ஏன் வழியை பார்க்கிறேன். அவரும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப அவங்களும் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நிதானத்துக்கு வராங்க. சே நம்மதுக்காக இப்ப தப்பு யோசிச்சுட்டு இருக்கோம். அவங்க இப்பதான் நோட் பண்றாங்க அவங்க பாடி ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்ப ரொம்பவே ஃப்ரீயா இருக்கு. என் கல்டிவேஷனையும் இப்ப இன்னும் கொஞ்ச நேரம் கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒருவேளை கொஞ்சம் தான். நம்ம ஸ்கை செக்டர் லேடி நம்ம ஹீரோவை தொலைச்சிட்டு ஒரு பக்கம் காட்டுத்தனமா கத்திட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்மளும் ஒரு பள்ளத்தாக்குல பதுங்கிடுறாரு. ஸ்பிரிட் ஸ்டோன்ஸ் அவ்வளவுதான் இங்க இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் அப்படியே அது எல்லாத்தையும் அவரை சுத்தி பறக்க விட்டுட்டு அவரோட பவர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அவரு கல்டிவேஷன் மெத்தட் இப்போ இன்னமும் ஸ்ட்ராங்கா இருக்கு. சுத்தி இருந்த மொத்த பிளட் மிஸ்டும் அவருக்குள்ள போக ஆரம்பிச்சிட்ட மாதிரி காமிச்சதோட இப்ப கொஞ்சம் கொஞ்சமா டைமும் முடிய போகுது. ஒரு ஆளா வெளியே வர ஆரம்பிச்சிடுறானுங்க. ஸ்கை செக்டர் சோ அவளையும் நம்ம லீ கூட வெளியே வந்துடுறாரு. அவரை சுத்தி பவர்ஸ் அப்படியே மின்னிட்டு இருக்கு. நேரா நம்ம லிங்கு கிங் கிட்ட போயிட்டு மாஸ்டர் குயின்சன் நம்ம மத்த ஆளுங்களாம் எங்க? இந்நேரம் அவங்க கண்டிப்பா வெளியே வந்திருப்பாங்களே. நம்ம கிங் அதெல்லாம் யாரும் வரல, நீ தான் ஃபர்ஸ்ட். அதை கேட்டு அவனுக்கு சமசாக்க இருக்கு. பிளட் மிஸ்ட் நம்ம எதிர்பார்த்த பவர் நமக்கு கொடுத்துன. ஜோ ஆளுங்களாம் வழக்கம் போல அவங்கள கலைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா இது ஜோன் கிங்டம் சேர்ந்த அந்த பொடி பசங்களாம் இன்னமும் கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்களா? அட யாரா அவன்? இவ்வளவு நேரம் ஆகுதுன்னா கண்டிப்பா அவனுங்க உள்ளே செத்துருப்பானுங்க. நம்ம குயிமிங்கும் லீட்டனும் இப்ப வெளியே வந்துடுறாங்க. நம்ம லிங்கோ கிங் சீனா அவங்கள வெல்கம் பண்ண ஜோவோட ஹெட் 2 பேர் உயிர் பழிச்சதுக்கே இவனா இப்படி சந்தோஷப்படுறான். ஆனா நம்மால் ரொம்ப கேஷுவலா என்ன குயிமிங் ஹெவன் லெவலுக்கு போயிட்ட போல எல்லாம் ஆண்டுவோம் செயல் மாஸ்டர். எனது ஹெவன் லெவலா? நம்ம லீட்டன் மாஸ்டர் நானும் எர்த்தோட கடைசியில இருக்கேன், அடுத்தது ஹெவன் தான். அவரும் அப்படியே பெருமையா நின்னுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் இப்ப வெளியே வந்துடுறாங்க. ஒரு ஹெவன் லெவலா? நம்ம பிரின்சஸ் கூட வெளியே வந்துடுறாங்க. நம்ம லிங்கு கிங் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நீங்க ஃபெங் அப்புறம் குங்சனை உள்ள பாத்தீங்களா? அவரும் லைட்டா யோசிச்சு பார்த்துட்டு ஃபெங் கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கத நான் பார்த்தேன், ஆனா குங்சனை நான் உள்ள போனதுல இருந்து பார்க்கவே இல்லை. நம்ம ஹீரோ அப்புறம் ஃபெங்க பத்தி கேட்க ஃபெங் கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கான், ஆனா குங்சனை
நான் பார்க்கவே இல்லை. நம்ம லீ அநேகமா அவன் நேரம் செத்துருப்பான்னு நினைக்கிறான். நம்ம லீ டென்ஷன் ஆகிறாரு. குயிச்சனுக்கு அந்த மாதிரிலாம் இது ஆயிருக்காது. இப்ப ஜோவோட பிரின்ஸும் வெளியே வந்துடுறான். அவங்களோட மார்ஷல் ஆர்ட் மாஸ்டர் அவரை வரவேற்றுட்டு, பாத்தீங்களா ஜுவான் கிங்டமை விட எங்க கிங்டம் தான் ரொம்ப பவர்ஃபுல். அடுத்ததா கோஸ்டி மாட்டலோட யங் மாஸ்டரும் வெளியே வரான். அவனோட பவர்ஸ் ஹெவன் லெவலோட மிட் ஸ்டேஜுக்கு போயிடுது. யங் மாஸ்டர், நீங்க இத்தனை வருஷம் பிளட் மிஸ்ட் ரெக்கார்டியை பிரேக் பண்ணிட்டீங்க. இந்த விஷயம் மட்டும் மாஸ்டருக்கு தெரிஞ்சுன்னா அவர் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட போறாரு. அவனுங்க ரெண்டு பேரும் சிரிப்பை போட்டுட்டு இருக்க ஸ்கை செக்டர் சேர்ந்த அந்த லேடியும் இப்ப வெளியே வந்துடுறாங்க. அவங்களோட பவர்ஸும் ஹெவன் லெவலோட மிட் ஸ்டேஜ்ல இருக்கு. பிளட் மிஸ்ட்ல இந்த வாட்டி என்னதான் நடந்துட்டு இருக்கு. அடுத்ததா நம்ம ஃபெங் வெளியே வராரு. அவரும் அதே லெவல் பவர் தான். மூணாவது மிட் ஸ்டேஜ் ஹெவன் லெவலா. அந்த ஸ்கை செக்டர் லேடி அந்த ஃபீனா போடுவான் ஏன் ஒன்னும் வெளியே வரல. நம்ம ஆளுங்களும் அந்த அறையை அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்காக சொல்றா பாரு ஒண்ணும் ஆக்டிவேட்டா இருக்கு. நம்ம லிங்கு கிங் உள்ள இருக்கிற பசங்க எல்லாரும் வெளியே வரணும். அப்படி இல்லைன்னா அவங்க இறந்து போயிருந்தா மட்டும்தான் இந்த அறை க்ளோஸ் ஆகும். அப்போ ஒன்னும் உள்ள யாரோ இருக்காங்கன்னு சொல்ல குயின்சன் தானே ஒன்னும் வெளியே வரல. நம்ம குயிமிங்கும் அது கண்டிப்பா அவனதான் இருக்கும்னு சொல்றாயிரும். நம்ம ஹீரோயினும் லைட்டா சாக்குறாங்க. அதே நேரத்துல அந்த ஸ்கை செக்டர் லேடியும் அப்ப அந்த பொறுக்கி போய் பேர் தான் குயின்சனா பேரியரையே பிரேக் பண்ணிட்டு அவன் எங்க இடத்துக்கு வந்தா கண்டிப்பா அவன் பவர்ஃபுல்லா தான் இருப்பான். அவங்க எல்லாரும் நினைச்சது சரிதான். நம்ம ஹீரோ அவர் பட்டுக்கு உள்ள ஜாலியா அவரோட கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காரு. அங்க இருக்கிற மிஸ்ட் எல்லாம் அப்படியே அவருக்குள்ள போயிட்டு இருக்கு. 3 நாள் ஆயிடுச்சு. ஒண்ணுமோ ஒருத்தனால எப்படி உள்ள தாக்கு பிடிக்க முடியும். ஒருவேளை இந்த அறை டேமேஜ் ஆயிருக்கலான்னு அவனுங்க சொல்றானுங்க. ஆமா உள்ள பவர் வாலட்டிலிட்டி ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான பிளட் பிஸ்டால கூட இவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க முடியாது. அங்க இருந்த அந்த மாஸ்டரும் 5 கிங்டம்க்கும் தகவல் அனுப்புங்க. சோலாரே மாஸ்டர் வந்து இதை செக் பண்ணட்டும்னு சொல்ல நம்ம ஹீரோ அப்படியே டக்குன்னு வெளியே வந்துடுறாரு. இது அவனே தான். அங்க இருந்த எல்லாருமே சாக்காக்குறாங்க. முக்கியமா லீ. நம்ம லீட் அண்ட் லைட்டா அவரை கலைச்சு பார்க்க நம்ம லிங்கு கிங் இவ்வளவு நாள் உள்ள இருந்தோம் இவன் பவர்ஸியா எர்த் லெவல்லே இருக்கு. நம்ம ஹீரோ எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. 2வது நாள் என் கல்டிவேஷன் முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த அறையில இருந்து வெளியே வர முடியாம நான் தொலைஞ்சு போயிட்டேன். எக்ஸிட்ட கண்டுபிடிக்க தான் இவ்வளவு நேரம் அனுச்சுன்னு ஒரு சொல்லு. அவனுங்க எல்லாரும் அவரை பார்த்து அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிடுறானுங்க. அதான பார்த்தா இந்த பொடிப்பா எப்படி இவ்வளவு நாள் உள்ள இருந்திருக்க முடியும். கிங் பரவாயில்ல குயின்சன் நீ சேஃபா வந்தது எனக்கு போதும். கொஞ்ச நேரத்திலே அந்த சோல்ட்ரா பாறையும் அங்கிருந்து காணாம போக அவங்க எல்லாரும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இனிமேதான் முக்கியமான டெஸ்டே இருக்கு. எல்லாரும் கவனமா இருங்க. வெளியிருந்த குரூப்லாம் கடைசியா வரவங்க தான் ரொம்பவே பவர்ஃபுல் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த வாட்டி கடைசியா வந்தது நம்ம கிங்டம் சேர்ந்த ஃபெங் தான். இல்ல நான் கேள்விப்பட்ட வரைக்கும் குயின்சன் தான் கடைசியா வந்ததா எல்லாரும் சொன்னாங்க. உனக்கு விஷயமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவன் அந்த ஃபார்மேஷனுக்குள்ளேயே தொலைஞ்சு போயிட்டானா. அதுவும் வெளியே வர லேட் ஆயிருக்கு. அதான பார்த்தேன் நம்ம ஹிஸ்டரியிலேயே இந்த ஃபார்மேஷனுக்குள்ள ஃபர்ஸ்ட் தொலைஞ்சு போனது இவன் தான் சொல்லிட்டு அவனுங்களும் அவரை கலாய்க்க நம்ம ஸ்கை செக்டர் லேடி கோமா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. அவன் கண்டிப்பா போய் சொல்றான். 2வது நாள் பிளட் மிஸ்டோட டீப்ல இருக்கும் போது நாங்க மீட் பண்ணோம். அவன் உள்ள ஏதோ திருட்டுத்தனம் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கோவப்பட்டு இருக்கு. நம்ம குயினிங் வழக்கம் போல அவரோட கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காரு. அங்க வந்து நம்ம ஹீரோவும் அவர் கூட ஜாயின் பண்ணிக்க குயின்சன் உண்மை சொல்லு நீ அங்க தொலைஞ்சா போன. நாங்க எவ்வளவு நாள் கல்டிவேட் பண்ணன்னு சொன்னா யாராவது அதை நம்பி இருப்பாங்களா. அதுக்கு இல்ல கொஞ்ச நேரம் இருந்ததுக்கு என் பவர் எர்த் லெவலுக்கு போயிடுச்சு. நம்ம ஹீரோ சீக்கிரமா அடுத்த லெவல் பொறுத்துக்கணும். அவ்வளவு நல்ல விஷயம் இல்ல. கல்டிவேஷன் ப்ராசஸ் ரொம்பவே ஸ்டெடியாவும் ஸ்டேபிளாவும் இருக்கணும்னு சொல்றாரு. சரி நம்ம ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்க 2 பேரும் அவங்க வேலையை ஆரம்பிக்க இப்ப அப்படியே அடுத்த நாளும் ஆயிடுது. திரும்பவும் எல்லாரும் ஒண்ணு கூடிடுறானுங்க. நம்ம லிங்கு கிங் மெயின் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாரும் என் கூட வாங்க. அங்க போனா ஒரு பெரிய மாஸ்டர் நின்னுட்டு இருக்காரு. நம்ம 5 கிங்டம்லயும் இவர் தான் ரொம்ப பவர்ஃபுல். இவரு யோ கிங்டம் சேர்ந்த ஒருத்தர் தான். 20 வருஷத்துக்கு முன்னாடி மிஸ்டீரியஸ் லெவல் இவரு பிரேக் பண்ணிட்டாரு. மாஸ்டர் லெவலுக்கும் இவருக்கும் ஒரு ஸ்டெப் மட்டும்தான் பாக்கி இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. இவரை எல்லாரும் ஆஃப் மாஸ்டர்னு தான் சொல்லுவாங்க. இவரை தோக்கடிக்க இங்க யாருமே இல்ல. நம்ம ஹீரோவும் இவரு உண்மையிலேயே அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா என்னன்னு சொல்லி செக் பண்ணி பாக்கிறாரு. இவரு பவர்ஸ்லாம் கிரேட் 5ல இருக்கு. ஆனா இவரோட வயசு காரணமா இவரை அடுத்த லெவலுக்கு போடாம இவரோட பிளட் லைன் இவரை தடுக்குது. லக்கு கை கொடுக்கலனா கண்டிப்பா இந்த ஜென்மத்துல இவரால மாஸ்டர் லெவல ரீச் பண்ண முடியாதுன்னு அவரு சொல்லு. அந்த மாஸ்டரும் அவரோட அனௌன்ஸ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. உங்களோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது. ட்ரையல் ஆஃப் லைஃப் அண்ட் டெத். இந்த டெஸ்ட்ல நீங்க 5 நாள் ஆன்சிஸ்டர் மவுண்டன்குள்ள தாக்கு பிடிக்கணும். அங்க இருக்கிற ஜெட் ஸ்டோன்ஸையும் கலெக்ட் பண்ணும். யார்கிட்ட அதிக ஸ்டோன்ஸ் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி ரேங்கும் தருவோன்னு அவரு சொல்றாரு. இதுல உங்க முக்கியமான வேலை ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்றது. அதை மத்தவங்க எடுக்காத அளவுக்கு அதை பாதுகாக்கிறது. சேஃப்டிக்காக அவங்க எல்லார்கிட்டையும் ஒரு டெலிபோர்ட்டிங் ஜெடியும் கொடுத்துட்டு உங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா நீங்க இதை பயன்படுத்தலாம். அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுவீங்க. அதே நேரத்துல காம்படிஷன்ல இருந்தும் நீங்க எலிமினேட் ஆயிடுவீங்கன்னு அவரு சொல்லு. நம்ம ஹீரோ இந்த ஜெட் பவர் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. இதை யூஸ் பண்றதுக்கும் நம்ம வெளியே வரத்துக்குமான அந்த
அந்த கேப்லயே ஒரு பவர்ஃபுல்லான கல்டிவேட்டரால நம்மள கண்டிப்பா கொல்ல முடியும். அதனால்தான் ஒரு வருஷமும் அத்தனை பேர் இறந்து போறாங்களாங்கிற மாதிரி அவர் யோசிக்க, நம்ம லிங்வோக்கிங் நம்ம எம்பரர் உங்க எல்லார் மேலயும் அளவு கடந்த நம்பிக்கை வச்சிருக்காரு. நீங்க கண்டிப்பா அதை காப்பாத்தணும். அதே நேரத்துல உங்க உயிருக்கு ஆபத்து வர மாதிரி இருந்துச்சுன்னா யோசிக்காம உடனே இந்த ஜேடை யூஸ் பண்ணிருங்க. மாஸ்டர் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அங்க ஒரு டிரான்ஸ்போர்ட்டிங் ஃபார்மேஷனை ஓபன் பண்ணு. நம்ம ஹீரோ குயிமிங் லேட் ஆயினா அதுக்குள்ள போய் நின்னுறாங்க. அந்த ஃபார்மேஷனும் அவங்கள அங்கிருந்து அனுப்பி விட்டுருது. அடுத்தடுத்த ஆளுங்க அப்படியே வர ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஃபெங், நம்ம லீ, ஸ்கை செக்டர் லேடி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜோக்கிங் த ஆளுங்கன்னு சொல்லி எல்லாருமே அங்கிருந்து காணாம போகும். நம்ம ஹீரோ ஆன்சிஸ்டர் மவுண்டனுக்கு இப்ப வந்து சேர்ந்துடுறாரு. அந்த அரே ஆக்டிவேட் ஆனதுக்கான டைத்தையும் அவர் இங்க வந்து சேர்ந்ததுக்கான டைத்தையும் கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு நம்ம குறைஞ்சது 150 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருப்போம்னு நினைக்கிறான். பார்த்தா சோவோட பிரின்ஸும் இப்ப ஒரு முன்னாடி வந்துடுறான். கொஞ்சம் பார்த்தவனே தம்பிக்கு ஒரே சிரிப்பு தான். பாவண்டா, நீ என் கையில வந்து மாட்டிக்கிட்ட பாரு, உன்னை இங்கேயே முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவனோட டிமாண்ட் லைன் ஆக்டிவேட் பண்ணி அவரை அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ அதை தடுத்து விட்டுறாரு. என்ன அட்டாக் பண்றதுக்கு உனக்கு ஒரு அருமையான சான்ஸ் தந்தா, ஆனா நீ அதை யூஸ் பண்ணிக்கல. இப்ப என்னோட டர்ன் சொல்லிட்டு அவர் அப்படியே அவரோட புருஷை யூஸ் பண்ண அவனும் அதை தடுத்துடுறான். ஸ்வாட் எசன்ஸ் மாதிரி ஸ்பியர் எசன்ஸ் டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி அவங்க ஒரு அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ அதையும் தடுத்துட்டு அவரோட லைட்னிங்கை விட்டு அவனை லைட்டா ஒரு காட்டும் காட்டுறாரு. இவன் நான் நினைச்சதை விட பவர்ஃபுல்லா இருக்கான். இப்ப இங்கிருந்து எஸ்கேப் ஆகிறதுதான் நமக்கு நல்லது. அவன் அங்கிருந்து காணாம போக நம்ம ஃபோர்த் பிரின்ஸ் ஏதோ ஒரு மூலையில சுத்திட்டு இருக்காரு. நம்ம லியோ அங்க வந்துடுறோம். நல்ல வேலை, நம்ம நினைச்ச வேலை சீக்கிரமாவே முடிய போகுது. பிரின்ஸ் நில்லுங்கன்னு சொல்லி சூண்டு கொடுத்துட்டு அவன் அப்படியே அவரு கிட்ட போக, லீ என்னாச்சு? சோக்கிங் தமும் கோஸ்ட் மோட்டர் செக்டர் ஒன்னு சேர்ந்துட்டாங்க. நம்ம சுவான சேர்ந்த நிறைய பசங்களை அவங்க கொல்றத நானே என் கண்ணால பார்த்தேன். என்னால எதுவுமே பண்ண முடியலன்னு ஒரு சொல்ல, நம்ம அவங்கள கண்டிப்பா சும்மா விடக்கூடாது, அவங்களை எப்படியாவது தடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து கிளம்ப போறாரு. யாரோ அங்க வர சோன்னு கேக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம குயிமிங். லீக்கு லைட்டா காண்டாகுது. இவங்க என்ன பண்றான், நம்ம பிளானே சொதிப்பிரும் போல. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பேசுனதெல்லாம் நானும் கேட்டேன், நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அவரும் நல்லதுன்னு சொல்ல நம்ம லீ கூட்டையே குழப்புறோம். ஆனா 3 பேரும் ஒன்னா போனா நம்ம அவங்களுக்கு ஈஸி டார்கெட் ஆயிடுவோம். அதுவும் இல்லாம குயிமிங் நம்ம அளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது. நம்ம ஃபேஸ் பண்ண போற எதிரிங்களை அவனால சமாளிக்க கூட முடியாது. அவரும் அந்த விஷயத்தை அவருக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்பவே வீக்கான ஒருத்தன். தனியா சோ பிரின்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா என் நிலைமை என்ன ஆக்குது? நானும் உங்க கூடயே வந்துடுறேன். அவரும் அதுவும் சரிதான், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம்ல. சரி வா போலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப. லீ அப்படியே டென்ஷன் ஆகுறான். குயிமிங், உன்னை கொல்ல வேணா நான் நினைச்சேன், ஆனா சாகணும் நீ ஆசைப்படும் போது நான் என்ன பண்ண முடியும்? அவங்கள போட்டு அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி ஒரு அறைக்குள்ள அவங்கள அப்படியே லாக் பண்ணிடுறான். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒண்ணுமே புரியல. இது உங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ஒரு ஃபார்மேஷன் தான். நீங்க எந்த அட்டாக்கும் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனா அவன் சொல்ற அந்த ஃபார்மேஷனை பத்தி நம்ம குயிமிங் எங்கேயுமே கேள்விப்பட்டது இல்லைன்னு சொல்றாரு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த இடத்த விட்டு வெளியே போலாம். அவரும் சரின்னு சொல்ல, அப்பனா எனக்கு வர வழி தெரியல. அவன் அப்படியே அவன் பவர்ஸை யூஸ் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணிடுறான். பிரின்ஸ் லாக் ஆயிடுறாரு. நம்ம குயிமிங் அதை சமாளிக்கும். நீ எதுக்காக இப்படி பண்ற? ஒண்ணுமே இல்ல பிரின்ஸ், நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கணும், அதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் கண்டிப்பா உங்களை எதுவும் பண்ண மாட்டேன். அதுக்கு முன்னாடி இந்த குயிமிங்க்கு ஒரு முடிவு கட்டுன்னு சொல்லிட்டு நான் உன்னை இங்கிருந்து அனுப்பி வைக்க எவ்வளவோ ட்ரை பண்ண, ஆனா அது எல்லாத்தையும் மீறி நீயே தான் வாலண்டியரா வந்து இங்க மாட்டி கேட்ட. இப்ப என்ன குறை சொல்லாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பவர்ஸை யூஸ் பண்ண நம்மளும் அதை அப்படியே தடுத்துடுறாரு. லீ, நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? ஆனா அவன் பதில் சொல்ல மாட்டான். அதிகமான விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது உனக்கு தான் இன்னும் அதிகமான ஆபத்தை ஏற்படுத்தும். நீ பிரின்ஸ் கிட்ட ஏதோ கேள்வி கேட்கணும்னு சொன்னீல, அப்பனா அது கண்டிப்பா பேலஸ் சம்பந்தமா தான் இருக்கணும். ஏதாவது சீக்கிரட்டை நீ தெரிஞ்சுக்க நினைக்கிறேன்னு அவரு கேட்கிறாரு. குயிமிங், நீ என்ன ரொம்ப கோவப்படுத்திட்டு அவன் அப்படியே அவன் பவர்ஸை யூஸ் பண்ண நம்மளும் நம்ம ஹீரோ கொடுத்து அந்த டிவைஸை வச்சு அந்த ஃபார்மேஷனை உடைச்சிடுறாரு. அவன் சாக்காக்குறான். எவ்வளவு டிஸ்க் உன்கிட்ட எப்படி வந்துச்சு? உன்கிட்ட ஏதோ தப்பா இருக்குங்குத குயின்டன் எப்பவோ நோட் பண்ணிட்டான். அதான் எங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இதை என்கிட்ட கொடுத்தான். திரும்பவும் குயின்டன் சொல்லி அவன் டென்ஷன் ஆக அவர்கிட்ட இருந்த ஒரு பில்லையும் நம்ம பிரின்ஸ் கிட்ட தராரு. அவரும் அதை போட்டுட்டு அவரு கல்டிவேஷனை ஸ்டார்ட் பண்ணு. அவனும் அவன் கிட்ட இருந்த அந்த பில்லோட பவர் அப்படியே அவனுக்குள்ள இழுத்துக்கிறான். நம்ம குயிமிங்க ஃபைட்டுக்கு ரெடி ஆயிடுறாரு. அவன் அப்படியே அவன் பவர்ஸை யூஸ் பண்ண அசால்ட்டா அவர் அதை தடுத்துடுறாரு. நீ எப்படி திடீர்னு இவ்வளவு பவர்ஃபுல்லான? பிரின்ஸும் அந்த லாக்ல இருந்து வெளியே வந்துடுறாரு. லீ, நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன், கண்டிப்பா ஒரு நாள் நான் உன்னை தூக்கடிப்பேன்னு. அவன் திரும்பவும் அவர் அட்டாக் பண்றான். நம்மளால அதை தடுத்துடுறாரு. அவனுக்கு சம காண்டாயிடுது. அந்த பில்லோட பவர்ஸ் அப்படியே அதிகப்படியா இழுத்துட்டு நம்ம ஹீரோ அன்னைக்கு அட்டாக் பண்ண அதே டிராகன் பவரை யூஸ் பண்ணி அவர் அட்டாக் பண்ண அவரும் அவரோட ஸ்வாடிசன்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்றாரு. அவரு பவர்ஸ் அவன் அனுப்புன டிராகன்ஸை தடுத்தது மட்டும் இல்லாம அதுங்களை அப்படியே காலி பண்ணிடுது. உன்னால கண்டிப்பா தப்பிக்க முடியாது. யார் சொன்னான்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு அங்கிருந்து காணாம போக நம்மளால அவனை அட்டாக் பண்றாரு. அவன் கிட்ட இருந்த அந்த டெலிபோர்ட்டிங் ஜெயிட் மட்டும் கீழே விழுந்துடுது. ஃப்ரெண்ட்ஸ், காம்படிஷன் முடிகிற வரைக்கும் கண்டிப்பா அவனால இந்த இடத்த விட்டு வெளியே போக முடியாது. நல்லது, டெஸ்ட் முடிஞ்ச உடனே நம்ம லிங்வோக்கிங் கிட்ட சொல்லி இந்த துரோகியை உடனே அரெஸ்ட் பண்ணி ஆகணும். இப்ப அப்படியே ஜோக்கிங்டமோட பிரின்ஸை காட்டுறாங்க. அவன் கையில நம்ம சுவான சேர்ந்து 2 பேர் வசமா சிக்க அவங்களால அவனை சுத்தமா சமாளிக்க முடியல. அப்படிதான்டா பண்ணுவான்.
உங்களால என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே உங்களை போட்டு தள்ள போக அவங்க அந்த ஜெட் பீஸை யூஸ் பண்ணிடுறாங்க. போடி பசங்க அதுக்குள்ள தப்பிச்சிட்டானுங்க. ஆனா இந்த காம்படிஷன் முடியறதுக்குள்ள சுவான சேர்ந்த ஒருத்தன் கூட உயிரோட இருக்க மாட்டாங்கிற மாதிரி அவன் சொல்லு. இன்னொரு பக்கம் நம்ம ஃபென்ஸ் ஊத்திட்டு இருக்காரு. குயின்சான் ஃபாரஸ்ட்குள்ள பதுங்கிட்டா என்னால உன்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? உன் சாவு இங்க தாண்டான்னு சொல்லிட்டு அவன் பவர்ஸை யூஸ் பண்ணி ஒரு எலியை உருவாக்கி அவரை மோப்பம் பிடிக்க விட்டுடுறான். வெளியே மாஸ்டர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க. அதுக்குள்ள 2 பேர் அவுட் ஆயிட்டாங்களா? 2மே நம்மளுங்க தான். நம்ம லிங்கோ கிங் உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்கிறாரு. அவனுங்களால எதுவுமே பேசக்கூட முடியல. அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணி அவனுங்களை லைட்டா ஹீல் பண்ண தட்டு தடுமாறி அப்படியே எந்திரிச்சு நிக்கிற லிங்கோ கிங். என்ன நடந்துச்சு? நீங்க இப்படி காயப்பட்டிருக்கீங்க? எல்லாத்துக்கும் அந்த ஜோ பிரின்ஸ் தான் காரணம். நாங்க மட்டும் சரியான நேரத்துல அந்த ஜெடை யூஸ் பண்ணாம இருந்தா கண்டிப்பா செத்துருப்போம். அவங்க சொன்னதை கேட்டு அவர் லைட்டா டென்ஷன் ஆக அங்க இருந்த ஜோவோட மாஸ்டர், நான் சொன்ன அளவுக்கு இல்ல, அவங்க ரொம்ப லைட்டா தான் அட்டாக் பண்ணிருக்கானுங்க, கொண்டு இருந்தா ரிவார்டே கொடுத்து இருந்திருப்பா. கோஸ்டி மோட்டல் மாஸ்டர் வர அப்படியே சிரிச்சு வேணும்னே அவங்களை வெறுப்பு ஏத்துறோம். நம்ம கிங் எதுவுமே சொல்லாம அமைதியா அவங்களை அங்கிருந்து கூட்டு போயிடுறாரு. திரும்பவும் கொஞ்சம் பேர் அவுட் ஆகி வராங்க. அவங்களும் நம்ம ஜோன் ஆளுங்க தான். அடுத்தடுத்த ஆளுங்க வந்துட்டே இருக்கானுங்க. இடையில 2-3 ஜோ ஆளுங்களும் வரும். அங்கிருந்த இன்னொரு குரூப். இந்த காம்படிஷன் கண்டிப்பா அமைதியா நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஜோவும் கோஸ்டி மோட்டல் செக்டரும் ஜோனை குறி வச்சு அட்டாக் பண்றாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையில நம்ம தலையை உருட்டாம இருந்தா சரி. நம்ம ஹீரோ ஒரு பக்கம் அவங்க எதிரிங்களை போட்டு தாக்கிட்டு இருக்காரு. 2-3 எண்ணிட்டு அவங்க எல்லாரையும் காலி பண்ண சோ சேர்ந்த 11 பேரை நம்ம வெளியே அனுப்பியாச்சு. ரொம்பவே பவர்ஃபுல்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிற அந்த மத்த பசங்களா எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கானுங்கன்னு தெரியலையே. டக்குன்னு ஒரு பிரம்மாண்டமான போர் அப்படியே அவருக்கு நேரம் வருது. நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல அதுல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. அது அப்படியே போய் பயங்கரமா பிளாஸ்ட் ஆக நம்ம ஸ்கை செக்டரை சேர்ந்த அந்த லேடி இப்ப அங்க வராங்க. ஆத்தாடி திரும்ப வந்துட்டாளேன்னு சொல்லி அவர் லைட்டா சாக்காக. அன்னைக்கு என்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணி தப்பிச்சிட்ட. ஆனா இன்னைக்கு கண்டிப்பா உன்னால எங்கேயும் தப்பிக்க முடியாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் ஒன்னும் வேணும்னு எதுவும் பண்ணல. அதுவும் இல்லாம நான் பெருசா எதையும் பார்க்கவும் செய்யல. இந்த விஷயத்தை இதோட விட்டுட்டீங்கன்னா நம்ம 2 பேருக்குமே நல்லது. என்ன அவமானப்படுத்திட்டு எதுவுமே நடக்காத மாதிரி சாதாரணமா பேசுறியா? இன்னைக்கு நான் உன்னை கொல்ல போறது இல்ல. அதே நேரத்துல உனக்கான பனிஷ்மெண்ட்டும் உனக்கு கண்டிப்பா கிடைச்சே தீரும். மார்ஷியல் ஆர்ட் டெக்னிக்ஸ் இனிமே உன் லைஃப்லயே நீ நினைச்சு பார்க்க முடியாது. அப்பதான் உன்னால இன்னொரு பொண்ணுக்கு பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவங்க பவர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோ கிரேட் 3 டிவைஸா அவர் அப்படியே அதுல இருந்து எஸ்கேப் ஆகிறாரு. ரைட்டு லெஃப்ட் சென்டர்னு சொல்லி எல்லா பக்கத்துல இருந்து அவங்க அவர் அட்டாக் பண்றாங்க. அவர் எப்படி தப்பிச்சான்னு சொல்லி அவங்க லைட்டா ஷாக் ஆயிட்டு திரும்பவும் அவங்களோட ஸ்வாடசன்ஸ் டெக்னிக் அவர் மேல யூஸ் பண்ண நம்ம ஹீரோவும் அதை அப்படியே தடுத்துறாரு. உன் ஸ்வாட் ஸ்கில் உண்மையிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லா தான் இருக்கு. உன் கதை முடிய போது இந்த நேரத்துல எதுக்காக தைரியமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அந்த ஸ்வாட்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணிடுறாரு. அவங்க திரும்பவும் அடுத்த மூவை யூஸ் பண்ணும் ப்ளூம் ஃபேரி டெக்னிக். இந்த மூவை என் அப்பாவால கூட தடுக்க முடியாது. நம்மால அப்படியே கேஷுவலா நின்னுட்டு இருக்காரு. அனுப்புனா அவங்களே பதறாங்க, நீ இதை தடுக்கலனா செத்துருவா. நம்ம ஹீரோ சரியான நேரம் தான் அதை முடிவு பண்ணும். டக்குன்னு ஒரு பெரிய ஸ்வாட வெளியே அனுப்பி அவங்களோட மொத்த ஸ்வாடையும் அப்படியே தடுத்துடுறாரு. இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி அவங்க முடிச்சிட்டு இருக்கு. இதான் நம்ம கிடைச்ச சரியான சான்ஸ்னு சொல்லி அவரும் அவரோட பவர்ஸை யூஸ் பண்றாரு. அவங்க மாஸ்க் மட்டும் கழறது ஆளும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகு. அவங்க திரும்பவும் அதை சரி பண்ணிட்டு நான் ஒரு செகண்ட் டைவர்ட் ஆயிட்டேன். அந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவன் தப்பிச்சிட்டான். ஆனா அவன் ஏன் நம்மள அட்டாக் பண்ணல? அவர் யூஸ் பண்ண அந்த கடைசி மூவும் அவங்கள காயப்படுத்த கூடாதுங்கிறதுக்காகவே செஞ்ச மாதிரி இருந்திருக்கும். கண்டிப்பா உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அவங்க திரும்பவும் ஏதோ ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணி அவரை ட்ராக் பண்ண ஆள் கொஞ்சம் கொஞ்சமா அங்கங்க பிளிங்க் ஆகி காணாமலே போயிடுறாரு. நீ எப்படி இதெல்லாம் பண்ற? நம்ம ஹீரோ நம்மளே ட்ராக் பண்றலன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்த அந்த டிரான்ஸ்போர்ட்டிங் ஜெட அவர் பர்ஸை யூஸ் பண்ணி லாக் பண்ணு. நம்ம ஹீரோயின் அவர் ஃப்ரெண்ட் எல்லாம் இப்ப இந்த பக்கமா வராங்க. குஞ்சன் வந்துட்டியா? நம்ம ஹீரோயினும் குஞ்சன் நீங்க என்ன பண்ற? ஏன் வரக்கூடாதுன்னு அவரு கேக்கு. இல்ல சோவும் கோஸ்ட் செக்டரும் நம்ம ஆளுங்க எல்லாரையும் குறி வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு தான் ஆகலையே. நம்ம லேட்டன் பிரின்சஸ் நீங்க என்ன பேசுறீங்க? அவங்களுக்கு நம்ம குஞ்சன் மேல கை வைக்கிற அளவுக்கு தைரியம் இருக்கா என்ன? அதை மாரி ட்ரை பண்ணாலும் நம்மால் கண்டிப்பா அவங்களை சும்மா விட மாட்டான். நம்ம இனிமே எல்லாரும் ஒன்னாவே இருக்கலாம்னு அவரு சொல்லு. பிரின்சஸ் இவன் கூட எல்லாம் எங்களால டிராவல் பண்ண முடியாது. நம்ம ஹீரோயின் அவங்கள சமாதானப்படுத்துறாங்க. நீ நினைக்கிற அளவுக்கு எல்லாம் குஞ்சன் ஒண்ணு அவ்வளவு மோசம் கிடையாது. அவன் உண்மையிலேயே ரொம்ப நல்ல பையன். அதுவும் இல்லாம சாம்பியன்ஷிப்லயே அவன் ஜெயிச்சிருக்காங்க போது அவன் கூட இருந்தாதான் நமக்கும் அது பாதுகாப்பா இருக்கும். என்னத்தை ஜெயிச்சான்? பிளட் மிஸ்ல இருந்து தான் இவன் கடைசியா வந்தான். ஆனா அதனால ஏதாவது யூஸ் இருக்கா? அவங்க அதுக்கு அவசியமே இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னா குஞ்சன் ஏற்கனவே ரொம்ப பவர்ஃபுல். சரி நம்ம சேர்ந்தே போகலாம். நடக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அவர் அவங்கள தடுத்துடுறாரு. என்னன்னு பார்த்தா திரும்ப ஒரு பயங்கரமான பவர் அவங்களை அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோ அதை காலி பண்ணும். கோஸ்டி இம்மோர்டலோட யங் மாஸ்டர் சிரிச்சுட்டே அப்படியே அவங்க முன்னாடி வரான். பரவாயில்ல, என்னோட பவர்ஸையே தடுக்கிறீனா? நீ கண்டிப்பா பெரிய ஆள் தான். எல்லா பக்கத்துல இருந்து ஆளுங்க சுத்தி வளைச்சிடுறானுங்க. சோ பிரின்ஸ் அங்க வந்துடுறான். அடடா, சுவனோட பிரின்சஸை நம்ம கையில சிக்கிருக்காங்க. இதை விட நமக்கு வேற என்ன வேணும்? இன்னைக்கு ஃபுல்லா அவங்கள வச்சு நல்லா டைம் பாஸ் பண்ணி என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். பிரின்ஸோ நீங்க என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? அவங்க 2 பேரும் சுவனோட பிரின்சஸ். எனக்கும் கோஸ்டி மோட்டலோட யங் மாஸ்டருக்கும் தான் அவங்க சொந்தம்னு அவன் சொல்றான். ஆமா பிரின்ஸ், நீங்க சொல்றதும் சரிதான். நாங்க தான் கொஞ்சம் அவசரப்பட்டோம்னு நினைக்கிறோம். இருந்தாலும் ஆசை
ஆசைப்பட்டீங்க, நாங்க கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் அவங்கள வச்சு நீங்களும் கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணுங்க. நம்ம பிரின்சஸ் செம டென்ஷன் ஆகுறாங்க. நம்ம லீட்டன் கொஞ்சம் நம்ம ஆளுங்க ரொம்பவே கம்மியா இருக்கும், நம்ம எப்படியாவது இங்கிருந்து முதல் எஸ்கேப் ஆயிடலாம். நம்ம ஹீரோயினோ ஆமா அவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆனா நம்ம ஹீரோ கரெக்டா கெஸ் பண்றாரு, நம்ம தப்பிச்சிருவோம்னு சொல்லி அவங்க எந்தவித கவலையும் பட்ட மாதிரி தெரியல. இந்த ஜேட் வேலை செய்யாதுன்னு நினைக்கிறான். அவனுங்களும் அப்படியே சிரிக்கிறானுங்க. பரவாயில்ல, நீ புத்திசாலி தான். இந்த இடத்த சுத்தி எங்களோட ஒரு அரை பர்மிஷன் இருக்கு, அதை தாண்டி அந்த டெலிபோர்டேஷன் டிவைஸ் கண்டிப்பா வேலை செய்யாது. அங்கிருந்த ஒருத்தன் அதை அவங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறோம். நம்ம பிரின்சஸ் அதை ட்ரை பண்றாங்க. இல்ல இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. நம்ம ஹீரோயினுக்கு அதை விட பதட்டமா இருக்கு. அங்கிருந்த ஒருத்தன், பிரின்ஸ் இதுக்கு மேலேயும் நம்ம பேசி டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம், சீக்கிரமா வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். அவனுங்க எல்லாரும் அவனுங்க பவர்ஸ் யூஸ் பண்ண ரெடியாக, நம்மளுங்களும் ஃபைட்டுக்கு ரெடி ஆகிடுறாங்க. பேசிட்டு இருக்கும் போதே ஒருத்தன் அவங்கள அட்டாக் பண்ணிடுறான். அவங்களும் அதை டிஃபெண்ட் பண்ண. பிரின்ஸோ நான் தான் அவனோட ஆப்போனன்ட், ஓ வித்தையெல்லாம் என் கிட்ட காட்டு. அவங்க ரெண்டு பேருமே அவங்க பவர்ஸ் யூஸ் பண்ணிட்டு நேருக்கு நேர் மோதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சரியான கோவக்காரியா இருக்கு, ஆனா அதை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவங்க அப்படியே அவங்களோட ஸ்வாடஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி மேல போயிட்டு நூத்துக்கணக்கான ஸ்வாட வச்சு அவனை அட்டாக் பண்றாங்க. ஆனா அவன் அதை ஈஸியா தடுத்து அவங்களே லைட்டா அட்டாக் பண்ணிடுறான். தேட் கிரேட் ஐஸ் பிளட் லைனா உண்மையிலேயே நல்லதா இருக்கு. அவனோட பிளட் லைன் ஆக்டிவேட் பண்ண நம்ம ஹீரோயின் லைட்டா ஷாக் ஆகுறாங்க. ஸ்பிரிட் பிளட் லைனா சரியா சொல்லிட்ட, இது சோ கிங்டமோட எங்க ஃபேமிலி பிளட் லைன். அவன் அப்படியே அதை யூஸ் பண்ணி ஏதோ கிரியேச்சர்ஸ் எல்லாம் விட்டு அவங்கள அட்டாக் பண்றான். அவங்களும் அதை டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா எதுவும் வேலைக்காகல. நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா அடிபட்டுருது. அவன் திரும்ப அவங்கள அட்டாக் பண்ண போக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஆனா அந்த கோஸ்ட் இமோர்டல் யங் மாஸ்டர் எங்க அங்க போற, உனக்கான ஆப்போனன்ட் இங்க இருக்கான். அவ அப்படியே அவங்கள அட்டாக் பண்ண அவங்களும் அதை தடுத்துடுறாங்க. அவன் திரும்ப அவன் பவர்ஸை யூஸ் பண்ண அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அதை தடுக்கிறாங்க. லிட்டன் அவனை நான் சமாளிச்சிருக்கிறான். அவங்களும் அவனோட சிங்கிள்ஸ்க்கு போயிடுறாங்க. அவங்க ரெண்டு பேரோட பவர்ஸும் நேருக்கு நேர் மோதிக்குது. நம்ம பிரின்சஸையும் சமய வித்த காட்டுறாங்க. ஆனா அந்த கோஸ்ட் இமோர்டல் யங் மாஸ்டர் எதுக்குமே அசர மாட்டான். சிரிச்சுட்டே அவங்கள சமாளிச்சிட்டு இருக்கான். நடுவுல இருந்த பொடி பசங்களாம் வேற நம்ம இவனுங்களை தீர்த்து காட்டலாம். அவ அப்படியே அவன் பவர்ஸை யூஸ் பண்ண அவங்க ரெண்டு பேரும் அதுல இருந்து அசால்ட்டா மிஸ் ஆகுறாங்க. நான் இதை எதிர்பார்க்கல, ஆனா இப்ப கண்டிப்பா உங்களால தப்பிக்க முடியாது. அவன் ஹெவன் ஹெட் ஸ்பிளிட் டெக்னிக்னு சொல்லி புதுசா ஏதோ ஒண்ணு யூஸ் பண்ண நம்ம ஹீரோவும் அவரோட தண்டர் மூவ் யூஸ் பண்றாரு. தண்டர் அவன் பவர்ஸ் மட்டும் இல்லாம அவனையும் காலி பண்ணிடுது. ஒரு விக்கெட் அவுட். உடனே பேட்டில் ஃபார்மேஷன் ஆக்டிவேட் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் நம்ம தீர்த்து கட்டி ஆகணும். அங்கிருந்த அந்த குரூப் ஒன்னா சேர்ந்து ஏதோ ஒரு ஃபார்மேஷனை கிரியேட் பண்றானுங்க. நம்ம கொஞ்சம் லீட்டன் அதை தடுக்க நம்ம லீட்டனுக்கு லைட்டா அடிபட்டுருது. அந்த ஃபார்மேஷனை பிரேக் பண்ணாம நம்மளால அவங்களை எதுவுமே பண்ண முடியாது. அவரும் சரின்னு சொல்ல நம்மளும் அதை திரும்பவும் உடைக்க ட்ரை பண்றேன். ஆனா செமையா அடிபட்டுருது. நெஞ்சு பிடிச்சிட்டு அவர் அப்படியே உருண்டுட்டு இருக்கு. அவனுங்களும் அப்படியே கேட்க போக்குன்னு சிரிக்கிறானுங்க. எங்களோட இந்த பேட்டில் ஃபார்மேஷன் ஹெவன் லெவல் மாஸ்டர்ஸே அசால்ட்டை தோக்கடிக்கும். நீங்க இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். ஒரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த சோ பிரின்ஸை சமாளிக்க முடியாம போராடிட்டு இருக்காங்க. உன்னால கண்டிப்பா என்ன தோக்கடிக்க முடியாது. சாகறதுக்கு பதிலா நான் சொல்றதை கேட்டினா உயிர் மட்டுமாவது பொழைப்பேன். அவங்க கடுப்பாய் திரும்பவும் அட்டாக் பண்ண போறாங்க. ஆனா திரும்பவும் அதே நிலைமை தான். இந்த பக்கம் பார்த்தா நம்ம பிரின்சஸ் அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு அந்த கோஸ்ட் இமோர்டலோட யங் மாஸ்டர் சமாளிச்சிட்டு இருக்காங்க. சீக்கிரமா அந்த ஆட்டத்தை முடிச்சு ஆகணும். ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க பேலன்ஸும் வேலை செய்ய மாட்டேங்குது. அவங்களும் காயப்பட்டுறாங்க. அதே நேரத்துல அந்த பேட்டில் ஃபார்மேஷன் குரூப்பும் நம்ம ஹீரோயினை போட்டு தள்ள வர ஒரு சாதாரண அறையை வச்சுட்டு இவனுங்க என்ன ரொம்ப பேசுறானுங்க. அவர் அப்படியே அவரோட தண்டர் போர்ஸ் யூஸ் பண்ணி ஒரே செகண்ட்ல அந்த மொத்த குரூப்பையுமே பறக்க விட்டுறாரு. எல்லாருமே காலி. கோஸ்ட் இமோர்டல் மாஸ்டர் சாக்க ஆகுறான். உன்னை சும்மா ஓட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவன் கத்தி எடுத்து பறக்க ஓட நம்ம ஹீரோவும் அசால்ட்டா எல்லாத்தையும் தடுத்துறாரு. நம்ம பிரின்சஸ் கொஞ்சம் ஜாக்கிரதைன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஓடி வராங்க. அதே நேரத்துல அவனும் அங்க வந்துடுறான். இதுக்கு வாய்ப்பே இல்ல. கொஞ்சம் அவனோட பிளைங் ஸ்வாட அவன் ஸ்பிளிட் பவர் வச்சு அவனால கண்ட்ரோல் பண்ண முடியும். அவன் திரும்பவும் அதை யூஸ் பண்ண ஆள் அவர் கையிலே அதை தடுத்து நிறுத்துறாரு. என் ஸ்வாடுக்கு முன்னாடி பெரிய பெரிய மலையை தூசி மாதிரி நீ என்னன்னா கையால அதை தடுத்துலாம் நினைச்சியா? ஆள் அப்படியே அதை அவர் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாரு. நதரையனை வச்சு இது செஞ்சிருக்கியா? உண்மையிலேயே இது நல்ல ட்ரெஸ்ஸடி தான். அவனால அதை நம்பவே முடியல. அவர் அப்படியே அதை யூஸ் பண்ண அப்ப நீயும் ஒரு பிளட் லைன் மாஸ்டரா? அவன் திரும்பவும் அந்த கத்தியை பறக்க விடுறான். ஆனா நம்ம ஹீரோ இந்த வாட்டி அதை தடுத்து அப்படியே அவரு பாக்கெட்ல தூக்கி போட்டு வைக்கிறாரு. என் ட்ரெஸ்ஸரியோட ஆட்டையை போறேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பவர்ஸை யூஸ் பண்ண அவரும் அதை டிஃபெண்ட் பண்றாரு. நான் மிட் லெவல் ஹெவன் ஸ்டேஜ்ல இருக்க எர்த் லெவல்ல இருந்துட்டு உன்னால எப்படி இதை தடுக்க முடியுது? அது ரொம்ப ஈஸி தானே ஒரு சூறாரு. கொஞ்சம் உன்னால என் மூவ தடுக்க வேணா முடியல, ஆனா கண்டிப்பா என்ன தோக்கடிக்க முடியாது. அவன் திரும்ப அவன் பவர்ஸை யூஸ் பண்ண அவங்க ரெண்டு பேரோட பவரும் நேருக்கு நேர் மோதிக்குது. யார் தோக்க போறானே சொல்ல முடியாத அளவுக்கு ரெண்டு பேருமே அவங்களோட பவர்ஸ் அளவுக்கு அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டக்குன்னு அதுவும் அப்படியே பிளாஸ்ட் ஆயிடுது. உன் அரை ஃபார்மேஷனை உடைக்கிறான். அவன் திரும்பவும் நக்கலா சிரிக்கிறான். இது என்னோட அப்பா அரை மாஸ்டர்ஸ் வச்சு ஸ்பெஷலா உருவாக்குனது. உன்ன மாதிரி பொடி பயிலாளலாம் இதை உடைக்க முடியும் நினைச்சியா? ஆனா நம்மால் பேசிட்டு இருக்கிற கேப்லயே அவர் பவர்ஸை யூஸ் பண்ணி அதை சல்லியே நொறுக்கிடுறாரு. இந்த அரை ஆக்டிவேட் ஆனா மிஸ்டீரியஸ் லெவல் மாஸ்டரால கூட இதை உடைக்க முடியாதுன்னு சொன்னாங்களே. அவர்கிட்ட இருந்த ஜெட் பீஸ் பிரின்சஸ்
பிரின்சஸ் கிட்ட கொடுத்து நீ 2 பேரும் முதங்கிது வெளியே போங்க, நம்ம லேட்டே நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்ல நம்ம ஹீரோவே அவரோட ஜெயட உடைச்சிடுறாரு. ஆள் அங்கிருந்து காணாம போக பிரின்சஸ் நீங்களும் தான், ஆனா அவங்க அதை திரும்ப அவர்கிட்டே தூக்கி போட்டுறாங்க. நான் போய் ஹெல்ப்புக்கு யாரையாவது கூட்டிட்டு வரேன். இப்ப கிட்டத்தட்ட 3 நாள் முடிஞ்சிருது. வெளியே இருந்த நம்ம லிங்கு கிங் நம்ம கிங்டம் சேர்ந்த பாதி பேர் இப்ப வெளியே வந்துட்டாங்க. மத்தவங்களாவது சேஃபா இருக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப திரும்பவும் அந்த ஃபார்மேஷன் ஆக்டிவேட் ஆகுது. இந்த வாட்டி நம்ம லீட்டன் வராயிரும். திரும்பவும் ஜோன் கிங்டம்ல இருந்து ஒருத்தனும் என்னையா லிங்கு கிங் உங்க கிங்டம்ல இருந்து அனுப்புன ஒருத்தன் கூட ஒருத்தே இல்ல போல, வருசலா வெளியே வந்துகிட்டே இருக்கானுங்களேப்பா. லீட்டன் உன் போர்ஸுக்கு நீ எப்படி இவ்வளவு சீக்கிரம் எலிமினேட் ஆன, அதுவும் இல்லாம உனக்கே இந்த அளவுக்கு காயப்பட்டு இருக்கு. அவர் அப்படியே அவரு காது கிட்ட போயிட்டு கோஸ்ட் இம்மோர்டல் யங் மாஸ்டர் பிரின்ஸோ அவங்க உருவாக்கின ஃபார்மேஷன் நம்ம பிரின்சஸ் இன்னமும் உள்ள மாட்டிட்டு இருக்குதுன்னு எல்லா விஷயத்தையும் சோறாயிரும். அந்த காம்படிஷன் நடத்துற அந்த மாஸ்டர் டென்ஷன் ஆயிடுறாரு. அந்த ஃபார்மேஷனை அவன் எப்படி உள்ள கொண்டு போனான். அந்த எல்டர் அப்படியே பல்ல கட்டிட்டு நீங்க ஒன்னும் தப்பா நினைக்காதீங்க மாஸ்டர், அதை யங் மாஸ்டரே தான் எடுத்துட்டு போயிருக்காரு. எங்க கிளானுக்கு அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நம்ம கிங் அவனால கண்டிப்பா இப்படி ஒரு விஷயத்த மறைச்சு எடுத்துட்டு போயிருக்க முடியாது. நீங்க தான் ஹெல்ப் பண்ணிருக்கணும்னு சொல்லு. இல்ல நீங்க ஒரு பவர்ஸை குறைச்சு மதிப்பிட்டீங்க. அவரால் இதை விட ஒண்ணுமும் பெரிய டீமோட்டலோட மாஸ்டர் எங்க யங் மாஸ்டர் ரொம்பவே டேலண்ட். ஏதாவது ஒரு பெரிய கல்டிவேட்டர் கூட அந்த அறையை அவருக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கலாம். அதுக்கு எப்படி நாங்க பொறுப்பாகும். அதுவும் இல்லாம இது ஒரு காம்படிஷன். அரை ஃபார்மேஷனும் நம்ம கல்டிவேஷன்ல ஒண்ணுதான். அதை யூஸ் பண்றதுல என்ன தப்பு இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பைத்தியம் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கு. நம்ம லிங்கு கிங்க்கு ஒரே உறுத்தலா இருக்கு. லீட்டன் அந்த ஃபார்மேஷனை கொஞ்சம் பிரேக் பண்றதா சொன்னா, ஆனா உன்னதுக்காக அவங்க இங்க வராம இருக்காங்க. அந்த ஜோ மாஸ்டர் இது கூட அவனுக்கு புரியல. இந்நேரம் அவங்க 2 பேரும் உள்ளே செத்து இருப்பாங்க. பாவங்க பிரின்சஸ் இப்படி வந்து ஒரு மேட்ச்ல சாகணும்னு அவங்க தலையில எழுதி இருக்கு. நம்ம லிங்கோ டென்ஷன் ஆகிறாரு. அவங்களுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு நான் கண்டிப்பா உள்ள சும்மா விட மாட்டேன். ஆனா உள்ள எல்லாம் தலையில நடந்துட்டு இருக்கு. அந்த கோஸ்டி மோட்டலோட யங் மாஸ்டர் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண அவரும் அவரோட தண்டர் சீலை யூஸ் பண்ணி அதை அப்படியே உடைச்சிடுறாரு. ஒரு பக்கம் சோ பிரின்ஸ் அவனோட டிராகன் பவரை யூஸ் பண்ணி நம்ம பிரின்சஸ காட்டுன்னு காட்டிட்டு இருக்கான். எதுக்கு மேலேயும் கண்டிப்பா உன்னால சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் திரும்ப வந்து பவரை யூஸ் பண்ண அவங்களும் அவங்களோட ஸ்வாட் எசன்ஸை யூஸ் பண்ணி மெட்டல் ஸ்டார்ங்கிற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்றாங்க. ஆனா அவனோட பவர் அதை உடைச்சிருது. அப்படியே அவங்கள சுத்தி ஒரு ஈவில் பாய்சனும் பரவும். அவங்க இதை எதிர்பார்க்கவே இல்லை போல சமய மாட்டிக்கிறாங்க. பிரின்சஸ் உங்க கதை இதோட முடிய போகுது. அவனோட வெப்பனை வெளியே எடுத்துடுறான். நம்ம ஹீரோ கொடுத்த பாய்சன் ஆன்டிடோஸ் அவங்களுக்கு லைட்டா கை கொடுக்குது. அதே நேரத்துல அவரும் அதை பார்த்துடுறாரு. கோஸ்ட் யங் மாஸ்டர் விட்டுட்டு அவர் நேரங்க கிளம்ப அவனும் பின்னாடியே ஓடிடுறான். வெப்பன் கிட்டத்தட்ட அவங்க பக்கத்துல வந்துருது. டக்குன்னு குறுக்க பூந்து அவரோட தண்டர் பவரை யூஸ் பண்ணி அதை திரும்ப அவங்க கிட்டே அனுப்பி வைக்க எந்த கேப்லோட நீ உள்ள பூந்துன்னு சொல்லி அவங்க லைட்டா சாக்க ஆகுறான். பிரின்சஸ் நீங்க இதுக்காக இன்னும் இங்க தப்பிக்காம இருக்கீங்க. நான் போயிட்ட நீ மட்டும் இவங்க கிட்ட மாட்டிப்பியன்னு அவங்க சொல்றாங்க. சரி இப்ப கிளம்புங்கன்னு சொன்னாலும் அவங்க கேட்கற மாதிரி தெரியல. சரியான பிடிவாத கரியா இருக்கு. அவர் அப்படியே அவரோட பவர்ஸ் யூஸ் பண்ணி அவங்க பாய்சனை லைட்டா சீல் பண்றாரு. கோஸ்டி மோட்டல் யங் மாஸ்டர் அங்க வந்துடுறான். சோ பிரின்ஸ் நீ அவ கதையை முடிச்சிரு. இந்த பொடி பையில நான் கவனிச்சிக்கிறேன். நம்ம ஹீரோயின் எந்திரிக்க ட்ரை பண்றாங்க. நம்ம ஹீரோ நான் சொல்றதை கேளு, நான் இதை கவனிச்சிக்கிறேன். அவ அப்படியே அவன் பவர்ஸை யூஸ் பண்ணி அவங்கள போட்டு தொல்ல போக நம்ம ஹீரோ அதை அப்படியே தடுத்துடுறாரு. நம்ம ஹீரோயினும் அந்த பாய்சனை சப்ரஸ் பண்றதுக்கான வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம குஞ்சன் அவர்கிட்ட இருந்த ட்ரெஸரி வெப்பனை வெளியே எடுத்துடுறாரு. கோஸ்டி மோட்டல் யங் மாஸ்டர் அது என்னோடது அப்ப நீயே வச்சுக்கோன்னு சொல்லி அதை வச்சு அவன் அட்டாக் பண்ண ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிடுறான். நம்ம ஹீரோ அதை தூக்கி அங்கேயும் இங்கேயுமா சுத்த ஆரம்பிச்சிடுறாரு. இது உருவாக்க நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன். இதை யூஸ் பண்ண கத்துக்கவே எனக்கு பல மாசம் ஆனிச்சு. ஆனா இவன் எப்படி ஈஸியா அதை கண்ட்ரோல் பண்றான். அவரு திரும்பவும் அதை வச்சு ஒரு பொடு போட அவனும் அவன் உயிரை கொடுத்து அதை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கான். அதே நேரத்துல ஜோ பிரின்ஸும் அவனோட டிராகன் ரோ டெக்னிக்கை யூஸ் பண்ண நம்ம ஹீரோ ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே அது முடிச்சு விட்டுறாரு. இந்த கையில ஒருத்தன் அந்த கையில ஒருத்தன் அவரு 2 பேரையும் அசால்ட்டா சமாளிச்சிட்டு இருக்கு. அவன் திரும்பவும் அப்படியே அவனோட பிளட் லைனான அந்த டிராகன் ஃபார்ம் வெளியெடுத்து அவர் அப்படியே அட்டாக் பண்றான். ஆனா அவரு ஓடி போங்கிற மாதிரி அதுங்கிட்டு காணாம பண்ணிடுறாரு. அடே அது டிராகன்ரா கொஞ்சமாவது மாதிரி அதை கூட. இந்த பக்கம் கோஸ்ட் யங் மாஸ்டர் ஒரு பக்கம் கதறிட்டு இருக்கு. அவன் திரும்பவும் அவன் பவர்ஸை யூஸ் பண்ண போக இது நட தொல்லையா போயிட்டுன்னு சொல்லிட்டு அவர் அந்த ட்ரெஸ்ஸரி வெப்பனை வச்சு இப்ப அவனை அட்டாக் பண்றாரு. தம்பி இந்த வித்தைக்கு ரொம்ப புதுசுங்கிறதுனால அவனும் திணறான். நம்ம ஹீரோயினும் ஓரளவு இப்ப ரெக்கவர் ஆயிட்ட மாதிரி தெரியுது. அவங்க ஒரு பக்கம் அவங்களோட மெட்டல் ஸ்வாட் டெக்னிக்கை யூஸ் பண்ண 2த்துக்கு நடுவுலயே மாட்டிட்டு சின்ன பண்ண மாதிரி அவன் அப்படியே மயக்கமாயிட்ட மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் இப்ப நீ மட்டும் தான்டா பாக்கி. அவன் வெறியாயிரான். உங்க 2 பேரையும் இதே இடத்துல வச்சு போட்டு தள்ளுறான்னு சொல்லிட்டு அவன் அப்படியே திரும்பவும் பயங்கரமா அவனோட போர்ஸை யூஸ் பண்ண நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே சேர்ந்து அந்த டிஃபெண்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோவே லைட்டா ஷாக் ஆகிறாரு. இவ்வளவு பவர்ஸா? இது பிளட் டீமன் மெத்தட். இந்த டெக்னிக் பலாயிரம் மக்களை கொண்டிருக்கு. 5 கிங்டம்லயும் இதை பேன் பண்ணிருக்கோன்னு அவங்க சொல்றாங்க. அவ அப்படியே சிரிச்சுட்டு எனது பிளட் டீமன் மெத்தடா? இது எங்க செக்டரோட கோஸ்ட் ஃப்ளேம் மெத்தட். அவ அப்படியே அவன் பவர்ஸை யூஸ் பண்ண திரும்ப அவங்க 2 பேரும் சேர்ந்து அதை டிஃபெண்ட் பண்றாங்க. சீக்கிரமாவே அவனும் புரிஞ்சுக்கிறான் இந்த குஞ்சன் உண்மையிலேயே ரொம்ப பவர்ஃபுல் தான். இவனை நம்மளால சாதாரணமா தூக்கடிக்க முடியாது. அந்த பவரும் பிளாஸ்ட் ஆக அவன் திரும்பவும் பவர்ஸை யூஸ் பண்றான். ஆனா இது சும்மா ஒரு பேருக்கு தான். அவங்கள டைவர்ட் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஸ்மோக்க போட்டு விட்டுறான். ஏப்ரல் ஃபூல். நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் திணறிட்டு இருக்காங்க. நம்ம
ஹீரோ இந்த பாய்சன் என் பிளட் வரைக்கும் கலந்துடுச்சு, என்னால இதை சப்ரஸ் பண்ண முடியாது போலன்னு சொல்ல அவனும் அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். இது ஃபார்ம்லெஸ் ஏன்ஷியன்ட் பாய்சன் பவுடர், என் அப்பா எனக்காக கொடுத்தது. கண்டிப்பா உன்னால இதை சப்ரஸ் பண்ண முடியாது. உங்க மூவ்ஸ்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வீக்காக போகுது. நம்ம சொல்ல நம்ம ஹீரோயின் நிக்கவே முடியாம அப்படியே தள்ளாடிட்டு டக்குனு கீழே விழுந்துடுறாங்க. ஃபெங்கும் இப்போ ஒரு வழியா கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்ட மாதிரி தெரியுது. நடக்கிற சம்பவம் எல்லாத்தையும் அவன் பட்டுக்கும் ஓரமா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். இவன் இப்படி ஒரு பாய்சன் வச்சிருப்பான்னு நான் நினைச்சே பார்க்கல. நல்ல வேலை நம்ம முன்னாடி போல. கொஞ்சம் சோ பிரின்ஸ் தோக்கடிக்கிற அளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும். நம்ம இங்கே நின்று ஆட்டத்தை வேடிக்கை பார்க்கலாம். ஒருத்தன் செத்ததுக்கு அப்புறம் நம்ம போய் உணர்த்தினையும் போட்டு தள்ளிலாங்கிற மாதிரி அவன் பிளான் பண்ண. கோஸ்டி மோட்டல் யங் மாஸ்டர் அவன் பவர்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். அந்த நிலைமையில நம்மளால அதை டிஃபெண்ட் பண்ணிடுறாரு. அவன் அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். கொஞ்சம் பாய்சன் அட்டாக் ஆகும், நீ மூச சமாளிக்கிறியா? உண்மையிலேயே உன்னை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆனா இன்னைக்கு நீ சாக போறது கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு அவன் திரும்பவும் அவரை அட்டாக் பண்ண. நம்ம ஹீரோ டக்குன்னு எந்திரிச்சு அவன் பவர்ஸையும் காலி பண்ணிட்டு அவனையும் லைட்டா போட்டு தாக்கிடுறாரு. அவன் அதை எதிர்பார்க்கவே இல்ல. ஒழுங்கா உன் தோல்வியை ஒத்துக்கும், அது உன் கனவுல தான் நடக்கும். நான் செத்தாலும் உன்னையும் சாகடிக்காம சாக மாட்டேன். அவன் திரும்பவும் அப்படியே அவன் பவர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடான். அதே நேரத்துல ஜோ பிரின்ஸ் லைட்டா கண் முழிக்கும். டீமன் எக்ஸ்ப்ளோஷன்ங்கிற ஒரு பிளாஸ்ட் டெக்னிக் அவன் யூஸ் பண்றான். நம்ம ஹீரோவும் டக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி ஒரு சீல்டை ரெடி பண்ணிடுறாரு. கண்ணாமண்ணா அவனை சுத்தி பாம் மாதிரி வெடிச்சு வந்து அதை அப்படியே அவர் அட்டாக் பண்ணுது. வந்த பவர்ஸ்ல அவர் தப்பிச்சிடுறாரு. ஆனா கண் முழிச்ச பிரின்ஸ் திரும்பவும் கோமாக்கு போயிடுறான். திரும்ப அவன் அப்படியே வெடிச்சு சதறிட்டே இருக்க ஒரு கட்டத்துல அவரோட சீல்டும் காலி ஆயிடுது. அதே நேரத்துல பவர்ஸ் மொத்தமும் சேர்ந்து அவனும் மயக்கமாய் கீழே விழுந்துடுறான். ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சிருச்சு. சொல்லி வாயமுல்ல. அதுக்குள்ள அடுத்த ரவுண்டுக்கு ஃபெங் அவரு முன்னாடி வந்துடுறான். குயின்சன், நீ உண்மையிலேயே பெரிய பருப்பு தான். கோஸ்டி மோட்டல் யங் மாஸ்டர் சோ பிரின்ஸ்னு ரெண்டு பேரையும் ஒரே நேரத்துல தோக்கடிச்சிருக்கியே. அவர்கிட்ட இந்த ஜெட் பீஸை வெளியெடுக்கிறாரு. ஆனா அதையும் அப்படியே புடுங்கிக்கிறான். அதுக்குள்ள என்ன அவசரம்? ஃபெங், உனக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்னு உனக்கு நல்லாவே தெரியும். என் தம்பியை நீ காயப்படுத்திருக்க, என் அம்மாவை அவமானப்படுத்திருக்க. கையில கிடைச்ச உன்னை உயிரோட விட்டுட்டு போனா என்னால எப்படி அவங்கள ஃபேஸ் பண்ண முடியும்? கவலைப்படாத, உன்னை அனுப்பி வச்சு கொஞ்ச நாள்லயே உன் அம்மாவையும் உன்கிட்ட அனுப்பிடுறேன். நீங்க ரெண்டு பேரும் சொர்க்கத்துல சந்தோஷமா வாழுங்க. என் அம்மாவும் ஃபேமிலியில ஒருத்தங்க தான், அவங்களே எதுவும் பண்ணாதுன்னு ஒரு சோறாயிரும். அது மத்தவங்களுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம குடும்பத்துக்கு வந்த சாபம் தான். அவன் ஃபைட் வா குயின்சன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவன் பவர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்க நம்ம ஹீரோவும் அவர் வரல வச்சு டக்குன்னு ஏதோ வித்து காட்டுறாரு. அவன் அப்படியே சிரிச்சுட்டு இந்த நிலைமையில உன்னால என்ன பண்ணிட முடியும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அவன் பவர்ஸை யூஸ் பண்ண கையை தூக்குன கேப்ல அவன் அகல்லே அட்டாக் பண்ணிடுறாரு. அவன் அதை எதிர்பார்க்கவே இல்ல. உன் ரைட் ஹேண்ட் இப்ப சைலண்ட் இருக்குமே, அந்த பாய்சன்ல இருந்து நீ எப்ப வெளியே வந்து? ஃபார்ம்லெஸ் பாய்சன் பவர்ஃபுல் தான், ஆனா என்ன அட்டாக் பண்ற அளவுக்கு கிடையாது. ஆனா கோஸ்டி மோட்டலோட யங் மாஸ்டர் உன்னை அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் நீ துடிச்சிட்டு இருந்தத நான் பார்த்தேனே. நான் சொல்றேன், நான் அட்டாக் ஆன மாதிரி நடிக்கலனா நீ எப்படி வெளியே வந்திருப்ப? அப்பனா நான் இங்க வந்தது உனக்கு ஏற்கனவே தெரியுமா? நீ வந்தப்ப எனக்கு தெரியும். அவரு சொல்றாரு. அவன் கடுப்பாயிடுறான். கொஞ்சம் இது வரைக்கும் நான் ஆயிரக்கணக்கான பேட்டில ஃபேஸ் பண்ணிருக்கேன். உன்ன மாதிரி ஒரு பொடி பைய கிட்ட தோத்துருவான்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவனோட ஒரு கையை வச்சு லைஃப் அண்ட் டெத் ஃபார்மேஷனை கிரியேட் பண்றான். நம்ம ஹீரோ ஃபெங், இவ்வளவு நேரம் நான் ஏன் கிட்ட பேசிட்டு இருந்தேனே உனக்கு ஒண்ணுமா புரியல? உன் விர்ச்சுவல் பாயிண்ட்ஸை செக் பண்ணி பாருன்னு சொல்ல அவனும் அதே மாதிரியே பண்றான். நீ என்ன பாய்சன் அட்டாக் பண்ணிட்ட? ஜெட் பீஸ்ல தான் அவர் ஆப்பே வச்சிருந்திருப்பாரு. ஃபார்ம்லெஸ் பாய்சன் மட்டும் இல்ல, கூட என்னோட கிஃப்டும் கலந்து இருக்கு. இவ்வளவு வேலை பார்த்து அவன் அடங்க மாட்டான். அந்த லைஃப் அண்ட் டெத் ஃபார்மேஷன் எடுத்து அப்படியே அவர் அட்டாக் பண்ண நம்ம ஹீரோவும் வழக்கம் போல சீல்டை கிரியேட் பண்ணிடுறாரு. அவன் ஃபார்மேஷன் கண்ணாமண்ணா அட்டாக் ஆகி பயங்கரமா பிளாஸ்ட் ஆகுது. கொஞ்சம் இப்பயாவது புரிஞ்சுக்க, உன்னை போட்டுதல எனக்கு ஒரு கையே போதுமானது. புகை கலைஞ்ச ஒண்ணுதான் தெரியுது, ஆள் ஒண்ணுமா அங்கதான் நின்னுட்டு இருக்காரு. அவனால அதை நம்பவே முடியல. அவன் திரும்ப அட்டாக் பண்ண அவரும் அதை திரும்ப அப்படியே காலி பண்ணிடுறாரு. போதா குறைக்கு அந்த ட்ரெஸரி வெப்பனையை வெளியே எடுக்க அந்த வெப்பன் அவனை கண்ணாமண்ணான்னு துரத்துது. ஃபெங்கும் அதுல இருந்து பயங்கரமா மிஸ் ஆகுறான். அவன் பவர்ஸை யூஸ் பண்ணி அதை தடுக்கவும் செய்ய ஒத்த கையை வச்சுட்டு அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நம்ம ஹீரோ வர அதை ஒண்ணுமா பவர்ஃபுல்லா இருக்கிறாரு. டக்குன்னு அதை அப்படியே டைவர்ட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நான் கண்டிப்பா உன்னை கொல்லாம விட மாட்டேன். திரும்பவும் அந்த கத்தில அவனை போட்டு தலை வருது. ஆள் அப்படி அங்கிருந்து காணாம போயிடுறான். தப்பிச்சுட்டான்டா. ஸ்பேஸ் ஸ்டைலிசம் அவன் கிட்ட இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா காட்டின காட்டுக்கு அடுத்த வாட்டி அவன் வாழாட்ட மாட்டான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே போய் நம்ம ஹீரோயினுக்கு என்னாச்சுன்னு பாக்குறாரு. ஃபார்ம்லெஸ் பாய்சன் தானே இவ்வளவு அட்டாக் பண்ணுச்சு, இவன் நிலைமைய இவ்வளவு சீரியஸா இருக்கு. அப்பதான் கோஸ்டி மோட்டல் யங் மாஸ்டர் பாய்சன் அவங்களை அட்டாக் பண்ண விஷயமே அவருக்கு ஞாபகம் வருது. அவர் பவர்ஸை யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அவங்களும் லைட்டா கண்ணை துறக்குறாங்க. கொஞ்சம்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே திரும்பவும் மயக்கமாக சைட்ல யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குது. இங்கதான் சண்டை நடந்த மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. திரும்ப எவன் வரான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவங்களை தூக்கிட்டு அங்கிருந்து பறந்து போக கொஞ்ச நேரத்திலேயே அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து காணாம போய் அப்படியே வேற ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க பாரு கோஸ்டி மோட்டலோட யங் மாஸ்டர் மாதிரியே இருக்காரு. ஏண்டா அவர் யாரு, அவரு பவர் என்ன? அவரால இருக்க வாய்ப்பே இல்ல. ஆனா நல்லா பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது அவனே தான். கூட சோ பிரின்ஸும் கிடக்கும். இவ்வளவு பவர்ஃபுல்லான ரெண்டு பேரும் புரட்டி எடுத்திருக்காங்கன்னா அது கண்டிப்பா சுவான் செக்டரை சேர்ந்து ஃபெங்கால தான் முடியும். அப்படி இல்லைன்னா ஸ்கை
செக்டரை சேர்ந்த அந்த லேடியா தான் இருக்கணும், யாரா இருந்தா என்ன, நான் இதையும் பாக்கலப்பான்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்க எஸ்கேப் ஆகு. நம்ம ஹீரோவும் பக்கத்துல தான் எங்கேயும் மறைஞ்சிருக்காரு. நல்ல வேலை ஒரு வழியா போயிட்டானுங்க. இப்ப இந்த பாய்சனை எப்படியாவது சரி பண்ணுமேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவர் பவர்ஸை யூஸ் பண்ணிட்டு அவங்கள தூக்கிட்டு பக்கத்துல இருந்த ஒரு குகைக்கு போயிடுறாரு. ஆனா அந்த பாய்சன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. 9 ஸ்டார் ஃபார்மசிட், கண்டிப்பா இது அவளை ஹீல் பண்ணியே தீரும். ஆனா அதுவும் வேலை செய்ய மாட்டேங்குது. இப்ப என்னதான் பண்றதுன்னு சொல்லிட்டு அவரு திரும்பவும் அவரோட கல்டிவேஷன் ஸ்டார்ட் பண்ணி சுத்தி இருந்த பவர்ஸ் எல்லாத்தையும் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்க ஆரம்பிக்கும். நம்ம பிரின்சஸ் ஹெல்ப்புக்கு அவங்க ஆளுங்க எல்லாரையும் கூட்டிட்டு இப்ப அந்த இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. இங்கதான் சண்டை நடந்துச்சு, பக்கத்துலதான் அவங்க எங்கேயாவது இருக்கணும். நம்ம பிரின்ஸும் சரிவா பாக்கலான்னு சொல்றாரு. நம்ம ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ண போய் நம்ம ஹீரோவோட ஹெவன் லெவல் வெளியே வந்துருது. அவரும் அப்படியே அவரோட பவர்ஸ் யூஸ் பண்ணி அவங்கள ஹீல் பண்ண ட்ரை பண்றாரு. அவங்களே இப்ப ரெக்கவர் ஆயிடுறாங்க. அப்படியே சாஞ்சு விழுக நம்ம ஹீரோ கைத்தாங்களா அவங்கள பிடிக்கிறாரு. கொஞ்சம் நீ என்ன பண்ண? அவங்க கைய ஒரு கை மேல இருக்கு. அது நான் எதுவும் பண்ணல, உனக்கு பாய்சன் அட்டாக் ஆயிடுச்சு, அது சரி பண்ண நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன். அப்புறம் இன்னொரு வாட்டி சொல்லிக்கிறேன், என் விரல் கூட உமல பல்லன்னு ஒரு சொல்ல. அவங்களும் லைட்டா டென்ஷன் ஆகுறாங்க. இங்க நடந்த எல்லாமே வெறும் ஒரு ஹெல்பிங் ப்ராசஸ் மட்டும்தான். எப்ப சாமி நீ சொல்லவே வேணாப்போ. நம்ம குயிமிங் காதுல ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது, அது பிரின்சஸ். அப்ப அவங்க இந்த கேவ்ல தான் இருக்காங்களான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அப்படியே ஓட குயிமிங் சவுண்ட நோட் பண்றாரு. அப்பனா பிரின்சஸ் இந்த கேவ்ல இருக்காங்க. பிரின்ஸ் லைட்டா ஷாக் ஆயிட்டு நம்ம உடனே அங்க போய் ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பு. நம்ம ஹீரோனுக்கு உடம்பு ஒன்னும் சரியான மாதிரி தெரியல, அவங்க லைட்டா இரும்பிட்டு இருக்காங்க. நம்ம குயிச்சனோ போன போதுன்னு ஒரு ரோப்பு வர வச்சு அதை அவங்களுக்கு போட்டு விடுறாரு. நீ என்ன பண்ற? இங்க ரொம்ப கோல்டா இருக்குன்னு ஒரு சொல்லு. அவங்களும் லைட்டா குசி ஆகுறாங்க. அதே நேரத்துல அவங்க ஆளுங்களும் உள்ள வந்துட்ட மாதிரி தெரியுது. அவங்க 2 பேரும் இந்த கோலத்தை பார்த்துட்டு அவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறானுங்க. கொஞ்சம் நீ பிரின்சஸ் என்ன பண்ண? நம்ம குயிமிங்க அவங்க 2 பேரும் மட்டும் இந்த கேவ்ல தனியா இருந்திருக்காங்கன்னா கண்டிப்பா ஏதாவது சம்பவம் நடந்திருக்கும். என்னடா பேசுறீங்கிற மாதிரி அவங்க முழிச்சிட்டு இருக்கு. பிரின்சஸையும் டென்ஷன் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுட்டு லிங்சன் உனக்கு இது ஆகலையே, இந்த காட்டு மிராண்டி என்ன பண்றேன்னு பாரு, நீ என்ன பேசிட்டு இருக்க? எனக்கு பாய்சன் அட்டாக் ஆயிடுச்சு, கொஞ்சம் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணா. நீ நிஜமாவா சொல்ற? அவன் உன்ன வேற எதுவும் பண்ணலன்னு அவங்க கேக்கு. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. ஆமா கோஸ்டிங் மஸ்டும் சூ பிரின்ஸும் எங்க? அவனுங்க 2 பேரும் செத்துட்டானுங்கன்னு அவங்க சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா கண்டிப்பா அவங்க ஆளுங்க நம்மள சும்மா விட மாட்டாங்க. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. இங்க நம்ம பேசின விஷயத்தை பத்தி வெளியே எதுவுமே தெரியக்கூடாது. நம்ம குயிமிங் நான் வாயை திறக்க மாட்டேன் பிரின்ஸ்ன்னு சொல்றாரு. அங்க இருந்த மத்தவங்களும் அதே மாதிரியே சொல்லு. வெளியே வழக்கம் போல சோ மாஸ்டரும் கோஸ்ட் மாஸ்டர் சேர்ந்து நம்ம சுவான கலைச்சிட்டு இருக்கானுங்க. இந்த வாட்டி கிட்டத்தட்ட உங்க 70% ஸ்டூடெண்ட் தோத்துட்டாங்க போல. போன வாட்டியை விட டபுள் மடங்கு. கோஸ்ட் மாஸ்டரும் போன வாட்டி கிட்டத்தட்ட 17 பேர் அவங்க ஆளுங்க செத்து இருக்காங்க. இந்த வாட்டி பாவம் எத்தனை பேர் உயிர் பழப்பானுங்கன்னே தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே சிரிச்சிட்டு இருக்கு. அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சுவான் கிங்கும் பதறிட்டு இருக்காரு. திரும்ப 2 பேர் வெளியே வரானுங்க. அட சொல்லி வாயமுள்ள அடுத்து 2 பேர் வந்துட்டானுங்க. ஆனா அது 2 ஆளுங்க. அவன் அப்படியே சாக்காயிரும். நீங்க இங்க என்னடா பண்றீங்க மாஸ்டர்? சோ என்னன்னு சொல்றதுக்குள்ளேயே அவனுங்க அப்படியே மயக்கமாக இப்ப அடுத்தாலும் அப்படியே வெளியே வந்துடுறான். அடே நீயா, உனக்கு என்னடா ஆச்சு? ஒன்னும் ஆகல மாஸ்டர்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே மயக்கமாக நம்ம லிங்கோ கிங் சிரிப்பை போட்டுறாரு. இதுக்கு தாண்டா ஆணவத்துல ஆடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கோஸ்ட் மாஸ்டர் சவுண்ட் கொடுக்கறான். தோத்து போய் வெளியே வந்த முக்கவாசி பேர் ஆளுங்க தான். எங்க சேர்ந்து வெறும் 2 பேர் தான் வந்திருக்காங்க. வாடா இப்ப நீயா அடுத்து வர பொறுத்து வால் தான் நினைக்கிறான். அடுத்து 2 பேர் வெளியே வரானுங்க. சொல்லி வச்ச மாதிரியே அது நம்ம கோஸ்ட் செக்டரோட ஸ்டூடெண்ட்ஸ். கிளம்ப காண்டாயிடுறான். உங்களுக்கு என்னடா ஆச்சுன்னு கேட்க அவனுங்களும் மட்டும் உள்ள அப்படி என்னதான் நடந்துட்டு இருக்கு? ஜோ மாஸ்டர் நான் டாக்டருக்கு தகவல் அனுப்பிட்டேன். அடுத்ததா வெளியே வரவனை காப்பாத்தினா நமக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். அடுத்ததா ஒருத்தன் வர, சீக்கிரம் போ. டாக்டரும் போயிட்டு அவனை காப்பாத்த போறாரு. தலைகீழ பெல்ட் எடுக்கத குறைய திரும்ப அவரோட உயிரை கொண்டு வர ஆன்சிஸ்டர் மவுண்டன்ல அப்படி என்னதான் நடந்துட்டு இருக்கு? மாஸ்டர் ஜுவான் பிரின்ஸ் அவங்க ஆளுங்களை ஒண்ணு சேர்த்து நம்ம ஆளுங்க எல்லாரையும் அட்டாக் பண்றாங்க. திரும்பி அடிக்கிற அளவுக்கு ஜோனை சேர்ந்தவங்க என்ன அவ்வளவு பவர்ஃபுல் ஆயிட்டாங்களா? ஜோ பிரின்ஸும் கோஸ்டி மோட்டல் யங் மாஸ்டரும் எங்க போயிட்டானுங்க? நாங்க ரொம்ப நேரமா அவங்கள பார்க்கவே இல்ல. சரியான வீணா பண்ணவனுங்கன்னு சொல்லி அவன் கடுப்பாய் அவளையே அட்டாக் பண்றான். அவன் திரும்பவும் மயக்கமாக டே டாக்டர் அவனை எப்படியாவது திரும்ப பொழைக்க வை, என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் முடிச்சிட்டு இருக்கு. டைம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. அங்க இருந்து மிஸ்டீரியஸ் லெவல் மாஸ்டர் காம்படிஷன் முடிஞ்சிருச்சு. லீட்டக்குன்னு வெளியே வந்துடுறான். அவங்க தப்பிச்சோட ட்ரை பண்ண நம்ம கேங்கும் இப்ப அப்படியே அங்க வந்துடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அவனை அட்டாக் பண்ண அவனும் திரும்ப ஒரு அட்டாக் பண்ண போறான். ஆனா நம்ம கிங் குறுக்க வந்துடுறாரு. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அவன் என்ன கொல்ல ட்ரை பண்ணான்னு அவரு சொல்லு. அவர் அப்படியே அவனை பின்னாடி தள்ளிட்டு உனக்கு அவ்வளவு தைரியமா? அவன் நம்ம கிங்கே அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். ஆனா ஒரே குத்துல ஆள மண்ணுக்கு வச்சிடுறாரு. இவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சோ மாஸ்டர் இவ்வளவு பேர் உயிர் பொழைச்சிட்டானுங்களா? பக்கத்துல கோஸ்டி மோட்டல் மாஸ்டர் கதறிட்டு இருக்கான். சோ பிரின்ஸும் என்னோட யங் மாஸ்டர் ஒன்னும் வெளியே வரலையே. அவனும் ஆமா அவங்க நேரம் வந்திருக்கணும்ல. சரி என் பவர்ஸ் யூஸ் பண்ணி நான் என்னாச்சுன்னு பாக்குறேன். ஆனா அவனாலே அவங்கள கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை அவர் யூஸ் பண்ண அந்த அறையில ஏதாவது தப்பா இருக்குமா? இருக்குன்னு சொல்லி அவனுங்க முழிச்சிட்டு இருக்க. சைட்ல அந்த குரூப்ல அவனுங்க இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிடுறானுங்க. போன வாட்டி ஜுவான் பெரிய அளவுல அவங்க ஆளுங்களை இழந்தாங்க. ஆனா இந்த வாட்டி ஜோவும்
கோஸ்ட் இமோர்டல் செக்டரும் அவங்களோட நிறைய பவர்ஃபுல்லான ஆளுங்களை இழக்க போறாங்கன்னு நினைக்கிறான். அவன் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அவங்க 2 பேரும் ஹெவன் லெவல்ல இருக்காங்க. அதுவும் இல்லாம அவங்க கிட்ட டெலிபோர்ட் ஜேட் கூட இருக்குங்கிற மாதிரி சொல்றோம். கடைசியா அந்த ஃபார்மேஷன்ல இருந்து வெளியே வந்து 2 பேர் அதை கேட்டுட்டு இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க, அதான் அவனுங்க 2 பேரும் ஏற்கனவே செத்துட்டானுங்களே, என்னடா சொன்னான்னு சொல்லி சோ மாஸ்டர் டென்ஷன் ஆகி அப்படியே ஒரு கழுத்தை பிடிச்சிடுறான். நம்ம மிஸ்டீரியஸ் மாஸ்டர் லைட்டா காண்டாயிடுறாரு. நீ கை வச்சிருக்குது ஏன் யூ கிங்டம் சேர்ந்த ஒருத்த மேல. அவனும் சரின்னு விட்டுட்டு, இல்ல மாஸ்டர் இவன் என்ன சொன்னாங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ண, நீ பார்த்தது தெளிவா சொல்லுன்னு அவரு சொல்றாரு. 2 நாளைக்கு முன்னாடி நாங்க டிமானிக் அன்சிஸ்டன்ட் மவுண்டன்ல சுத்திட்டு இருக்கும் போது யாரோ சண்டை போடுற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. நாங்க ஒன்னே அங்க போனோம். ஆனா நாங்க போகும்போது அங்க யாருமே இல்ல. கோஸ்ட் இமோர்டல் யங் மாஸ்டரும் சோ பிரின்ஸும் மட்டும் செத்து கடந்தாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி அவனுங்க 2 பேரும் கதறானுங்க. உனக்கு நல்லா தெரியுமா அது அவங்க தானா? ஆமா நாங்களும் பார்த்தோம். அப்புறம் உங்க செக்டரை சேர்ந்த இன்னும் சில பேர் கூட அங்க இறந்து போயிருந்தாங்க. அப்படியா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி அவனுக்கு 2 பேரும் கதறிட்டு இருக்க நம்ம ஃபெங்கும் இப்ப அப்படியே வெளியே வந்துடுறாரு. கையில வேற ஒரு கட்டு. நம்ம கிங் லிங்கு கிட்ட போக, உனக்கு என்னாச்சு? அது நான் மவுண்டன் ஏரியால ஒரு பிளட் பேஸ்ட் ஃபேஸ் பண்ண, நான் கவனமா இல்லாததுனால எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் நான் சொல்றது சரிதானே? அவரும் இருக்கலாம், நீ ஓவரா பண்ணதுனால எவனை கூட உனக்கு தண்டனை கொடுத்திருக்கும். இனிமேலாவது ஜாக்கிரதையா இருந்து சொல்றாரு. ஆனா கொஞ்சம் நான் உனக்கு டைம் சொல்லி ஆகணும். நீ மட்டும் இல்லனா இந்த வாட்டி ஜோன் ஆளுங்களால சேஃபா காம்படிஷனை முடிச்சிருக்க முடியாது. இமோர்டல் யங் மாஸ்டரையும் ஜோ பிரின்ஸையும் கொன்னதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் நம்ம சொல்லு. அங்கிருந்து எல்லாருமே லைட்டா ஷாக் ஆகுறாங்க. திருட்டு நாய் கோத்து விட்டானே. அவனுங்க மாஸ்டர்ஸும் என்னது நீயா நம்ம ஹீரோயின் ஃபெங், நீ என்ன முட்டாள்தனமா உளறிட்டு இருக்க? நான் ஒன்னும் உளரல, என் கண்ணால பார்த்ததுதான் சூரா. பிரின்சஸ் நீங்களும் அப்ப அங்கதானே இருந்தீங்க, மறந்துட்டீங்களா? அவனுங்க 2 பேரும் சாம கடுப்பாயிரானுங்க. கொஞ்சம் எங்க பிரின்ஸையே கொல்ற அளவுக்கு உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? அவனை புடின்னு சொல்ல கோஸ்ட் இமோர்டல் மாஸ்டரும் சாம கடுப்பாயிட்டு அப்படியே அவனோட பவர்ஸை யூஸ் பண்றான். ஆனா நம்ம லிங்மோ கிங் குறுக்க வந்து அது தடுத்துடுறாரு. சுவான் கிங்டம்க்கு எங்க ஆளுங்க மேலேயே கை வைக்கிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சுல, இன்னைக்கு உன்னை கொல்லாம போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவனோட பவர்ஸை யூஸ் பண்றான். அவர் அதையும் டிஃபெண்ட் பண்ண இன்னொரு பக்கம் கோஸ்ட் இமோர்டல் மாஸ்டர் அவர் அட்டாக் பண்ண ரெடி ஆயிட்டு இருக்கான். நம்மால் ஜன்னல் கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு. அவர் ஒரு பக்கம் ஒரு பவர்ஸை யூஸ் பண்ண அந்த இடம் ஃபுல்லா கண்ணாமனு பிளாஸ்டா வெடிச்சு சதறிட்டு இருக்கு. அங்கிருந்த கூட்டமே அதிரானுங்க. ஆனா அவனுங்க 2 பேரும் அடங்குற மாதிரி தெரியல. திரும்பவும் அவனுங்க பவர்ஸை யூஸ் பண்ண நம்ம அகாடமி மாஸ்டரும் களத்துல இறங்கிடுறாரு. நம்ம ஹீரோயின் அவன் குறி வைக்கிற விஷயம் தெரிஞ்சு அவரோட ஃப்ரெண்ட்ஸும் பேட்டிலுக்கு ரெடியாக அடுத்த பிளாஸ்ட்ல அவங்க எல்லாருமே அதிர்ந்துடுறாங்க. நம்ம கொஞ்சம் நீங்க எல்லாரும் என் பின்னாடியே இருங்க. அப்படியே அவர் பவர்ஸை யூஸ் பண்ணி அவரோட சீல்ட கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம லிங்கோ கிங் அகாடமி மாஸ்டர்னு ஆளுக்கு ஒரு பக்கம் சீல்ட கிரியேட் பண்ண, அந்த பக்கத்துல இருந்து அவனுங்க 2 பேரும் அவனுங்க பவர்ஸை யூஸ் பண்ணி குண்டு மலையை பொழி ஆரம்பிச்சிடானுங்க. இந்த பக்கத்துல இருந்தும் அதே மாதிரியே பண்ண நம்ம மிஸ்டீரியஸ் மாஸ்டர் டக்குன்னு குறுக்க வந்துடுறாரு. 2 குரூப்போட மொத்த பவர்ஸையும் தனியால நின்று தடுத்துட்டு நானும் பார்த்துட்டே இருக்கேன் என்னடான்னு சொல்லிட்டு அப்படியே திரும்ப அவங்க பக்கமே தரல. சோ மாஸ்டர் இது உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். அவன் எங்க பிரின்ஸ கொண்டு இருக்கான். அவனை நான் பழி வாங்கி தீரணும். காம்படிஷன் முடிஞ்சிடுச்சு. இனிமே சண்டை போடுறது தடை செய்யப்பட்ட ஒண்ணு. 5 கிங்டமோட ரூல்ஸ் மீற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கான்னு கேக்கு. அவனால எதுவுமே சொல்ல முடியல. நம்ம ஹீரோவும் அப்படியே முன்னாடி வந்துடுறாரு. நீங்க எதுக்காக இப்ப இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்கள நான் தான் கொன்னேன்னு உங்களுக்கு தெரியுமா? நீ அவங்களோட அறையில மாட்டி இருக்கிறதா தான் உன் ஃப்ரெண்ட் சொன்னான். இப்ப வந்து ஃபெங்கோ நீ தான் அவங்கள கொன்னத சொல்றா. அப்ப இதை தவிர வேற என்ன நடந்திருக்க முடியும்? ஃபெங் சொல்றதெல்லாம் உங்களை மாதிரி முட்டா பசங்க தான் நம்புவானுங்க. அவனுங்க லைட்டா காண்டாக எனக்கும் அவனுக்கும் பகை இருக்குங்கிறது ஜோனை சேர்ந்த எல்லாருக்குமே தெரியும். அவன் வேணுனே என்ன மாட்டி விட ட்ரை பண்றான். அதுவும் இல்லாம அவனோட காயத்தெல்லாம் பார்த்தா அவனை கூட இந்த வேலையை பண்ணிருக்கலான்னு அவரு சொல்லு. கொஞ்சம் பேசி பேசி தப்புச்சுலாம் நினைக்காத. நீ தான் அவங்கள பாய்சன் அட்டாக் பண்ணி உன் ஸ்வாடல அவங்கள கொண்டு இருக்குன்னு சொல்லு. இப்ப என்ன பாய்சன் அட்டாக் பண்ணி ஸ்வாடல கொண்டு இருக்கான்? உண்மை என்னங்கிறத அங்க பார்த்தவங்க கிட்ட கேட்டாலே தெரிஞ்சிடும். அந்த மிஸ்டீரியஸ் லெவல் மாஸ்டர் நீங்க பார்த்தத தைரியமா சொல்லுங்கன்னு சொல்றாரு. அது வந்து மாஸ்டர் நாங்க பார்க்கும்போது அவங்க 2 பேரும் ஏதோ ஒரு பெரிய பேட்டிலுக்கு அப்புறம் செத்திருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா பாய்சன் அட்டாக்க பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியல. நம்ம ஹீரோவும் நீங்களே கேட்டுக்கிட்டீங்களே ஒரு பெரிய பேட்டில் நடந்திருக்கு. என்னோட பவர்ஸ் வச்சு என்னால அவங்க சண்டை போடும் போது அந்த இடத்த விட்டு தப்பிச்சிருக்க கூட முடியாது. நம்ம ஹீரோயினுக்கு சிரிப்பு தான் வருது. இருந்தாலும் அவங்க அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவங்கள கொண்டு இருப்பேன்? ஃபெங் தப்பிச்சிருவான் போலேன்னு சொல்லி மனசுக்குள்ளேயே திரும்ப ஏதோ பிளான் பண்றோம். கொஞ்சம் நீ தான் அவங்கள பாய்சன் அட்டாக் பண்ணிட்டீல. கிடைச்ச கேப்ல நீ உன்னோட பவர்ஸ் யூஸ் பண்ணி அவங்கள கொண்டு இருப்ப. பாத்தீங்களா கொண்டு இருப்பேன்னு சொல்றான். நடந்த எல்லாத்தையும் கண்ணால பார்த்தவனுக்கு அங்க நடந்தது என்னங்குது தெளிவா தெரிஞ்சிருக்கணும்ல. என்னோட கேஸ் என்னன்னா நாங்க 2 பேரும் ஜஸ்ட் மிஸ்ல அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சதுக்கு அப்புறம் ஃபெங் தான் அந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவங்கள பாய்சன் அட்டாக் பண்ணி கொன்னுட்டான்னு நினைக்கிறேன். இந்த கேஸ்ல நிறைய ரகசியங்கள் மறைஞ்சிருக்கலாம்னு அவர் சொல்ல அங்க இருக்கிற எல்லாருக்குமே சந்தேகமா இருக்கு. இவன் சொல்றதும் சரிதான். இவனால எப்படி அவங்கள கொண்டு இருக்க முடியும்? நம்ம ஹீரோ அப்புறம் நீங்க ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களான்னு கேக்கு. அந்த பசங்களும் லைட்டா தயங்குறானுங்க. நம்ம மிஸ்டீரியஸ் லெவல் மாஸ்டர் நீங்க வேற ஏதாவது பார்த்திருந்தீங்கன்னா அதை தைரியமா சொல்லுங்க. அது வந்து மாஸ்டர் அவங்க 2 பேரும் இறந்து போய் இந்த இடத்துக்கிட்ட ஃபெங்கோட ஒரு ட்ரெஸ் பீஸ் கிடைக்குது நாங்க பார்த்தோம். அங்கிருந்த குரூப்பும் கதையை ஸ்டார்ட் பண்ணிடுறானுங்க. எனக்கு இப்பதான் எல்லாமே தெளிவா புரியுது.
புரியுது. குயின்சனும் பிரின்சஸும் டிஸ்டன்ஸ்ல அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருக்காங்க. அந்த சான்ஸை யூஸ் பண்ணி வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஃபெங் அவங்கள அட்டாக் பண்ணிருக்கான். அவங்க 2 பேரும் ரொம்பவே பவர்ஃபுல். அதான் சாகத்துக்குள்ள இவனையும் இந்த அளவுக்கு காயப்படுத்தி இருக்காங்க. ஃபெங் கதறிறான், இவன் சொல்றது நம்பாதீங்க, இவன் மட்டும் அவங்க கிட்ட மாட்டிருந்தா இவனால எப்படி அங்கிருந்து தப்பிச்சிருக்க முடியும்? நம்ம ஹீரோ என்கிட்ட ஸ்பேஸ் டாலிசம் இருந்துச்சுன்னு சொல்றாரு. ஆனா உண்மையிலேயே அவன் தான் அதை யூஸ் பண்ணி இருந்திருப்பான். நீங்க நம்பலனா பேட்டில் ஃபீல்டுக்கு போய் பாருங்க, அந்த டாலிசம் யூஸ் பண்ணதுக்கான அடையாளம் கூட அங்க இருக்கும். அடை குயின்சன், அவன் வாயிலிருந்து அப்படியே ரத்தமா வர ஆரம்பிச்சிடுது. அப்ப உண்மையிலேயே அவங்கள கொன்னது நீ தானடான்னு சொல்லி ஆப்போசிட்ல இருந்த மாஸ்டர்ஸும் டென்ஷன் ஆகுறானுங்க. அப்படியே அவனுங்க பவர்ஸை யூஸ் பண்ண நம்ம லியாங் ஓக்கிங்கும் அகாடமி மாஸ்டர் அதை தடுக்கிறாரு. ஆனா ஃபெங் லைட்டா காயப்பட்டுறான். குயின்சன், கெட்ட மனுஷன்டா நீ, கொலைய பண்ணது நீ, ஆனா பழிய போடுறது ஏன் மேலையா? ஃபெங், ஆரம்பத்துல இருந்து இங்க ஒரு மோசமான ஒருத்தர் இருக்கானா, அது நீ மட்டும்தான். உனக்கு இது தேவைதான் சொல்லிட்டு அவர் அப்படியே முன்னாடி வராரு. ஃபெங் பண்ணது தப்புதான், ஆனா நீங்க இவ்வளவு காலமா உங்க பவர்ஸை யூஸ் பண்ணி எங்க ஜோன் ஆளுங்களை புள்ளி பண்ணிட்டு இருந்தீங்க. இனிமேல அதை நடக்க விட மாட்டேன். இவன் மேல கை வைக்கணும்னா என்னை தாண்டி தான் போகணும்னு அவரு சொல்லு. ஆமா, ஜுவான் வீக்கானவங்க இல்லன்னு சொல்லிட்டு அங்க இருந்த மொத்த பேரும் அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ண ரெடி ஆயிடுறாங்க. ஆப்போசிட்ல இருந்த ஜோ கோஸ்டி மொட்டல் ஆளுங்களும் அவங்க பவர்ஸை யூஸ் பண்ண. இவ்வளவு நடந்தும் குயின்சன் ஃபெங்குக்காக பேசுறானா? உண்மையிலேயே அவன் எங்கேயோ போயிட்டான். அவனை பார்த்து நான் பெருமை போயிடுறான். ஃபெங், எங்க பிரின்ஸையும் யங் மாஸ்டரையும் கொன்னுட்டீல, நீ பண்ண தப்புக்கு உன் செக்டரை இன்னைக்கு தண்டனை அனுபவிக்க போகுது. நம்ம மிஸ்டீரியஸ் லெவல் மாஸ்டர் முன்னாடி வந்துட்டாரு. இவ்வளவு நடந்தும் நீ இதுக்காக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற? 5 கிங்டம்குள்ள இருக்கிற அக்ரிமெண்ட்டை காப்பாற்ற வேண்டியதான் என் கடமை. அதுக்கு முன்னாடி யாரு வந்தாலும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவரு ஒரு காட்டு நம்ம ஹீரோவை தவிர அங்கிருந்து எல்லாருமே லைட்டா கதறிடுறாங்க. அவனுங்களாலையும் எதுவுமே பண்ண முடியல. இப்ப சொல்ற நல்ல ஞாபகம் வச்சுக்க ஃபெங், எங்க செக்டர் கையால தான் உனக்கு சாவு. அவனுங்க அங்கிருந்து கிளம்ப நம்ம மிஸ்டீரியஸ் லெவல் மாஸ்டர் லைட்டா யோசிச்சு பார்த்துட்டு இதே மாதிரியே போச்சுன்னா பேட்டில் திரும்பவும் ஸ்டார்ட் ஆயிடும் நினைக்கிறான். சரி, 6 மாசத்துக்கு அப்புறம் வரப்போற அரினா மேட்ச்ல அவங்க எல்லாரையும் சந்திக்கலன்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப. காம்படிஷன் முடிஞ்சிருது. நம்ம மிஸ்டீரியஸ் லெவல் மாஸ்டர் அடுத்த அரினால உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப. பின்னாடியே யூ கிங்டம் சேர்ந்த ஆளுங்களும் அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஸ்கை செக்டர் சேர்ந்த லேடியும் இவ்வளவு நேரம் அங்கதான் இருந்தாங்க போல, ஆனா ஆளையே காட்டல. அவங்களும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப. நம்ம ஆளுங்களும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம லிங்கோ கிங் அகாடமி மாஸ்டர் கிட்ட நான் உங்களை ரொம்பவே சிரமப்படுத்திட்டேன் நினைக்கிறேன். அவரும் லைட்டா சிரிப்பு போட்டுட்டு அப்பெல்லாம் இது இல்ல, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக நான் இது கூட பண்ண மாட்டேன்னா என்ன? அந்த பிரச்சனையை விட்டுட்டு ஒரு வழியா நம்ம ஜுவான் இப்ப ஜெயிச்சிட்டாங்க, அதை நம்ம செலிப்ரேட் பண்ணலாம்னு அவரு சொல்லு. டேலண்டான பசங்களை கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு நான் அகாடமிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அங்க நம்ம ஆளுங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. காம்படிஷன்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நீங்க போய் கேம்ப்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறம் நம்ம ஜுவான் கிளம்பலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குயின்சன் கிட்ட மட்டும் ஏதோ பேசணும்னு சொல்லி அவரை ஃபாலோ பண்ண சொல்ல மத்த எல்லாரும் அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அவங்கள கூட்டிட்டு நேரா லீ கிட்ட அவரு போறாரு. அவனை எழுப்புங்க, நம்ம ஜெனரல் அவனை திரும்ப கான்சியஸ்க்கு கொண்டு வர. எதுக்காக எப்படி பண்ண? நான் எதுவுமே பண்ணல. குயின்சன் கூட எனக்கு இருக்கிற பிரச்சனையை மனசுல வச்சுட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் என்ன பண்ணி இவங்க பாக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் காண்டாகிறாரு, நான் எதுக்காக அப்படி பண்ணும்? நம்ம ஹீரோவும் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறமும் நீ உண்மையை மறைக்க நினைக்கிறேன்னு கேட்க அவனும் லைட்டா காண்டாகிறான். உன் மேல எனக்கு ஏற்கனவே சந்தேகம் இருந்துச்சு, அதனாலதான் லேட்டன்ட் குயின்மிங் கிட்ட சொல்லி கவனமா இருக்க சொன்னேன். அப்படி மட்டும் இல்லனா உனக்கு வேணுங்கிறது இந்நேரம் உனக்கு கிடைச்சிருக்கும்ல. நம்ம லிங்கோ கிங் லீ, நீ மார்க்கஸ் ஃபேமிலியை சேர்ந்தவன். நீ செஞ்ச தப்பு உன் குடும்பத்தை எந்த அளவுக்கு பாதிக்குன்னு உனக்கு தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸை கொல்ல நினைச்ச யாரும் கண்டிப்பா உயிர் பொழைக்க முடியாது. ஆனா இத பண்ணது யாருங்கிறத சொல்லிட்டீனா உனக்காக கிங் கிட்ட நான் பேசுறேன். அவன் அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிடறான். உங்க யாருக்கும் எதுவுமே புரியல. நீங்க கிங் கிட்ட பேசினா மட்டும் என்னால உயிர் பொழைச்சிட முடியுமா என்னன்னு சொல்லி அவன்கிட்ட கத்திட்டு இருக்கு. நம்ம ஹீரோ, உன்னை இந்த வேலையை பண்ண சொன்னவன் உன்னை என்ன பண்ணிருக்கானே எனக்கு புரியுது, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு அவரு சொல்லு. அவனால அதை நம்ப முடியல. உண்மையிலேயே உன்னால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஆனா அவனால மட்டும்தான் இது ரிமூவ் பண்ண முடியும்னு நான் நினைச்சு நாம சொல்ல. நம்ம ஹீரோ, உன் ஹார்ட்டோட மிடில் தானே நீ பெயின் ஃபீல் பண்ற. ஒன்னவருக்கு ஒரு தடவை அது அதோட சர்க்கம்டன்ஸ மாத்திட்டே இருக்கும். உனக்கு எப்படி அது தெரியும்? அது இப்ப விஷயம் இல்ல. நீ உண்மையை சொல்றதா இருந்தா அந்த வழியில இருந்து நான் உன்னை காப்பாத்துறேன். அவனும் ஒரு முடிவுக்கு வந்துட்ட மாதிரி தெரியுது. சரி அப்பனா நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவன் வாயை துறக்க. அவன் கழுத்துல இருந்த அந்த ரெட் கலர் சிம்பிள் அப்படியே ஆக்டிவேட் ஆயிடுது. அவன் உடம்பு ஃபுல்லா டார்க் மார்க் மாதிரி ஒண்ணு பரவ ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோ சாக்காயிட்டாரு. நம்ம உடனே உன்னை காப்பாத்தி ஆகணும். அவர் அப்படியே ஒரு பவுசை யூஸ் பண்ண அவர் பண்றத பார்த்துட்டு நம்ம லிங்கோ கிங்கும் போனா புதுன்னு அவர் பவுசை கொடுக்கிறாரு. எனக்கு சாக விருப்பம் இல்ல, என்ன காப்பாத்துங்க. ஆனா எதுவுமே வேலைக்காகல. அவங்க 2 பேரும் டக்குன்னு பின்னாடி வந்துடுறாங்க. மார்க்கஸ் ஃபேமிலியில பிறந்தனா ஆரம்பத்துல இருந்தே தலகணத்தோட இருந்த, ஆனா இப்ப நான் எடுத்து வச்ச ஒரு தப்பான அடி என் வாழ்க்கையை முடிச்சிருச்சு. என் ஃபேமிலியோட மரியாதையோ என்னால அழிஞ்சிருச்சுன்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ண. நம்ம ஹீரோ, நீ கவலைப்படாத, உனது நிலைமைக்கு ஆளாக்கணும்னு நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சு பதில் சொல்ல வைப்பேன். அவனும் அவரை பார்த்துட்டு லைட்டா ஸ்மைல் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே இறந்து போயிடுறான். நம்ம ஜெனரல் செக் பண்ணி பார்த்துட்டு முடிஞ்சிட்டுன்னு சொல்ல நம்ம லிங்கோ கிங்க முன்னாடி போய் அவனுக்கு என்னாச்சுன்னு சொல்லி பாக்குறாரு. நம்ம ஹீரோக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இவ்வளவு வேகமா இந்த பாய்சன் ஆக்டிவேட் பண்ணிருக்க
சொல்லியிருக்காங்கன்னா அப்ப அது கண்டிப்பா அங்க இருந்த எல்லாரையும் மாத்தி மாத்தி பார்க்க செக் பண்ணி பார்த்துட்டு இவன் கதை முடிஞ்சிருச்சு, இவன் கிட்ட இருந்து எந்த குழுவும் கிடைக்க போறது இல்ல. நம்ம பிரின்ஸ் டென்ஷன் ஆகிறாரு. நம்மள வச்சு எனக்குள்ள ட்ரை பண்ணிருக்கான், கண்டிப்பா அவன் யாருங்க இதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். நம்ம லிங்கோ கிங்கோ இப்போதைக்கு அமைதியா இருங்க. கேபிட்டல் பொண்ண உடனே கண்டிப்பா இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஷீரோ கிட்ட வந்து, நீ அவனுக்கு ஹெல்ப் பண்றது சொன்னில, உனக்கு அந்த கண்ட்ரோலிங் ஆர்ட்டை பத்தி ஏதாவது தெரியுமா? எனக்கு ஒரு நாள் ஒரு ஏன்சியன்ட் புக்ல லைட்டா அதை பத்தி படிச்சிருக்கேன், ஆனா பெருசா எதுவும் தெரியாதுன்னு அவரு சொல்றாரு. அவரும் அப்படியே விஷயங்கிற மாதிரி தலையாட்டிட்டு, சரி நடந்தது நடந்துருச்சு, நீங்க எல்லாரும் போய் கிளம்புறதுக்கு ரெடி ஆகுங்க. அவங்க 2 பேரும் அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஷீரோக்கு ஏதோ தோன்ற மாதிரி இருக்கு. அவர் அப்படியே திரும்பி பார்க்க நம்ம லிங்கோ கிங்கோ அந்த ஜன்னலும் திருட்டு பைய மாதிரி முழிச்சிட்டு இருக்கானுங்க. அவரும் எதுவும் சொல்ல இப்ப ப்ளூ டிராகனும் அங்கிருந்து கிளம்பு ரெடி ஆயிட்ட மாதிரி தெரியுது. அதை அப்படியே பிச்சுட்டு அங்கிருந்து பறக்க ஆரம்பிக்கும். ஜோ மாஸ்டரும் கோஸ்டி மோட்டல் மாஸ்டரும் அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கானுங்க. நம்ம அவங்க போறத வேடிக்கை பார்க்க போறோமா? அவனுக்கும் சம காண்டா தான் இருக்கு. ஆனா நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்க போறேன். செக்டர் ஹெட் கிட்ட போய் அவரு பையன் இறந்த விஷயத்த நானே வாயால சொல்றேன். ஜோ மாஸ்டரும் நமக்கு இப்ப ஒரு வழி இல்ல, நானும் கிங் கிட்ட போய் ஒரு பையன் இறந்த விஷயத்த சொல்றேன், ஆனா நான் அவனுங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அவன் அப்படியே அங்கிருந்த கட்டை கிட்ட எல்லாம் உடைச்சு பறக்க விட்டுறான். இப்ப நேரா நம்ம ஜுவான் கிங்டம் எம்பரர் சம குசியா இருக்காரு. நம்ம நாட்டோட சிங்க குட்டிங்கடா, நீங்க சாதிச்சு காமிச்சிட்டீங்க, இனிமே நம்ம பெருமை 8 திக்கும் பரவ போதுன்னு சொல்லி அவர் அப்படியே பல்ல கட்டிட்டு, கொஞ்சம் இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணமே நீதான், சரி சொல்லு உனக்கு என்ன ரிவார்ட் வேணும்? நம்ம நாட்டுக்காக உழைக்கிறது என்னோட கடமை, இதுக்கு போய் நான் எப்படி ரிவார்ட் கேட்பேன்னு அவரு சொல்றாரு. அவரு சொன்னதை கேட்டு நம்ம லிங்கோ கிங் எம்பரருக்குலாம் இன்னமும் பெருமையா இருக்கு. நம்ம நாட்டுக்கு உங்களை மாதிரி பசங்க தான் தேவை, கொஞ்சம் நான் உன்னை மார்க்கஸா ப்ரொமோட் பண்றேன். அவரு முடிவை கேட்டு ஃபெங் லைட்டா சாக்காகிறான். நம்ம லிட்டனுக்கு இன்னொரு ஒரு மார்க்கஸ் பட்டமும் கிடைக்குது. போயிட்டு வந்த எல்லாருக்குமே ரிவார்ட் கிடைக்கும், யாருமே கவலைப்பட வேணாம், போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. நம்ம லிங்கோ கிங் அகாடமி மாஸ்டர் அப்புறம் பிரின்சஸ் மட்டும் கூட்டிட்டு அவர் அப்படியே உள்ள போக, கொஞ்சம் தான் கோஸ்டி மோட்டல் யங் மாஸ்டர் அப்புறம் சோ பிரின்ஸ் கிட்ட இருந்து உன்னையும் பிரின்சஸ் லிங்சனையும் காப்பாத்தினத கேள்விப்பட்டேனே, அது உண்மையா? அவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. உங்களை காப்பாத்தினது அவனா? அப்ப அவங்களை கொன்னது கண்டிப்பா ஃபெங்கா இருக்க வாய்ப்பு இல்ல. ஃபெங்கா அவன் ரொம்பவே மோசமானவன். லிங்சன் காயப்பட்டு இருக்கிறத பார்த்தும் கூட அவன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போல. போதா குறைக்கு வெளியே வந்து கொஞ்சம் வர மாட்டி விட பார்த்தான். இதுல அவன் ஜெயிச்சா அவனுக்கு மார்க்கஸ் சாம்பியன் பட்டம் வர நீங்க தரதா சொன்னீங்க, அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்கன்னு அவங்க சொல்ல. அவரும் சரி சரி அவன் தான் ஜெயிக்கல, நீ போய் ரெஸ்ட் எடு. அவங்கள அனுப்பி விட்டுட்டு நம்ம மாஸ்டர்ஸ் கிட்ட, நீங்க கொஞ்சனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவன் ரொம்பவே டேலண்டான பையன், நம்ம நாட்டுக்கு ரொம்பவே லாயலாவும் இருக்கான ஒரு சோறாயிரு. ஆனா ஃபெங்குக்கும் குஞ்சனுக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனையால நம்ம நாட்டுக்கு நடுவுல பெரிய போரே வந்து இருந்திருக்கும். நல்லவேளை அதையும் குஞ்சன் சமாளிச்சுட்டான்னு அவரு சொல்ல. அவரும் சிரிச்சுட்டே, அவங்க 2 பேர்ல யார் ரொம்பவே பவர்ஃபுல்ங்கிறத நம்மளும் தெரிஞ்சுக்கணும். இப்ப என் மனசுல ஓடிட்டு இருக்கிறதுலாம் லீ எதுக்காக பிரின்ஸ கொல்ல நினைச்சா? எம்பரர் நாங்க அதை பத்தி அவங்க கிட்ட விசாரிச்சோம், ஆனா அதுக்குள்ளேயே அவன் இறந்து போயிட்டான். சம்பவம் நடந்த இடத்துல யாரெல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லி அவரு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. நம்ம லிங்கோ கிங்கோ எல்லா விஷயத்தையும் சொல்ல அவர் அப்படியே யோசிச்சுக்கிட்டு, இந்த விஷயம் வெளியே தெரியாம பாத்துக்காங்க, அப்புறம் மார்க்கஸோட வீட்டை சுத்தி வளைங்க, அவனை அரெஸ்ட் பண்ணி அவனுக்கு இதை பத்தி ஏதாவது தெரியுமான்னு சொல்லி அவனை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிங்க. ஷேடோக்குள்ளான சேர்ந்த ஒருத்தனை கூட விடாம அவங்க மொத்த பெரிய லாக் பண்ணுங்கன்னு அவரு சொல்ல ஆர்டர் வாங்கிட்டு அவங்களும் அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. சிட்டி ஃபுல்லா நியூஸ் பரவ ஆரம்பிச்சிருது. இந்த வாட்டி பிளட் மிஸ் காம்படிஷன்ல நம்ம கிங்டம் தான் ஜெயிச்சிருக்கோம் தெரியுமா? அதுவும் இல்லாம நம்ம ஃபெங் தனியால நின்னு கோஸ்டி மோட்டல் யங் மாஸ்டரையும் சோ பிரின்ஸையும் கொண்டு இருக்காரு. அவரு ரொம்பவே பவர்ஃபுல்லா. கூட இருந்தவன் காரி துப்புறான். என்னது பவர்ஃபுல்லா? அந்த வீணா போனவன் அவங்க செக்டரை சேர்ந்தவங்க கொன்னுருவாங்களோன்னு பயந்து பழைய தூக்கி குஞ்சன் மலை போட ட்ரை பண்ணிருக்கான். அங்கிருந்த ஒன்னொருத்தனும் ஆமாமா பிரின்சஸ் லிங்சன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது கூட போய் ஹெல்ப் பண்ணாம அவன் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தானா. குஞ்சனும் பிரின்சஸும் தான் அவங்க கூட நேருக்கு நேர் சண்டை போட்டிருக்காங்க. அவங்க காயப்பட்டதுக்கு அப்புறம் அந்த சான்ஸை யூஸ் பண்ணி தான் அவன் அவங்கள கொன்னிருக்கான்னு அவன் சொல்ல. அவன் போட்டு விட ட்ரை பண்ணியும் கூட நம்ம ஹீரோ அவனுக்கு சப்போர்ட் பண்ண விஷயத்த பத்தி அவனுங்க பேசுறானுங்க. நீ சொல்றது சரிதான், ஃபெங் ஒரு பெரிய ஹீரோ நான் நினைச்சேன், ஆனா குஞ்சனோட கம்பேர் பண்ணும்போது அவெல்லாம் ஒண்ணுமே இல்ல போல. இப்ப நேரா குய் மேன்சன் நம்ம சாங்காண்டியும் குய்ஃபெங்கும் அவன் அண்ணனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. அவனும் இப்ப அப்படியே உள்ள வரான். அவனை பார்த்தோன்னே அவங்களுக்கு பயங்கர சாக்கா இருக்கு. உனக்கு என்னாச்சுன்னு சொல்லி அவங்க 2 பேரும் பதறாங்க. குஞ்சன் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். திரும்பவும் குஞ்சனன்னு சொல்லி ஆண்டி ஒரு பக்கம் கதற ஆரம்பிக்க நெஞ்சடிச்சுட்டு அது அப்படியே மயக்கமே ஆயிடுது. குய்ஃபெங் அவங்கள கைத்தாங்களா பிடிக்கிறான். நான் இதை சும்மா கூட போட்டுல, நான் கல்டிவேட் பண்றதுக்கு உடனே ஒரு இடத்த ரெடி பண்ணுங்க. ஆண்டியும் கண்டிப்பா ஃபெங் நீ கஷ்டப்பட்டது வேஸ்ட் ஆக கூடாது, அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுன்னு சொல்லி அவன் தம்பி கிட்ட சொல்லி அவனை உள்ள கூட்டு போக சொல்ல. அவனுங்க 2 பேரும் அங்கிருந்து கிளம்பிடுறானுங்க. குஞ்சன் யூஜி உங்களை இதுக்கு மேலேயும் சும்மா விட மாட்டேன். அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப போக அவங்க ஹெட் இழுத்து வச்சு அவங்களுக்கு ஒரு அறை விடுறாரு.
இருக்காரு. நீ இழுத்த ஏழெல்லாம் பார்த்ததா அவங்க பக்கம் போகுதுன்னு சொல்லியோ நீ பண்ண வேலையால என் பையன் இப்ப எங்க வந்து நிக்கிறான் பாரு. ஆண்டி அப்படியே முறைச்சுக்கிட்டே எந்திரிக்குது. நீ நியாயமா நம்ம பையன் இப்படி பண்ணதுக்காக அந்த குஞ்சன் கிட்டதான் போய் கத்தணும். உனக்கு வேணா நம்ம பசங்க மேல அக்கறை இல்லாம இருக்கலாம், ஆனா நான் கண்டிப்பா இந்த விஷயத்த சும்மா விட மாட்டேன். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க குஷிட்டு, கண்டிப்பா உங்க பேர் இதுல அடிப்படாது. அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப இன்னும் என்னென்ன பிரச்சனை எல்லாம் இழுத்து வைக்க போறான்னு தெரியலன்னு சொல்லி அவரும் அப்படியே முழிச்சிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் அவர் அம்மா கிட்ட நீங்க பயப்படுற அளவுக்கு எல்லாம் எதுவுமே இல்ல, அந்த ஃபெங் என்ன மாட்டி ஒண்ணு நினைச்சான், அதான் நான் உன்னை வச்சு சின்னதா ஒரு கேம் பிளே பண்ண, இப்ப அடி வாங்கிட்டு வீட்டுல கிடக்கான். அவங்களுக்கும் அவங்க பையனை நினைக்கும் போது ரொம்பவே பெருமையா இருக்கு. உன் அப்பா உண்மையிலேயே பவர்ஃபுல்லான ஒரு ஹீரோ, அவரை பத்தி சொல்ல வார்த்தையே இல்ல, நீயும் அவரை மாதிரியே தான் இருக்கு. நம்ம ஹீரோவும் அப்படியே அவர் அம்மா கிட்ட உண்மையிலேயே என் அப்பா யாரு, அவர் எங்க இருக்காருன்னு கேட்க, குஞ்சன் அவரு நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு, நீ இருக்கிறது கூட அவருக்கு தெரியாது, உனக்கும் அவரை பத்தி எதுவும் தெரியாம இருக்கிறதா உங்க ரெண்டு பேருக்குமே நல்லது. ஆனா அவர் உங்களை எப்படி இந்த மாதிரி தனியா விட்டு போலான்னு அவரு கேட்க அவங்க லைட்டா டென்ஷன் ஆகுறாங்க. அப்படி பேசாத குஞ்சன், அவரு எது பண்ணாலும் கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். என் பையன் நீங்க ஹாப்பியா ஃப்ரீயா இருக்கல, அது எனக்கு போதும்னு அவங்க சொல்ல, நம்மளும் காலங்கத்துல வழக்கம் போல அவரோட ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அங்க யாரும் வர மாதிரி இருக்கு, யாரான்னு பார்த்தா நம்ம லீட்டேனோ குய்மிங்கும். குஞ்சன் நாங்க உன் கூட சேர்ந்து ட்ரைனிங் எடுக்கலான்னு வந்திருக்கோம். குய்மிங்க ஓரமா அனுப்பிட்டு அவர் அப்படியே அவரோட பவர்ஸை யூஸ் பண்ண ரெடி ஆயிடுறாரு. டக்குனு நம்ம ஹீரோ அப்படியே அட்டாக் பண்ண அவர் அசால்ட்டா மிஸ் ஆகுறாரு. அவரும் பல்ல கட்டிட்டு திரும்ப அப்படியே அவரோட பவர்ஸ் அதிகப்படுத்திட்டு, குஞ்சன் இந்த வாட்டி உன்னால கண்டிப்பா மிஸ் ஆக முடியாது, திரும்பவும் அவர் அப்படியே அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ அதை தடுத்ததும் இல்லாம அவரையும் லைட்டா காயப்படுத்திடுறாரு. அவர் அப்படியே அவரு கிட்ட ஓடி ஒரு லைட்டா ஒரு தண்டை போட்டு ஆள மண்ணுக்கவு வச்சிடுறாரு. குய்மிங் நீயும் ட்ரைனிங்காக தானே வந்திருக்க, ஜாயின் பண்ணிக்கோ. நிஜமாவா என்னால முடியுமா, இது சும்மா ஃப்ரெண்ட்லி மேட்ச் தானே, ட்ரை பண்ணுன்னு சொல்ல அவரும் அப்படியே பல்ல கட்டிட்டு முன்னாடி வந்துடுறாரு. அவரோட ஸ்வாட் பவர்ஸை யூஸ் பண்ண நம்ம ஹீரோ வழக்கம் போல அதுல இருந்து மிஸ் ஆகிறாரு. அவரும் அப்படியே அவரோட கத்தியை இப்ப முழுசா வெளியே எடுத்துட்ட மாதிரி தெரியுது. ஃபுல் பவர்ஸ் வெளியே கொண்டு வந்து ரைட்டு லெஃப்ட்னு அவரை போட்டு தாக்க அவர் பாட்டுக்கும் அது எல்லாத்துல இருந்து மிஸ் ஆயிட்டு போயிட்டே இருக்காரு. கடைசியா குய்மிங் அவரோட ஸ்வாட் எசன்ஸ் யூஸ் பண்ண நம்ம ஹீரோவோட சீல் அதை தடுக்குது. திரும்ப அவன் பவர்ஸ் யூஸ் பண்றான், ஆனா ஒண்ணுமே வேலைக்கு ஆகுற மாதிரி தெரியல. லைட்டா ஒரு காட்டுனதுக்கு அவரு பவரும் காலியாகி அவர் அப்படியே பின்னாடி போக நம்ம லீட்டன் உனக்கு இது ஆகலையே, அவரை லைட்டா முரண்டு பிடிக்கிறாரு. சரி ட்ரைனிங் இதோட முடிச்சு வைக்கலாம் குஞ்சன், கண்டிப்பா எங்களால உன் கூட சரிக்கு சமமா சண்டை போட முடியாது. அவரு கொண்டு வந்த ஸ்பிரிட் கிறிஸ்டலை வெளியே எடுக்கிறாரு. இத பிளட் மிஸ்ட்ல இருந்து நான் கொண்டு வந்தேன், இதை யூஸ் பண்ணா உங்க பாடி ஒண்ணும் ஸ்ட்ரென்தன் ஆகும். நீ நிஜமா சொல்ற, நான் இதுக்காக உங்ககிட்ட போய் சொல்ல போறேன். லீ ஜுவான் கிங்டம்க்கு துரோகம் பண்ணி இருக்கான், கண்டிப்பா ஜுவானுக்கு எதிர்காலத்துல நிறைய பிரச்சனை காத்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க கிடைக்கிற சான்ஸ்ல உங்களை ஸ்ட்ராங் ஆக்கிக்கணும். சரி வாங்க டான் பவிலியன் போலான்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்ப குய்ஹெட் பேலஸ் வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம லிங்கோ கிங்கும் இப்ப இந்த பக்கமா வராரு. லீ கேஸ்ல ஏதாவது லீட் கிடைச்சிச்சா, கிங்கே அந்த கேஸ் டைரக்டா மானிட்டர் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட தான் நான் ரிப்போர்ட் பண்ண போயிட்டு இருக்கேன், நீங்க கிங்க பார்க்கும் போதுன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவர் காது கிட்ட வந்து ஏதோ சொல்றான். அவரும் கண்டிப்பா நான் என் ப்ராமிஸை எப்போதுமே காப்பாத்துவேன். கோர்ட்டும் ஸ்டார்ட் ஆயிடுது. கிங் கேஸ பத்தின டீடைல்ஸ் கேக்கு. நம்ம லிங்கு கிங் எம்பரர் உங்க ஆர்டர் படி ஆளுங்களை கூட்டிட்டு மார்க்கஸ் மேன்ஷனுக்கு போனோம், ஆனா நாங்க எங்க தேடியும் மார்க்கஸ் எங்களால கண்டுபிடிக்க முடியலன்னு அவன் சொல்ல, என்னது அவன் தப்பிச்சு ஓடிட்டானான்னு சொல்லி அவரு டென்ஷன் ஆகிறாரு. சொன்னதை கேட்டு எம்பரர் டென்ஷன் ஆகிறாரு. என்னது மார்க்கஸ் தப்பிச்சுட்டானா, அவர் அதுக்காக மன்னிப்பும் கேட்க வேற ஏதாவது கிடைச்சிச்சான்னு அவரு கேட்கிறாரு. அவர் கையில இருந்த ஒரு மண்டோட மாஸ்க் வெளியே எடுக்க அது நேரா எம்பரர் கைக்கு வருது. இந்த மாஸ்க் மட்டும் இல்ல எம்பரர், அங்க நிறைய சாடர் கிளானுக்கு சொந்தமான வெப்பன்ஸை நாங்க கண்டுபிடிச்சோம். மார்க்கஸ் தான் சாடர் கிளானோட ஹெட்டா இருக்கணும், அவன் தான் அவன் பையன் கிட்ட இந்த மாதிரி பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்திருப்பான். வேலை முடியலன்னு அவன் தலைமறைவாயிட்டான்னு சொல்ல அவரும் அந்த விஷயத்த பத்தி அங்கிருந்த மத்தவங்க கிட்ட எல்லாம் ஒப்பீனியன் கேட்கிறாரு. குய்ஹெட் எனக்கும் லிங்கோ கிங் சொல்ற மாதிரி தான் நடந்திருக்கும் தோணுது எம்பரர், நமக்காங்க அது அப்புறம் உனக்கு தோணும் விஷயம் தெரியறதுக்குள்ளேயே அவங்க இந்த காணாம போயிருக்கானா, கண்டிப்பா அவனுக்கு யாரோ ஹெல்ப் பண்ணிருக்கணும், அது யாருங்கிறத நீங்க தான் விசாரிக்கணும் எம்பரர்னு சொல்லிட்டு அவர் அப்படியே நம்ம குய்ஹெட்ட பாக்கு, நீங்க என்ன சொல்ல போறீங்க, என்னடா குரலை ஏத்துற வாங்கினது பத்தலையா, அவங்க ரெண்டு பேரும் திரும்பவும் சண்டை போட ரெடியாகு. நம்ம எம்பரர் உங்களோட இதே வேலையா போச்சு. கடைசியா லிங்னான் கிங் கிட்ட அதை பத்தி கேட்கிறாரு. மார்க்கஸ் சாடர் கிளானோட ஹெட் என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா அவரு காணாம போயிருக்கானா கண்டிப்பா இந்த விஷயத்துக்கும் சாடர் கிளானுக்கும் எது சம்பந்தம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவர் இந்நேரம் நம்ம நாட்டை விட்டு வெளியே போயிருக்க முடியுது, நம்ம அப்படியாவது அவரை கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லு. எம்பரரும் ஆர்டர் பாஸ் பண்ணிடுறாரு, எப்படியாவது அந்த மார்க்கஸ் நீங்க உடனே கண்டுபிடிச்சாகணும். நம்ம லிங்கோ கிங் கிட்ட கமாண்டர் சீல் கொடுக்க போறதா சொல்றாரு. எக்ஸ்ட்ரா சோல்ஜர்ஸையும் நான் அரேஞ்ச் பண்ணி தரேன், நாட்டையே திருப்பி போட்டாவது அவனை நீ கண்டுபிடிச்சாகணும், உயிரோடையோ இல்ல பணமாவோன்னு அவரு சொல்ல நம்ம ஹீரோவும் அவர் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு இப்ப டான் பவிலியனுக்கு வந்துடுறாரு. இந்த இடத்துக்கு வரணும்னு நான் எவ்வளவு நாள் ஆசைப்பட்டிருப்பேன் தெரியுமா. அங்க பார்த்து நம்ம ஜியோ அவங்கள பார்த்த உடனே நம்ம லிட்டின் வாயை பொழந்துடுறாரு. யார் இந்த ஃபேரி, அவங்கள ஃபேரின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு குசியத்தாங்களே. நம்ம ஹீரோ அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இவங்க
தான் டான் பவுலினோட மாஸ்டர். எனது பவுலின் மாஸ்டர், நான் ஏதோ ஆர்வக்கோளம்ல பேசிட்டேன், நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் அப்படித்தான் நினைப்பேன்னு அவங்க சொல்றாங்க. அவர் அப்படியே பயந்து போக நான் சும்மா கிண்டல் பண்ண. அவங்க அப்படியே முன்னாடி போக நம்ம லீட்டன் குயின்சன் உனக்கும் சியோக்கும் நடுவுல ஏதாவது போயிட்டு இருக்க என்ன? அவங்களும் நம்ம ஹீரோவை அப்படியே பாக்குறாங்க. எதுவும் தெரியாத மாதிரி நம்ம லீட்டன் முழிச்சிட்டு இருக்கு. நம்ம குயின்சன் அவங்க என்னோட பிசினஸ் பார்ட்னர், அவ்வளவுதான். அப்படியே உள்ள போக அவர்கிட்ட இருந்த பேப்பரை வெளியே எடுத்துடுறாரு. இந்த ஹெர்பல்ஸ் எல்லாம் நீங்க எனக்காக கொஞ்சம் ரெடி பண்ணி தரணும். ஜியோவும் வந்து அப்படியே அவர்கிட்ட இருந்து அதை வாங்கி பாக்குறாங்க. அதை படிச்சு பார்த்துட்டு இது எல்லாமே கிரேட் 4 ஹெர்பல்ஸ், இதை வச்சு நீ என்ன பண்ண போற? ஹெர்பல்ஸ் ரெடியான உடனே அது உங்களுக்கே தெரியும் சொல்றாரு. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு நம்ம லியூகுவாங் மாஸ்டர் கிட்ட கொடுத்து இதை உடனே ரெடி பண்ணுங்க. அவரும் குடுகுடுன்னு அங்கிருந்து ஓடிடுறாரு. அவங்க ஒரு பக்கம் நம்ம ஹீரோவையே வச்சு கண்ணை வாங்காம பாத்துட்டு இருக்க நம்ம லிட்டன் குயிமிங்லாம் எதையுமே பார்க்காத மாதிரி பார்க்காம அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஓடி போனவரும் திரும்ப வந்துடுறாரு. மாஸ்டர், நீங்க கேட்ட எல்லா ஹெர்பலுமே ரெடியா இருக்கு. அவங்க அங்கிருந்து கிளம்ப ரெடி ஆயிட்டாங்க. சியோ நம்ம ஹீரோ கையை பிடிக்க போக அவர் டக்குன்னு ஊத்திடுறாரு. குயிமிங், லீட்டன், நீங்க 2 பேரும் இங்கே வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா குயிச்சன், நாங்க 2 பேரும் சேர்ந்து டான் பவுலின் அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம குயிமிங் தோல்ல கையை போட அவர் அப்படியே வரப்பா நின்றுட்டு இருக்காரு. கொஞ்சம் அவசரப்பட்டுமோ அவர் அப்படியே ஒரு வரல அவர் கையை ஒரு மேல இருந்து எடுக்க. மாஸ்டர் லியூகுவாங், நீங்க என் கூட வாங்க. எனது நானா குயிச்சன், இது வந்துட்டேன். அவரும் சமகுசியா போயிட்டாரு. நம்ம சியோ லைட்டா கோவமா அவங்கள அப்படியே இருந்து கிளம்ப. லியூகுவாங் மாஸ்டர் முன்னாடி நம்மளோட பிரின்ஸ் கிங்லாம் கூட தலை வணங்குவாங்க. ஆனா அவர் இதுக்காக குயிச்சன் பின்னாடி எப்படி ஓடிட்டு இருக்காரு. ரிஃபனிங் ஹால்ல எல்லாமே ரெடியா இருக்கு. நம்ம சியோ மாஸ்டர், குயிச்சன், நான் வெறும் கிரேட் 3 அல்கெமிஸ்ட் தான், என்னால எப்படி கிரேட் 4 ஹெர்பல் ரெடி பண்ண முடியும்? இந்த வாட்டியும் நான் தான் உங்களை லீட் பண்ண போறேன். என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அவரு கேட்கிறாரு. அவர் வச்சிருந்த அந்த ஸ்பிரிட் கோர் கிறிஸ்டலையும் வெளியெடுக்க அவங்க அப்படியே சாக்காகிறாங்க. பிளட் மிஸ்ட் ஹோலி லேண்டோட டீப்புக்கு நீ போயிருந்தியா? ஆனா அந்த இடத்துக்கு மிஸ்டீரியஸ் லெவல் மாஸ்டர்ஸ் போக கஷ்டப்படுவாங்க. உண்மையை சொல்லணும்னா அங்க இருந்த ஃபோர்ஸ் ஒன்றும் அவ்வளவு மோசம் இல்ல, என்ன லைட்டா காயப்படுத்தினுச்சு, அவ்வளவுதான். என்னது அவ்வளவுதானான்னு சொல்லி அவங்க 2 பேரும் அப்படியே முடிச்சிட்டு இருக்காங்க. ஆல் பிளட் மிஸ்ட் லிக்விட் தான் ரெடி பண்ண போறதா சொல்லிட்டு அந்த கிறிஸ்டல் அப்படியே உள்ள அனுப்பி வச்சுட்டு அவங்க அவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ண. இப்ப அப்படியே பேலஸ கட்டுறாங்க. லிங்கோ கிங் மின்னல் வகத்துல டக்குன்னு உள்ள வராரு. இவ்வளவு அவசரமா? அப்படி என்ன நடந்துச்சு? பெரிய ஆபத்து. எம்பரர் சோ கிங்டம் அவங்களோட 10 லட்சம் சோல்ஸ் கூட்டிட்டு நம்ம பார்டர் நோக்கி வந்துட்டு இருக்காங்க. ஸ்பைஸ் மூலியமா இப்பதான் தகவல் கிடைச்சிச்சுன்னு சொல்ல அது கேட்டு அவரே ஆடி போயிட்டாரு. எனது 10 லட்சம் சோல்ஜர்ஸா? குயிஷெட்டும் அவனுங்க ஊரையே கூட்டிட்டு வந்துட்டு இருக்கானுங்க போல. கண்டிப்பா நம்ம நாட்டையே அழிக்கிறதா அவங்க திட்டமா இருக்கும். லிங்கோ கிங் காம்படிஷன்ல நடந்த விஷயத்துக்கு பழிவாங்க தான் அவங்க வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்றாரு. ஃபெங் சாகடிச்ச தேர்ட் பிரின்ஸ் அவங்க நாட்டுக்கு ரொம்பவே முக்கியமான ஒருத்தன். அவன் க்ரோன் பிரின்ஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க. குயிஷெட் திரும்பவும் கதற ஆரம்பிச்சிடறான். இல்ல என் பையன் இதை பண்ணல, இந்த வேலையை பண்ணது குயின்சன் தான். காங் திரும்பவும் டென்ஷன் ஆயிடுறாரு. ஃபெங் தான் அந்த வேலையை பண்ணதுன்னு சொல்லி 5 கிங்டமுமே ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. இப்ப மாத்தி பேசுறதுக்கு உனக்கு என்னடா தைரியம் இருக்கு? போடலாங்க. அவரு டென்ஷனாக 2 பேரும் திரும்பவும் சண்டை போட்டுக்க ரெடி ஆயிடுறாங்க. கிங் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அவர் கைய இருக்குன்னு அந்த சான்ஸ்ல நமக்கு அங்க ஒரு வாயிலே 2 குத்து ஊர்றாரு. அவரு திரும்ப கையவங்க சத்தம். எம்பரர், அடே இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? லிங்னான் கிங், எனக்கு இப்பதான் தகவல் வந்துச்சு. கோஸ்ட் இம்மோர்டல் செக்டர் பார்டர் வழியா கேபிட்டல் நோக்கி வந்துட்டு இருக்காங்களாம். குயிஷெட், ஆனா அவங்க இதுக்காக வரணும்னு கேட்க நம்ம லிங்கோ கிங் செத்தது அவங்களோட யங் மாஸ்டரும் தான். ஆனா இந்த எந்த விஷயத்த பத்தியுமே பார்டர்ல இருக்கிற நம்ம கிங் மைட்டி கிட்ட இருந்து அவங்களுக்கு தகவல் வரல. கிங் சம காண்டாகிறாரு. அவன் அப்படி அங்க என்னதான் கழட்டிட்டு இருக்கான்? எந்த ஒரு முக்கியமான விஷயமுமே நமக்கு தெரியல. உடனே அவனுக்கு லெட்டர் அனுப்புங்க. அங்க என்ன நடந்துட்டு இருக்கு, அவர் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எல்லா விஷயமும் எனக்கு தெரியணும். இப்ப அப்படியே டான் பவுலின் நம்ம லீட்டேனோ குயிமிங்கோ கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் மாஸ்டர்ஸும் அப்படியே அந்த இடத்துக்கு வர. குயின்சன் பிளட் மிஸ்ட் லிக்விட் ரொம்பவே நல்ல வேலை செய்யுது. அவரும் அதை பார்த்துட்டு தான் இருக்காரு. நம்ம லியூகுவாங் கிட்ட சொல்லி இவங்க 2 பேரையும் நீங்க பாத்துக்கங்க, எனக்கும் கல்டிவேட் பண்ண ஒரு இடம் வேணும்னு சொல்ல நம்ம ஜியோ அதான் யாரும் இருக்குன்னு சொல்லி அவரை கூட்டிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. குயின்சன், நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் கல்டிவேட் பண்ணலாம், நான் உனக்கு கம்பெனி கொடுக்கட்டுமா? அவர் அதெல்லாம் ஒரு ஆணையும் பிடுங்க வேணாம், நீங்க போய் என் ஃப்ரெண்ட்ஸை பாத்துக்கங்கன்னு சொல்லிடுறாரு. அவங்களும் ஃபீல் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்ப அவரும் அவரோட கல்டிவேஷனுக்காக ரெடி ஆகிறாரு. டக்குன்னு பார்த்து அந்த மிஸ்டீரியஸ் எய்ட்ஸின் ஸ்வாட் திரும்ப அவரு முன்னாடி வந்துடுது. அது அப்படியே அவருக்கு பவர் கொடுக்க ஆரம்பிக்க அவருக்கும் இதெல்லாம் ஏன் நடந்துட்டு இருக்குன்னு ஒண்ணுமே புரியல. அவரோட தண்டர் சீல் பவரை யூஸ் பண்ணி அதை அப்சர்வ் பண்ணி திரும்பவும் அவருக்குள்ளே இழுத்துக்கிறாரு. அவர் அப்படியே அவர் ஃப்ரெண்ட்ஸ் கல்டிவேட் பண்ற இடத்துக்கு போக அதுக்குள்ள உன் ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு. சியோ, நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப்பும் பண்ணணும். அவங்க என்னன்னு கேட்க அவர் அப்படியே நம்ம லியூகுவாங் மாஸ்டர் பாக்குறாரு. நான் இதையும் பாக்கலங்கிற மாதிரி அவரும் வழக்கம் போல திரும்பிக்க அவரை நேரா அவங்க காது கிட்ட போயிட்டு ஏதோ சொல்றாரு. இது எவ்வளவு ஆபத்துன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க பண்ற ஹெல்ப்ப நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். கொஞ்சம் நீ என்ன நம்பி என்கிட்ட கேட்டிருக்க, கண்டிப்பா நான் ஏற்பாடு பண்றேன். அவர் அங்கிருந்து கிளம்ப நம்ம லியூகுவாங் மாஸ்டர் அவர் என்ன கேட்டேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நீ உன் வேலையை மட்டும் பாரு, நான் திரும்ப வர வரைக்கும் இவங்களை பத்திரமா
பாத்துக்குன்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே அங்கிருந்து கிளம்ப. இப்ப நம்ம லிங் ஊக்கிங்க காட்டுறாங்க. அவன் அவனோட இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். அந்த மாஸ்க்கும் அவன் பக்கத்துல தான் இருக்கு. சாடோக்குலான சேர்ந்த அந்த மாஸ்க் எடுத்து அவன் அப்படியே அவன் முகத்துல மாட்டிட்டு இருக்க அவனோட சர்வன்ட் உள்ள வரான். மாஸ்டர் குயின்சன் உங்களை பார்க்க வந்திருக்காரு. மாஸ்க் அப்படியே கீழே இறக்கிட்டு அவனை உள்ள வர சொல்லு. அவன் இங்க வந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாம பாத்துக்க. அவர் கையில இருந்த மாஸ்கை அப்படியே மறைய வைக்க நம்ம ஹீரோவும் இப்ப உள்ள வந்துடுறாரு. குயின்சன் இந்த நேரத்துல என்ன பார்க்க வந்திருக்கீனா ஏதாவது முக்கியமான விஷயமா என்ன? நான் எவ்வளவு யோசிச்சு பார்த்துட்டேன். ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டிக்குது. அதான் உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். நீ நம்ம நாட்டோட ரொம்பவே டேலண்டான ஒரு பர்சன். உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவரும் அவரு உட்கார வச்சு அவர்கிட்ட இருந்து ரொம்பவும் ஸ்பெஷலான ஒரு டீ எல்லாம் கொடுத்து அவரு கவனிக்கிறாரு. ஃபுட் மவுண்டன்ல இருந்து இது ரெடி பண்ணுவாங்க. ஒரு கப்புக்கு 10 வருஷம் தேவைப்படும். 5 கிங்டம்லயும் பெஸ்டான ஒரு டீன்னு அவரு சொல்ல நம்ம ஹீரோவும் ஆனா ஃபுட் மவுண்டன் ஜோ கிங்டம்ல இருக்குல்ல, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க இடத்தோட ரொம்பவே முக்கியமான ஒரு ட்ரெஸரி உங்ககிட்டயும் இருக்கா. அவரும் லைட்டா குசியா போயிட்டு அவங்க கிங்டம்ல இருந்து ஒரு வாட்டி அதை நம்ம எம்பரருக்கு கிஃப்ட் அனுப்பியிருந்தாங்க. அவரு எனக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணாரு. அவரு வந்த விஷயத்த பத்தியும் கேட்க வேற என்ன, லியோட மர்டர் கேஸ் தான். அந்த டெக்னிக் ரொம்பவே ஆபத்தான ஒண்ணு. அதை யூஸ் பண்ணவன் அவன் பக்கத்துல இருந்தாதான் அவனை அவ்வளவு சீக்கிரம் கொண்டு இருக்க முடியும். அப்ப அங்க இருந்தது நம்ம 4 பேர் மட்டும்தான். ஆனா நீங்க சம்பந்தமே இல்லாம மார்க்கஸ் வூதா சாடக்லானோட ஹெட்னு சொல்லிருக்கீங்க. கொஞ்சம் நீ என்ன சொல்ல வர? 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டு இருக்க. நீங்க தான் அந்த வேலையை பண்ணிருப்பீங்கன்னு நினைச்சனா நான் கண்டிப்பா இங்க தனியா வந்திருக்க மாட்டேன். அவரும் ஒருவேளை உண்மையான குற்றவாளி நானாண்டா நான் உன்னை கொன்னுடுவேன் பயமா இல்லையா? நீங்க அப்படி நினைச்சிருந்தா அதை இந்நேரம் பண்ணிருப்பீங்கன்னு அவரு சொல்றாரு. அவரு அப்படியே முன்னாடி வந்துட்டு உனக்கு உண்மையிலேயே தைரியம் ஜாஸ்தி தான். எனக்கு உன் மேலேயும் ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனா இப்ப நீயே இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு. அப்பனா கண்டிப்பா இந்த வேலையை பண்ணது ஜெனரலா தான் இருக்கணும். அவர் அதுக்காக அப்படி பண்ணணும்னு அவரு கேட்கும். ஜெனரல் டியூட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு பேலஸ்ல தான் வேலை கிடைச்சிருக்கணும். ஆனா அவரை டிரான்ஸ்பர் பண்ணி அங்க அனுப்பி வச்சுட்டாங்கன்னு அவரு சொல்றாரு. அப்பனா பேலஸோட சீக்ரெட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறதா அவங்களோட எய்மா இருந்திருக்கணும். நம்ம லிங்கோ கிங்கோ அவங்க நாட்டோட நிலைமையை பத்தி சொல்றாரு. கோஸ்டி மோட்டல் செக்டர் ஆளுங்களும் கேபிட்டல் நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அவங்க யங் மாஸ்டர் கொன்னதுல நீ ஒரு சஸ்பெக்ட் தான், அதனால ஜாக்கிரதையா இருன்னு அவரு சொல்லு. அந்த விஷயத்த பத்தி அவர் அலர்ட் பண்ணதுக்காக அவரும் அவருக்கு டைம் சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. லிங்கோ கிங் இந்த காலத்து பசங்களாம் ரொம்பவே தைரியமா இருக்கானுங்க. சிங்கத்தோட கோகுக்குள்ள தனியாவே வந்துட்டு போறான். அதுவும் நான் கொன்னுடுவேங்கிற பயம் கொஞ்சம் கூட இல்லாம அப்படியே அவனோட மாஸ்கையும் வெளியெடுத்துட்டு புதுசா பிறந்த சிங்க குட்டிக்கு சிங்கத்தை பார்த்தா பயம் இருக்காதுங்கிறது என்னமோ உண்மைதான் சொல்ல அவனோட சர்வன்ட் திரும்பவும் உள்ள வரான். டான் பவிலியனோட ஜியோ மாஸ்டர், ஸ்டார் அகாடமி மாஸ்டர், பிளட் லைன் செக்டரோட பிரசிடென்ட்னு சொல்லி எல்லாருமே உங்களை பார்க்க வந்திருக்காங்க. இந்த நேரத்துல அவங்க எல்லாரும் இங்க என்ன பண்றாங்க தெரியல. ஆனா ஜியோ குயின்சன் சொல்லி தான் இங்க வந்ததா சொன்னாங்கன்னு அவரு சொல்ல கிங் லைட்டா சிரிச்சுட்டு குயின்சன் என்ன நல்லா ஏமாத்திட்ட போல, நீ தனியா வந்தப்ப நான் யோசிச்சு இருந்திருக்கணும். அவங்க எல்லாரையும் உள்ள வர சொல்லி அவங்க வெயிட் பண்ண சொல்றோம். இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒரு வீட்டுக்கு வந்துடுறாரு. வாசலே அவரோட அம்மா அவருக்காக நின்னுட்டு இருக்காங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி நீங்க உள்ள போங்க. அவங்க ஏதாவது சாப்பாடு ரெடி பண்ணிட்டுமான்னு கேக்குறாங்க. ஆனா நம்மால் இல்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கிளம்பிடுறாரு. ரூம்குள்ள போயிட்டு அவரோட பவுட்ஸை யூஸ் பண்ணி வீட்டுக்கு நடுவுல ஏதோ ஒரு பிரம்மாண்டமான ஃபார்மேஷனை ரெடி பண்ற மாதிரி காமிச்சதோட வேலை முடிஞ்சிடுச்சு. அவர் அம்மாவும் ஸ்நாக்ஸும் கைமா அவரை பார்க்க வராங்க. நான் தான் எதுவும் வேணான்னு சொன்னேன்னு சொல்லிட்டு அவரும் அதை வாங்கி அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கும். இமான்சன் குயிஃபெங் கதறிட்டு இருக்கான். கோஸ்டி மோட்டல் ஆளுங்க கேபிட்டல் நோக்கி வந்துட்டு இருக்காங்க. நம்ம போய் என்ன பண்றது? ஃபெங் நான் எந்த தப்பும் பண்ணல, நான் அதுக்கும் பயப்பட போறது இல்லைன்னு சொல்றான். அவன் அம்மா கதறாங்க. நீ என்ன பத்தி பேசிட்டு இருக்க? நீ தப்பு பண்ணனாலும் பழி ஓமால தானே உளுந்திருக்கு. ஆனா நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் அங்கிள் கிட்ட பேசிட்டேன். அவர் கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணுவார்னு அவங்க சொல்ல அவரும் இப்ப அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சாங் இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன் ஃபெங் நீ தான் எப்படியாவது காப்பாத்தணும். கோஸ்டி மோட்டல் செக்டர் வர 5 கிங்டம்லயுமே ரொம்பவே பவர்ஃபுல்லானவங்க. அவங்க லீடர் வர மோசமானவன் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவன் மோசமானவன் மட்டும் இல்ல, மோசமானவன்லயே முக்கியமானவன். இது எல்லாம் தெரிஞ்சு உன் பையன் எதுக்காக இப்படி ஒரு வேலையை பண்ணான்? இல்ல உண்மையிலேயே அவன் எதுவுமே பண்ணலன்னு அவங்க சொல்ல அவரும் அப்படியே நம்ம ஃபெங்க பாக்குறாரு. ஆமா என்ன சொல்லிட்டு இருக்க? அவனும் வாயை திறக்கிறான். நான் என் கண்ணால பார்த்தேன் கொஞ்சம் தான் அவங்க 2 பேரையும் கொன்னான். நான் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கும் அவன் தான் காரணம். ஆண்டி திரும்பவும் குதிக்க ஆரம்பிச்சிருது. நீ கண்டிப்பா இந்த விஷயத்த சும்மா விடக்கூடாது. ஏற்கனவே என் ஒரு பையனோட பவுர்ஸாவை அழிச்சிட்டான். இன்னொரு பையனுக்கு ஏதாவது ஆகுது, என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. அவராலையோ எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. சரி என்ன இருந்தாலும் நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி ஆகணும். நீ வா போலான்னு ஒரு சொல்ல எங்க கூட்டு போற? வேற எங்க கிங் கிட்ட கூட்டு போய் இவனை மன்னிச்சு விட சொல்லி கேட்க போறான். அவங்க அதுக்கும் கதறாங்க. ஆனா கிங் ஏற்கனவே குயின்சனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. இவனை பனிஷ் பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு அவங்க கேட்க பேசுறதுக்குலாம் நமக்கு டைம் இல்ல. கோஸ்டி மோட்டல் ஆளுங்க கேபிட்டல் பக்கத்துல வரைக்கும் வந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் அப்படியே சாக்காக கிங் குயின்சனுக்கு சப்போர்ட் பண்ற விஷயம் வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா உங்களையும் அப்படி பாக்குறேன்னு உனக்கு ஒண்ணுமா தெரியல. உனக்கு மார்க்கஸ் சாம்பியன் பட்டம் தரதா அவரு சொன்னாரு. ஆனா எதுக்காகன்னு உனக்கு தெரியுமா? உண்மையிலேயே நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கணும்னு தான் அவர் ஆசைப்படுறாரு. அப்பதான் உங்களை
பெஸ்ட் யாருங்கிறது அவருக்கு கிடைக்கும், அவராலையும் அதை யூஸ் பண்ணிக்க முடியும்னு அவரு சொல்ல அவங்க திரும்பவும் சாக்காக்குறாங்க. பேட்டில் நெருங்கிடுச்சு, இப்ப வேற வழியே இல்ல. எம்பரர் கிட்ட சொல்லிதான் இவனை எப்படியாவது காப்பாத்து சொல்லணும். அவரு கண்டிப்பா இவனை மாதிரி பவர்ஃபுல்லான ஒருத்தனை எதிரி நாட்டுக்காக பலி கொடுக்க மாட்டாருன்னு அவரு சொல்ல அவனும் சரி வரேன்னு சொல்லிடுறான். அவங்க 2 பேரும் அங்கிருந்து கிளம்ப குய்ஃபங்க ஃபெங் ஜாக்கிரதையா திரும்ப வா. இப்ப அப்படியே சுவான் கிங்டமோட பார்டரை காட்டுறாங்க. இந்த மொட்டை தான் கோஸ்டி மோட்டல் செக்டரோட ஹெட் போல. குய்சான், நான் உன்னை கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். அந்த எல்டர் முன்னாடி வந்துட்டு மாஸ்டர் எனக்கு என்னமோ குய்ஃபங் மேலதான் இன்னும் சந்தேகமா இருக்கு. குய்சான் குய்ஃபங் அவனுங்க 2 பேரையுமே தீர்த்து கட்டிடுவோம். ஆனா இவனுங்க நாட்டை பிடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் இருக்குன்னு அவரு சொல்ல மாஸ்டர் எங் மாஸ்டரோட உயிர் போனதுக்காக நீங்க கண்டிப்பா என்ன கொன்னு இருக்கணும். என்ன மன்னிச்சு விட்டதே பெரிய விஷயம். அவன் சொல்றான் எல்லா கிங்டம் முன்னாடியும் மானத்தை வாங்கிட்டு பெரிய விஷயம் சின்ன விஷயம்ட்டு நீ போய் குஞ்சனை பிடிச்சிட்டு வா கண்டிப்பா மாஸ்டர்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அங்கிருந்து காணாம போக மொட்டை சுவானோட என்ட்ரன்ஸை பார்த்து என்னோட பழைய நண்பனை திரும்ப சந்திக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறான். அந்த எல்டர் நம்ம குஞ்சனோட வீட்டு வாசலுக்கே வந்துடுறான். இந்த மாதிரியான ஒரு வீணா போன இடத்துல அவன் தங்கி இருக்கான். உள்ள போந்து அங்கேயுமா போயிட்டு அங்கிருந்த ஒரு ரூமை பார்த்து அவன் கண்டிப்பா இங்கேதான் இருக்கணும்னு சொல்லி அவன் அப்படியே அதை திறக்க போக உள்ள இருந்து ஏதோ ஒரு பவர் வந்து அவன் அட்டாக் பண்ணுது. அவன் அப்படியே அதுல இருந்து மிஸ் ஆகி பின்னாடி போயிடுறான். யாரான்னு பார்த்தா நம்ம குயிமிங்கும் லேட்டேனும் வெளியே வராங்க. குயின்சின் சொன்னது சரிதான், கோஸ்டி மட்டும் இருந்து யாரோ நம்மளை பார்க்க வந்திருக்காங்க. வாண்டு பசங்களா, உங்களால என்ன சமாளிச்சிட முடியும் நினைச்சீங்களா? நம்மளால அப்படியே அவரோட பவர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஏதோ வித்தலா காமிச்சு 5 எலமெண்ட்ங்கிற ஒரு அறைவை அவர் அப்படியே யூஸ் பண்ண அவங்க 3 பேருமே இப்ப அதுக்குள்ள போயிடுறாங்க. கிரேட் 5 எலமெண்ட் அறைவா, நீங்க இங்கே சாகணும்னு ஆசைப்படுறீங்களா என்ன? அவர் லைட்டா ஒரு சிரிப்பை போட்டுட்டு குமிங் ஃபர்ஸ்ட் ரவுண்ட நீயே பாத்துக்க. அவரும் அவரோட ஸ்வாட் எடுத்து அவன் அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. 100கணக்கான ஸ்வாட் மின்னல் வேகத்துல போய் அவன் அட்டாக் பண்ணுது. ஆனா அவனோட ஃபயரை யூஸ் பண்ணி அது எல்லாத்தையும் சமாளிச்சிடுறான். என்னால நம்பவே முடியல, இவ்வளவு கம்மியான டைத்துல இவங்க எப்படி இவ்வளவு பவர்ஃபுல் ஆனானுங்க. அவர் அடுத்ததா ஸ்வாடசன்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஒரு பெரிய ஸ்வாடை உருவாக்கி அதை வச்சு அவனை அட்டாக் பண்ண அந்த எல்டர் ஒரு பிரம்மாண்டமான நெருப்பு கையை உருவாக்கி அந்த ஸ்வாடையும் உடைச்சிட்டு நம்ம குயிமிங்கே அட்டாக் பண்ணிடுறோம். நம்ம லீட்டைன் களத்துல இறங்கிடுறாரு. ஆனா அவராலையும் அவனை சமாளிக்க முடியல. அவர் உருவாக்குன ஐஸ் ஃபயர் மொத்தத்தையும் அவன் காலி பண்ண நம்ம குயிமிங் மறைஞ்சு வந்து அவனை அட்டாக் பண்றாரு. ஆனா அவன் அவரையும் சேர்த்து பறக்க விட்டுறான். நம்ம லீட்டைன் கீழே உலக குயிமிங் அவன் அடிச்சு ஃப்ரோசன் ஆக்கிடுறாரு. ஒரே செகண்ட்ல அதுல இருந்து தப்பிச்சிடறான். நீங்க 2 பேரும் இன்னைக்கு சாக போறீங்க. அவங்க ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ணியும் கூட அவங்களால அவனை சுத்தமா சமாளிக்க முடியல. ஆனா அவனுக்கு பெரிய சாக்கா இருக்கு, இவ்வளவு அடி வாங்கியும் எப்படி திரும்ப அடிக்கிறானுங்க. நம்ம லேட்டின் ஒரு பக்கம் பறந்து அவனை போட்டு தாக்க நம்ம குயிமிங்கும் அவங்களுக்கு போட்டியா அவரும் மேல வந்து அப்படியே அவங்களை அட்டாக் பண்றாரு. அந்த இடம் ஃபுல்லா நெருப்பும் ஸ்வாடுமா கண்ணம்னு பறந்துட்டு இருக்கு. நம்மளும் கிடைச்ச கேப்ல அவரோட மொத்த பவரை யூஸ் பண்ணி சாபரேசன்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ண ஒரு பிரம்மாண்டமான பவர்ஃபுல்லான ஸ்வாடு உருவாகுது. அதை வச்சு அவனை ஒரு போடுறாரு. அவன் சீல்ட வச்சு தடுக்கிறான். இருந்தாலும் சீல்டு உடைஞ்சிருது, அவரு ஸ்வாடு உடைஞ்சிருது. இப்பதான் அந்த எல்டருக்கு லைட்டா பயமே வர மாதிரி இருக்கு. நம்ம இங்க இருந்தா கண்டிப்பா நம்ம கதை முடிஞ்சிடும். எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான். அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அவனை தடுக்கு. அவன் அவங்கள அடிச்சு தள்ளிட்டு அப்படியே மேல போறான். அப்பதான் மேல இருந்து ஒரு பிரம்மாண்டமான கை வருது. எல்லரும் இதை சுத்தமா எதிர்பார்க்கல. போராடி எப்படியோ சமாளிச்சுட்டு அப்படியே திரும்பவும் மேல போகு. அந்த ஹேண்ட் ஃபார்மேஷன் ஃபர்ஸ்ட் இருந்ததை விட ஒண்ணுமோ பவர்ஃபுல்லா வந்து அவன் அப்படியே அட்டாக் பண்ணி தரைய வச்சு எறும்பு மாதிரி நெசிக்கிறது. செத்தாண்டா கிழவன். யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட அம்மா அங்க வராங்க. ஆண்டி நீங்களா? எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லும். நீங்க என்ன காப்பாத்த இங்க வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன். கிழட்டு பையன் முழிச்சிட்டு தான் இருக்கான். அவன் அப்படியே அவங்கள பார்த்துட்டு திரும்பவும் கண்ணை முடிக்கும். அவங்களும் அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணி அந்த அறையை விட்டு அப்படியே வெளியே வந்துடுறாங்க. ஆமா கொஞ்சம் எங்க ஆளு காணோம். உங்களை பார்த்துக்க சொல்லிட்டு அவன் பாட்டுக்கும் வெளியே போயிட்டான். ஒருவேளை வேற ஏதாவது மாஸ்டர் கிட்ட அவன் மாட்டிருந்தா என்ன பண்றது? நம்ம குயிமிங் ரொம்ப கூலா, அதெல்லாம் அவன் ரொம்பவே பவர்ஃபுல், கண்டிப்பா அவங்கள சமாளிச்சிருவான். அவர் அம்மாவும் அவரை நினைச்சு லைட்டா பயந்துட்டு இருக்கிற மாதிரி காமிச்சதோட இப்ப அப்படியே பேலஸ காட்டுறாங்க. ஆண்டியும் ஃபெங்கும் எம்பரருக்கு தலை வணங்க. கிங் லிங்னன் எதுக்காக இவங்களை இங்க கூட்டு வந்திருக்கீங்க? எம்பரர் கோஸ்டி மோட்டல் யங் மாஸ்டரோட டெத்தை பத்தி பேசுறதுக்காக தான். அதுதான் முடிஞ்சு போயிட்டேன்னு அவரு சொல்ல, இல்ல கிங் அது உண்மை இல்ல, கொஞ்சம் தான் அந்த கொலையை பண்ணிருக்கான், ஃபெங் கிடையாது. நம்ம காங் அந்த வேலையை பண்ணது யாருன்னு ஒட்டுமொத்த செக்டருக்கும் தெரியும். ஜோ பிரின்ஸ் கோஸ்டி மோட்டல் யங் மாஸ்டர் 2 பேருமே கொன்னது ஃபெங் தான். அப்ப லிங்கோ கிங்கும் அங்கதான் இருந்தாரு. அவர் இருக்கும் போது யாரால அவனை தப்பு அக்யூஸ் பண்ண முடியும்? அங்கிளும் எவ்வளவோ பேசி பாக்குறான். உள்ள நிறைய பேர் இருந்தாங்க, கண்டிப்பா அங்கதான் குழப்பம் நடந்திருக்கும். நம்ம நாட்டு சுத்தி எதிரிங்க வேற சூழ்ந்திருக்காங்க. இந்த நேரத்துல நீங்க சரியான முடிவு எடுக்கணும் கிங் நம்ம சொல்ல. நம்ம காங்க அவனோட சொந்தக்காரனை காப்பாத்திக்கிறதுக்காக சட்டத்தை வளைக்க பாக்குறான் எம்பரர். லிங்னன் கிங் அந்த சம்பவம் நடக்கும் போது குங்சின் கூட உன் பொண்ணுதான் இருந்திருக்கா, தப்பு பண்ணது அவன் தான் தெரிஞ்சுட்டா, லிங்சனுக்கும் தண்டனை கிடைக்கும், அதனால நீ தான் கேஸை டைவர்ட் பண்ணி தப்பிக்க பாக்குறான். 2 பேரும் லைட்டா முறைச்சிக்கிறாங்க. ஆண்டி வர நமக்கு ஹெட் சுரிஞ்சு ஓட்டுறது. கிங் உங்களுக்கு நல்லா தெரியும் என் ஃபேமிலி நாட்டுக்கு எவ்வளவு லாயிலா இருக்குன்னு. என் பையன் கண்டிப்பா சுவான பிரச்சனையில இழுத்து விட எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணிருக்க மாட்டான். சரி லிங்கோ கிங் நீங்க என்ன நினைக்கிறீங்க? எம்பரர் எனக்கு தெரிஞ்சு எல்லா தரமும் ஃபெங்குக்கு எதிராக தான் இருக்கு.
ஆனா கொஞ்சம் ஃபெங்கும் அவங்க 2 பேருமே நம்ம நாட்டுக்கு ரொம்பவே முக்கியம், நம்மளால அவங்கள சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாதுன்னு அவரு சொல்ல திரும்பவும் லிங்டன் கிங் ஏதோ சொல்ல போறாரு. ரிப்போர்ட்னு கத்திக்கிட்டே ஒருத்தன் அப்படியே உள்ள ஓடி வரும். கிங் சிட்டி கேட் சீஃப் கிட்ட இருந்து தகவல் வந்திருக்கு. கோஸ்ட் மோட்டல்ல சேர்ந்த ஒரு மாஸ்டர் குங்சனோட மேன்ஷனுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. அதை கேட்டு அவரே சாக்காயிட்டாரு. என்னது உள்ள பூந்துட்டானுங்களா? கன்ஃபார்ம் நியூஸ்னு கேட்க கேட் சீஃப் சொன்னா அது சரியா தான் இருக்கும். அதுவும் இல்லாம கோஸ்ட் மோட்டல் ஆளுங்க ஈஸ்ட் பக்கமா போயிருக்காங்க. குய் ஃபேமிலி ரெசிடென்ஸ் அங்கதான் இருக்குன்னு அவரு சொல்ல குய் ஹெட் லைட்டா சாக்காகிறாரு. ஆண்டி ஒரு பக்கம் பாத்துட்டு இருக்கு. லிங் கிங் டென்ஷன் ஆயிட்டாரு. என்ன தைரியம் தான் அவங்க நம்ம இடத்துக்குள்ளேயே பூந்துருப்பாங்க. எம்பரர் இதுக்கு மேலே அவங்கள சும்மா விடக்கூடாது, ஆர்டர் மட்டும் கொடுங்க. உள்ள பூந்து எல்லாரையும் நெசுக்கி வெளியே தூக்கி எரிஞ்சிடுறான். நம்ம காங்கும் அவங்க நம்ம எம்பருக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்கல. இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சுன்னா எந்த செக்டருமே நம்மள மதிக்க மாட்டாங்க. எம்பரரும் டென்ஷன் ஆயிடுறாரு. லிங் கிங் குயின்சன் நம்ம நாட்டோட ஒரு வாரியர், அவனுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. நீங்க உடனே அங்க போய் அங்க நுழைஞ்ச கோஸ்டி மோட்டலால அடிச்சு காலி பண்ணுங்க. காங் நம்ம கமாண்டர்ஸ் மொத்த பொரிய உன் பொறுப்புல தரான். சிட்டியை சுத்தி காட் பண்ணு, ஒருத்தர் வெளியே போக கூடாது, உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்ல அவங்க 2 பேரும் உடனே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம லிங்டன் கிங் திரும்ப வாய் திறக்க போக எம்பரர் அவர் அமைதியாக்கிட்டு நம்ம நாடு இப்ப ரொம்ப பெரிய பிரச்சனையில இருக்கு. இப்ப மக்களோட பாதுகாப்பு தான் முக்கியம். குஹெட் உன் மேன்சனுக்கு தான் ஆளுங்க போயிருக்கதா தகவல் வந்துச்சு. நீ போய் அங்க என்ன நடக்குதுன்னு பாரு. நம்ம ஆன்டி ஃபெங்லாம் இங்க இருக்கட்டும், ராயல் கார்ட்ஸ் அவங்கள பாதுகாப்புங்கன்னு சொல்லி வாயமுறத்துக்குள்ள கதவுலாம் உடஞ்சு பறக்குது. யாரான்னு பார்த்தா நம்ம மொட்டை உள்ள பூந்துறான். அவன் எடுத்து வைக்கிற ஒரு அடிக்கும் ஹாலே அதிருது. மொட்டை தலையா யாரா நீ? என்ன தைரியம் தான் பேலஸ்குள்ளே நுழைஞ்சிருப்பேன். அவன் அப்படியே நம்ம எம்பரரை பார்த்து நான் தான் கோஸ்ட் இமோட்டலோட ஹெட், உன்னை தீர்த்து கட்ட வந்திருக்குன்னு சொல்லி அப்படியே அவன் பவர்ஸை யூஸ் பண்ண நம்ம ஃபெங்க தவிர அங்கிருந்து எல்லாருமே கதறிடுறாங்க. நம்ம குய் ஹெட் முன்னாடி வந்து காட்ஸை கூப்பிட்டு கத்து, எவ்வளவு வேணாலும் கத்து, ஆனா வெளியிருந்து எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு தான் நான் உள்ள வந்திருக்கேன். அவன் திரும்ப அவன் பவர்ஸை யூஸ் பண்ண நம்ம ஃபெங்க தடுக்கிறான். எம்பரரும் டென்ஷன் ஆயிடுறாரு. அவர் அப்படியே போய் அவர் சிம்மாசனத்துல உட்காந்துட்டு நீ இந்த அளவுக்கு வந்துட்டீல, கண்டிப்பா இதுக்கு மேலேயும் எங்க ஜுவான் கிங்டம் பொறுமையா இருக்காது. நான் செத்தாதான்டா என் கிங் மேல கை வைக்க முடியும்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் கதறிட்டு இருக்காரு. ஆனா அவன் ரொம்ப கூலா நம்ம லிங்டன் கிங்க பார்த்து இவங்க உன் ஆளுங்க தானு கேக்கு. அவங்களுக்கு இப்பதான் விஷயமே புரியுது. கூட்டத்துக்கு நடுவுல இருந்த எட்டப்பாவை இவன் தான். நம்ம எம்பரரை பார்த்து ரொம்ப காலமா த்ரோன் உன்கிட்டே இருந்துருச்சுல, இப்ப அதை இடம் மாத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்ம ஃபெங்க குய் ஹெட்டோ அங்கிள் நீ எதுக்கு இப்படி பண்ணீங்க? கோஸ்ட் இமோட்டல் ஹெட் ஃபெங்க அடிச்சு பறக்க விட்டுறான். ஒரு அடியில ஆள் உயிருக்கு போராடுற நிலைமைக்கு போயிடுறாரு. ஆண்டி ஒரு பக்கம் பில்ஸ் வச்சுட்டு பதறிட்டு இருக்கு. இது போட்டுக்கோ, கண்டிப்பா உனக்கு இது ஆகாது. ஆனா அதை வாய்க்குள்ள அனுப்புறதுக்கு கூட அவனுக்கு இப்ப தெம்பு இல்ல. ஆள் ரொம்பவே துடிச்சிட்டு இருக்கு. அங்கிள் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அவ என் ஃபேமிலி மெம்பர், இருந்துட்டு போட்டோம். என் பையன் சாவுக்கு அவன் தானே காரணம். உன் பையனே ஜோ பிரின்ஸை கொண்டது குஞ்சன். அப்ப இவன் அங்கதானே இருந்தான். இவன் நினைச்சா அவங்கள காப்பாத்தி இருக்கலாம். இவன் கண்டிப்பா சாக வேண்டிய ஆள் தான் அவன் சொல்லு. ஆள் டென்ஷன் ஆகிறாரு. இப்ப எதுக்காக இவ்வளவு கோவப்படுற? இவன் ஒன்னும் உன்னோட பையன் இல்லையே. பெரிய பெரிய சாதனை செய்யும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன சாக்ரிஃபைஸ நம்ம பண்ணிதாகணும். இதுக்காகலாம் நீ என்ன எதிர்க்க போறியான்னு அவன் கேட்க எதுவுமே சொல்ல முடியாம லிங்டன் கிங்கும் கைய உதறிடுறான். ஃபெங் நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு. அவன் அம்மா ஒரு பக்கம் கதறிட்டு இருக்கு. என்னால இதுக்கு மேலே உங்களை ப்ரொடக்ட் பண்ண முடியாது. அங்கிள் ரொம்பவே மோசமானவரு, அவர்கிட்ட இருந்து தள்ளியே இருங்க நம்ம சொல்றான். அப்புறம் கொஞ்சம் கிட்டையும் பிரச்சனை பண்ணாதீங்க, குயிஃபுங்க பாதுகாப்பா பாத்துக்கங்கலாம் அவன் சொல்ல. ஆண்டி ஒரு பக்கம் ரொம்பவே அழுதுட்டு இருக்கு. ஆமா நான் உங்களை அவமானப்படுத்திட்டேன்ல. அப்படிலாம் எதுவுமே இல்ல ஃபெங். என் பையன் நம்பர் 1 மார்ஷல் மாஸ்டர் ஆகணும்னா நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். நீ உயிரோட இருந்தா அதுவே எனக்கு போதும். ஆனா இப்ப அதுக்கு கூட வாய்ப்பு இல்ல. அவன் உயிருக்கு ரொம்பவே போராடுறான். நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே இறந்து போக அவங்களும் அவனை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம குய்ஹெட் எம்பரரை மறிச்சு சல மாதிரி நின்னுட்டு இருக்காரு. லிங்டன் கிங் நீ என்ன உன் மொத்த குடும்பத்தையும் சாகடிக்க போறியா? மரியாதையா வெளியே விட்டு போய் ஆண்டி சாங்க அவனை கட்டி பிடிச்சிட்டு கதறி அழுதுட்டு இருக்கு. லிங்டன் கிங் நம்ம குய்ஹெட்டை பார்த்து மரியாதையா வெளியே விட்டு போயிடு, அப்படி இல்லைன்னா உன் மொத்த குடும்பத்துக்கும் இதே நிலைமை தான். ஆனா அவர் அசர மாட்டாரு. எம்பரரை நீங்க தொண்ணுனா அது நான் சித்ததான் நடக்கும். அட யாராவன் இமோட்டல் ஹெட், நீ அவனை கொன்னுடு. நீ சொல்லனாலும் அதை தாண்டா செய்ய போறேன்னு சொல்லிட்டு அவனோட பவர்ஸை யூஸ் பண்ண நமக்கு ஹெட் அதை டிஃபெண்ட் பண்றாரு. ஆனா அவன் பவர்ஸுக்கு அவரால் ஈடு கொடுக்க முடியல. அவர் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கு. லிங்டன் கிங் வேற அவனை அட்டாக் பண்ணிடுறான். அவங்க 2 பேரும் போராடிட்டு இருக்க இந்த சான்ஸை யூஸ் பண்ணி எம்பரரை போட்டு தள்ளு. அவனும் அதே மாதிரியே பண்றான். ஆள் அசனமா உட்காந்துட்டு இருக்க. டக்குன்னு நம்ம லிங்கோ கிங் குறுக்க வந்துடுறாரு. அவனுங்க எல்லாருமே சாக்காக்குறானுங்க. எம்பரர் லேட்டா வந்ததுக்காக என்ன மன்னிச்சிருங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு அவரு சொல்ல நீ இங்க என்ன பண்ற? நம்ம லியாங்கோ மாஸ்டர்ல இருந்து நம்ம ஹீரோ உட்பட மொத்த கேங்குமே இப்ப இங்க வந்துடுறாங்க. அந்த ஜேனர்ல அவங்க கையில சிக்கிறான். தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் கதறிட்டு இருக்க. லிங்டன் மரியாதையா சரண்டர் ஆயிடு. ஆனா அவன் அதுக்கு ஒத்துக்க மாட்டான். நீங்க ஒரு கிங்கா தானே வாழ்ந்துட்டு இருந்த, எதை கொடுத்து ஜோ ஒண்ணு வாங்கினாங்கன்னு கேக்கு. அவங்க எதுவும் கொடுக்கல, நான் தான் என் பாதுகாப்புக்காக இப்படி பண்ண. நான் இப்படி மாறினதுக்கே நீதான் காரணம். கிங் மைட்டிய நீ எதுக்காக பார்டர் அனுப்பி வச்ச? குயிச்சங்கையும் ஃபெங்கையும் ஒருத்தர் கூட ஒருத்தர் சண்டை போட விட்டு நீ
எதுக்காக வேடிக்கை பார்த்து? அவர் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, நீ சொல்ற காரணம்லாம் வேடிக்கையா இருக்குன்னு சொல்லு. நான் சொல்றதுல ஏதாவது தப்பு இருக்கா? நீ எப்போதுமே உங்க ஆடை என் முன்னாடி இறக்குறது இல்ல. அப்பனா என் பாதுகாப்புக்காக நானும் இதெல்லாம் பண்ணிதானே ஆகணும். நம்மள இப்ப வாய துறக்கிறாரு. நீ குய் ஹெட்டுக்கு ட்ரக்ஸ் கொடுத்து உன் சிஸ்டர் அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சது எதுக்காகன்னு கிங் மைட்டிக்கு நல்லாவே தெரியும். அவரோட மிலிட்டரி பவர் ஆள் ஆட்டையை போட பார்த்து இருந்திருப்பான். அதனால்தான் அவர் அப்பவே கிளம்பி பார்டருக்கு போயிருந்திருப்பாரு. நீயா மாற்ற வரைக்கும் அவரு காத்துட்டு இருக்கலான்னு முடிவு பண்ணாரு. உன் சுயநலத்துக்காக உன் தங்கச்சி வாழ்க்கையை அடகு வச்சுட்டு கேட்டா பாதுகாப்புக்காகன்னு சொல்ற. நம்ம குய்யேட் நம்ம சாங்காண்டிக்கலாம் கூட சாக்கா இருக்கு. அப்ப இது எல்லாமே உன்னோட பிளான் தானா? நீ ரொம்ப ரொம்ப மோசமானவன் சொல்லு. என்னோட லட்சியம் ரொம்பவே பெருசு. அதுக்கான வேலையை நான் கொடுத்துதான் ஆகணும். இப்ப சோவோட 10 லட்சம் சோல்ஜர்ஸ் பார்டர்ல காத்துட்டு இருக்காங்க. லிங்னான்ல இருந்து என்னோட ஆர்மி அவங்க கூட சேர போகுது. ஜுவான் அதை எப்படி சமாளிக்க போறீங்கன்னு அவன் கேட்க, நம்ம எம்பரர், ஏண்டா நீ என்ன பைத்தியமா? உன் பிளான் தான் எங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிட்டுன்னு சொல்றேன். அப்படின்ற உன்னால எப்படி ஜெயிக்க முடியும்? அப்பதான் நம்ம லிங்கு கிங் வாய் துறக்கிறாரு. உன்னை ஃபாலோ பண்ற சோல்ஜர்ஸ் எல்லாருமே எங்க ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம குய்ஹெடும் என் அப்பா பார்டர்ல இல்லன்னு நினைச்சுதானடா நீங்க எல்லாரும் ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க. ஆனா அவர் அங்கதான்டா இருக்காரு. எதிரிங்களை வர வைக்கிறதுக்காக அவர் வேற இடத்துல காத்துட்டு இருந்தாரு. இப்ப உள்ள வந்த ஜோவஸ் அந்த ஒரு ஆள் கூட வெளியே போக முடியாதுன்னு அவர் சொல்ல, அவனுங்க 2 பேருமே சாக்காயிட்டானுங்க. இது எப்படி நடந்துச்சு? எல்லாமே பக்கா பிளான். இதுக்கு மேலேயே உங்க பாச்சா பழிக்காதுன்னு சொல்லி அவங்கள சரண்டர் ஆக சொல்ல, அவங்க எல்லாரும் அவங்க பவர்ஸ் யூஸ் பண்ண ரெடி ஆயிடுறாங்க. ஆனா கோஸ்டி மோட்டல் ஹெட், உங்களை மாதிரி 1000 பேர் வந்தா கூட உங்களால என்ன தூக்கடிக்க முடியாது. நாங்க உண்மையிலேயே சரண்டர் ஆயிடுவோம்னு நினைச்சீங்களான்னு கேக்கு. பக்கத்துல இருந்து நம்ம லிங்னான் கிங்கும் அவங்க கூட சேர்ந்துட்டு சிரிக்கிறோம். நம்ம எம்பரர் டென்ஷன் ஆயிடுறாரு. டக்குன்னு முன்னாடி வந்துட்டு அவரோட பவர்ஸை யூஸ் பண்ண ஒரு பிரம்மாண்டமான வெளிச்சம் உருவாகி அது அப்படியே மேல போகுது. 9 டிராகன் டீமன் சர்ப்ரைசிங் ஆரை அவர் அப்படியே அதை யூஸ் பண்ண 9 டிராகன் வெளியே வந்து அப்படியே ஒரு புது ஃபார்மேஷனை கிரியேட் பண்ணி அவங்க எல்லாரையும் வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுது. ஆனா அவன் அப்பவும் அவசர மாட்டான். இதெல்லாம் கூட என்ன சமாளிக்க முடியாது. நம்ம எம்பரர் ஒண்ணுமோ சில பவர்ஸ் யூஸ் பண்ணி அந்த டிராகனை வச்சு அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அவனும் அவன் பவர்ஸ் யூஸ் பண்ணி அதை தடுக்கிறான். அதோட நெருப்பாலாம் அவனுக்கு எதுவுமே பண்ண முடியல. பதிலுக்கு அவன் 2-3 பஞ்ச போட அந்த டிராகன் அங்கிருந்து காணாம போயிடுது. தண்டை டிராகனும் அது வேலையை காட்ட ஆரம்பிக்கும். அதுக்கும் அதே நிலைமை தான். பிடிச்சி மாங்குன்னு குத்தி ஓரமா தூக்கி போட்டுடுறான். கேப்ல நம்ம ஆளுங்களுக்கும் அடி விழுவுது. அவங்க அப்படியே எல்லாத்தையும் சமாளிச்சிட்டு இருக்க ஒரு கட்டத்துல அங்க இருந்த மொத்த டிராகனுமே காலி. அவன் அவங்களையும் போட்டு தள்ள ரெடி ஆயிடுறான். நம்ம லிங்கோ கிங் அவனை தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்ல நம்ம ஆளுங்க மொத்த பேரும் ஒன்னா சேர்ந்து அவங்களோட பவர்ஸ் யூஸ் பண்றாங்க. ஆனா அப்ப கூட அவங்களால அவனை சமாளிக்க முடியல. அது எல்லாத்தையும் மீறி அவன் அப்படியே ஒரு பிளாஸ்ட் உருவாக்கிடுறான். நம்ம லிங்கோ கிங் தனியால நின்று அவங்க கூட நேருக்கு நேர் மோதுறாரு. 2 பேரோட பவர்ஸுமே கிட்டத்தட்ட சரிக்கு சமமா இருக்கு. ஜுவானோட டாப் கல்டிவேட்டர் பவர் என்னங்குது இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிறேன். அவன் அவரை சிங்கிள்ஸுக்கு கூப்பிடுறான். அவரும் அப்படியே மேல போகு. டீமன் ஹெட் டெக்னிக் சொல்லிட்டு அவன் எதோ செஞ்சு கையை காலம் ஆட்டுறான். டக்குன்னு அவனை சுத்தி அவன மாதிரியே இருக்கிற 4-5 மண்டை ஓடுங்க வந்துருது. எல்லாம் நேரம் அவரை தாக்க போக அவரும் ஃபர்ஸ்ட் வந்து 2-3 அவர் ஸ்வாடாலே அடிச்சு காலி பண்ணிடுறாரு. ஆனா அடுத்து அவங்க கிட்ட இருந்த மொத்த கும்பலையும் அனுப்பி வச்சிடறான். அதுங்களாம் வெறித்தனமா அவர் ஸ்வாடெல்லாம் பிடிச்சு கடிச்சிட்டு இருக்கு. ஆள் எப்படியோ அதுல இருந்து தப்பிச்சிடுறாரு. அவன் திரும்பவும் அதே மாதிரி ஒரு பவர் யூஸ் பண்றான். இப்ப அது எல்லாத்தையும் சேர்த்து வச்ச மாதிரி ஒரு பெரிய சைஸ் மண்டை ஓடு அங்க வந்துருது. அதுவும் அவர் அப்படியே போட்டு தள்ள வர அவரும் அவரோட பவர்ஸ் யூஸ் பண்ணி அதை தடுத்து நிறுத்துறாரு. அந்த பக்கத்துல இருந்து அவன் அந்த எலும்பு கொடுக்க பவர் தரான். இந்த பக்கத்துல இருந்து நம்ம லிங்கு கிங் அது இன்னமும் பவர்ஃபுல்லா அட்டாக் பண்றாரு. டக்குன்னு அதை அப்படியே வெடிச்சு சதுர அந்த இடம் ஃபுல்லா நெருப்பு குழம்பு கொட்ட ஆரம்பிச்சிருது. அவங்க 2 பேரும் இன்னமும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. நம்ம லிங்கோ கிங் ஒரு பெரிய ஸ்வாடை உருவாக்கி அதை தூக்கி அவன் மண்டிலேயே போடுறாரு. ஃபர்ஸ்ட் அவன் அப்படியே கீழே போக ஆரம்பிச்சிடான். கதை முடிஞ்சிடும் பார்த்தா பாட்டிலே அதை சமாளிச்சுட்டு அந்த ஸ்வாடையும் அவன் அப்படியே உடைச்சு தூள் ஆக்கிட்ட மாதிரி காட்டுறாங்க. லிங்னான் சிரிப்பா போட நம்ம ஆளுங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவங்களோட பவர்ஸை நம்ம லிங்குவுக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்க. அவரும் டீமன் டெத் ஸ்வாடுங்கிற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்றாரு. கண்டிப்பா எந்த கெட்ட சக்தியாலும் இதுக்கு முன்னாடி நீக்க முடியாது. அவர் அப்படியே அதை யூஸ் பண்ண ஆள் அசால்ட் அதுல இருந்து மிஸ் ஆயிடுறான். மொட்டை மண்டையில ஸ்வாட் வலிக்கிட்டு பிடிச்சுன்னு சொல்லி அவர் அப்படியே சாக்காகு. அவன் திரும்பவும் அவன் பவர்ஸை யூஸ் பண்ணி அவரோட ஒட்டுமொத்த ஸ்வாடையும் உடைச்சு தூள் ஆக்கிடுறான். ஆளும் கீழே வந்து விழுந்துடுறாரு. உன் பிளட் லைனை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் நான் நினைச்சேன். ஆனா மாஸ்டர் லெவல்ல இருக்கிறவங்க நேச்சரை கண்ட்ரோல் பண்ணும். உன்னோட கல்டிவேஷனுக்கு நான் ஈஸியா உன்னை தோக்கடிச்சிருவேன். அவரு திரும்பவும் ஃபைட்டுக்கு ரெடி ஆகிறாரு. உனக்கு அவ்வளவு தெரியுமான்னு சொல்லி அவன் லைட்டா அவனோட பவர்ஸை யூஸ் பண்ண அதுவே அவர் அட்டாக் பண்ணி அப்படியே பின்னாடி தள்ளிடுது. இப்ப எம்பரரை போட்டு தள்ளுறதுக்கான நேரம். அவன் அப்படியே அவன் பவர்ஸை யூஸ் பண்ண டெக்னிக் நம்ம ஹீரோ குறுக்க வந்து அவரோட தண்டரை யூஸ் பண்ணி அதை அப்படியே காலி பண்ணிடுறாரு. அவனே லைட்டா சாக்காகிறான். சாகிறதுக்காக ஏன்டா போட்டி போட்டுட்டு முன்னாடி வரீங்க? நம்ம ஹீரோ ஒரு பவர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. டக்குன்னு ஃபார்மேஷனை கிரியேட் பண்ணி 100கணக்கான ஸ்வாட் வச்சு அவனை அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிக்க அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி அதை தடுத்துட்டு இருக்கான். பின்னாடி இருந்த நம்ம கேங் மொத்தமும் சேர்ந்து நம்ம ஹீரோக்கு பவர் தராங்க. சைட்ல இருந்த லிங்னானும் அவன் பவர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். நம்ம ஆளுங்க அவன ஒரு பக்கம் தடுத்து நிறுத்து. நம்ம எம்பரர் நீ எப்பிலிருந்து இவ்வளவு பவர்ஃபுல்லானு அவங்க போராடுறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஒரு கையில அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. மொட்டை இன்னமும் டென்ஷன் ஆயிடுறான்.
என் கூட சண்டை போடும் போதே நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்றியா? கிடைச்ச கேப்ல அவன் திரும்பவும் யூஸ் பண்ண நம்ம ஹீரோவோட ஃபார்மேஷனும் உடைஞ்சிருது. அவங்க எல்லாருமே லைட்டா பின்னாடி போயிடுறாங்க. எம்பரர் ஹெவன் எர்த் ஃபார்மேஷனை ஆக்டிவேட் பண்ணுங்க, நைன் டிராகனுக்கு திரும்ப உயிர் கொடுங்க. அவரோட பவர்ஸை யூஸ் பண்ண அங்க இருந்த ஒரு மாஸ்டர்ஸும் அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணி அந்த டிராகன்ஸ்க்கு உயிர் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த ஃபார்மேஷன் திரும்பவும் ஆக்டிவேட் ஆயிடுது. அந்த 9 டிராகனும் ஒன்னா சேர்ந்து அவனை அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அவனும் அதை டிஃபெண்ட் பண்றான். இந்த வாட்டி அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஆனா அவன் அடங்குற மாதிரியே தெரியல. திரும்பவும் ஏதோ ஒரு டார்க் மூவை யூஸ் பண்ண உள்ள இருந்து கண்ணாமனு பவர்ஸை வந்து அந்த டிராகன் எல்லாத்தையும் போட்டு பொழந்து கட்ட ஆரம்பிச்சிருது. அதே நேரத்துல அதுங்களுக்கு பவர் கொடுக்குற நம்ம ஆளுங்களையும் சேர்த்து வச்சு அட்டாக் பண்றானுங்க. அவன் டக்குன்னு ஒரு பெரிய பேரியரை கிரியேட் பண்ணிடுறான். அப்பதான் அந்த ஹேண்ட் ஃபார்மேஷன் திரும்பவும் அங்க வருது. அவன் உருவாக்கின அந்த பேரியரை உடைச்சு தள்ளிட்டு வந்து நேரா அவன் அட்டாக் பண்ண நம்ம ஹீரோவோட அம்மாவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் அங்க வந்துடுறாங்க. அவங்க யாருமே இதை எதிர்பார்க்கல. நம்ம குயின்சன், ஆமா நீங்களா? நம்ம லேட்டா குயிமிங்க குயின்சன், நாங்க உனக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டோம், நீ இனிமே கவலைப்பட வேணாம். நம்ம யூஜியை சமாளிக்க முடியாம ஆள் திணறிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் அந்த சான்ஸை யூஸ் பண்ணிட்டு அவரே தனியால ஹெவன் எர்த் ஃபார்மேஷனை திரும்பவும் கிரியேட் பண்றாரு. 9 டிராகன்களும் எனக்குள்ள ஒன்னு சேருங்கன்னு அவரு சொல்ல அங்க இருந்த டிராகன்ஸ் எல்லாம் ஒன்னொன்னா அப்படியே ஒருக்குள்ள போக ஆரம்பிச்சிருதுங்க. ஆள் செம பவர்ஃபுல்லா இருக்காரு. 9 டிராகனையும் ஒன்னா சேர்த்து ஒரு கோல்டன் டிராகனை உருவாக்கி அதை வச்சு மொட்டையை அட்டாக் பண்ணு. அதோட பவர்ஸை சமாளிக்க முடியாம ஆளும் பறந்து போய் அப்படியே கீழே விழுந்துடுறான். எல்லாரும் அங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற கேப்ல லிங்டன் கிங் இந்த பக்கம் எம்பரரை போட்டு தள்ள போக டக்குன்னு நம்ம யூஜி குறுக்க வந்து அவனையும் பறக்க விட்டுடுறாங்க. அவனை சமாளிச்சுட்டு இருக்கிற அதே நேரத்துல நம்ம சாங்காண்டி கீழே விழுந்த கத்தியை பாக்குற மாதிரி காமிச்சதோட இந்த பக்கம் மொட்டை திரும்பவும் எந்திரிச்சிடுறான். உங்களை மாதிரி பொடி பசங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்ன தோக்கடிக்க முடியும்னு நான் நினைச்சே பார்க்கல. மரியாதைய சரண்டர் ஆயிடுன்னு அவங்க சொல்றாங்க. நான் செத்தாலும் அது நடக்காது. அவன் திரும்பவும் அப்படியே மேல போயிட்டு அவனோட பிளட் வெயின்ஸ் எல்லாம் எரிச்சு ஒரு பயங்கரமான ஃபார்மேஷனை கிரியேட் பண்றான். வானத்தை அப்படியே இருள் சூழ்ந்து அந்த இடம் ஃபுல்லா நெருப்பு மலையா பெய்ய ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோவும் ஒயிட் சீலிங்கிற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்றாரு. நம்ம ஹீரோவோட அம்மா ஜாக்கெட் தேகிறன்னு சொல்ல அவனை அதை பார்த்து சாக்காகிறான். உண்மையிலேயே நீ யாரு? அவரோட ஸ்வாட் எசன்ஸ் அவருக்குள்ள சேர்க்கிற மாதிரி ஏதோ ஒரு மூவ் யூஸ் பண்றாரு. அவரை சுத்தி இருந்த மொத்த ஸ்வாட் அப்படியே அவருக்குள்ள போக ஒரு ஒயிட் போர்ட்டல் ஓபன் ஆகி அதுக்குள்ள இருந்து ஒரு பிரம்மாண்டமான ஸ்வாட் வெளியே வருது. அதோட நம்ம ஹீரோவும் அப்படியே சேர்ந்துட்டு நேரா போய் மொட்டை உடம்புலயே சொருகிறாங்க. ஆள் காலி ஆயிடுறான். கண்ணெல்லாம் மேல போயிடுது. அவன் பவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அங்கிருந்து காணாம போக ஆரம்பிக்க அவனும் வந்து பொத்துன்னு கீழே விழுகிறான். லிங்னனுக்கு பயங்கர சாக்கா இருக்கு. அவங்க வந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ண நம்ம சாங்காண்டி அவனை சொருகிறது. அவங்க எல்லாருமே சாக்கா இருக்கிறாங்க. நீ ரொம்பவே மோசமானவன், உன்னாலதான் என் பையன் செத்தான், இது எல்லாத்துக்குமே நீதான் காரணம் நம்ம சொல்ல. அவனும் அப்படியே அவங்கள பார்த்து ஃபீல் பண்றான். ஆனா நான் இது எல்லாத்தையும் அப்படியே அவங்க கிட்ட கையை கொண்டு வந்துட்டு அப்படியே கீழே விழுந்துடுறான். அவங்க போய் அவங்க பையனை கட்டி பிடிச்சி திரும்பவும் அலார முடிச்சிடுறாங்க. நான் ஒரு நல்ல அம்மாவை இல்லாம போயிட்டேன், நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கணும்னு சொல்லி அவங்க அப்படியே அழுதுட்டு இருக்கு. அதை பார்க்கும்போது அவங்க எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம குயிஹெட்டும் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அவங்க அப்படியே அவங்களுக்கு சமாதானம் சொல்லன்னு அவங்க கிட்ட போயிட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கு. மயக்கத்துல கடந்த மூட்டை திரும்பவும் எந்திரிச்சிடறான். ஆமா நான் யாரு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நம்ம ஹீரோவும் அவன் பக்கத்துல தான் இருக்காரு. அவர் அப்படியே அவரோட பவர்ஸை யூஸ் பண்ணி அவனோட மொட்டை மண்டியை டச் பண்ணிட்டு நீ கோஸ்ட் இமோட்டலோட ஹெட், நீ ரொம்பவே நல்லவன், இப்ப இருந்து நீ என்ன ஃபாலோ பண்ணிக்கலான்னு சொல்லு. அவனும் அப்படியே முழிச்சிட்டு அந்த இடத்த விட்டு காணாம போயிடுறான். நம்ம குரூப் மொத்தமும் திரும்ப பேலஸ்கே வந்துடுறாங்க. எல்லாருக்கும் ஒரே குசி தான். நம்ம ஹீரோயின்லாம் குயின்சன் உண்மையிலேயே ரொம்ப டேலண்ட், அவன் தான் நம்ம எல்லாரையுமே காப்பாத்திருக்கான். நம்ம பிரின்சஸ் ஜியோன்னு சொல்லி எல்லாருமே அவரை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. நம்ம லிங்கோ கிங் எம்பரர் எல்லாம் கூட பல்ல காட்டிட்டு இருக்கு. நம்ம யூஜி அங்கிருந்து கிளம்ப போறாங்க. குயிஹெட் அவங்க கிட்ட வரோம். நீங்க ஒண்ணுமோ என் மேல கோவமா இருக்கீங்களா என்ன? நம்ம ஹீரோ ஆரம்பத்துல எனக்கு உங்க மேல கோவம் இருந்துச்சு, ஆனா இதுக்குமே நீங்க மட்டுமே காரணம் இல்லைங்கிறத நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். அவருக்கும் இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆனா ஃபெங் சரியான வழியில நின்று நாட்டை காப்பாத்துறதுக்காக அவன் உயிரை கொடுத்திருக்கான். அவன் என்னைக்குமே ஒரு ஹீரோ தான் அவரு சொல்றாரு. குயின்சன் உன் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்திருக்குன்னா கண்டிப்பா உன் ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும். அப்புறம் நீங்க திரும்ப வீட்டுக்கே வந்துருங்கன்னு அவரு சொல்ல நம்ம யூஜி இல்லன்னு சொல்லிடுறாங்க. குயின்சன் எங்க இருக்கானோ அதான் என்னோட வீடு. அவரும் சரின்னு தலையாட்ட அவங்க 2 பேரும் அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயின் குயின்சன் அவர் அப்படியே திரும்பி பார்க்க காம்படிஷன்ல கண்டிப்பா நான் உன்னை தோக்கடிப்பேன். அவரும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அந்த நாளுக்காக நான் காத்துட்டு இருக்கேன்னு சொல்ல நம்ம ஹீரோவோட அம்மாவும் குசியா போயிடுறாங்க. பையன் தெரியிட்டோம் போலேன்னு சொல்லி அவங்களும் ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பு. நம்ம லியாங்கோ மாஸ்டர் நம்ம காங்களா இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி அவங்கள அப்படியே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம காங்கும் குயிஹெட்டும் கூட அவங்களோட பழைய பகையெல்லாம் மறந்துட்ட மாதிரி தெரியுது. எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியா இருக்கிற மாதிரி காமிச்சதோட இப்ப அப்படியே 1 மாசம் ஓடி போயிடுது. நம்ம ஸ்கை செக்டர் லேடிய காட்டுறாங்க. இதுதான் ஜுவானோட கேபிட்டல். அந்த வீணா போனவன இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன்னு அவங்க சொல்ல அப்படியே எபிசோட் 30 முடியுது. என்னடா சீரிஸ முழுக்குன்னு முடிச்சிட்டீங்கிற மாதிரி இருந்திருக்கும். நம்ம ஹீரோ எப்பதான் அவரோட ரிவெஞ்ச் எடுக்க போறாரு, அப்படி என்ன நடந்துச்சுன்னு ஸ்கை செக்டர் லேடி ஒண்ணுமா அவரை துரத்திட்டு இருக்காங்க.
இது எல்லாத்துக்கும் பதில் தர மாதிரி சீசன் 2 எடுப்பாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து தான் தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் குட் பை.